வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு கிராஸ் ஃபயர்ங்கிற ஒரு கேமிங் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு கேமிங் சீரிஸ். தொடர்ந்து ஃபேண்டசியா பார்த்து போர் அடிச்சு போச்சு. எல்லாமே ஒரே மாதிரி கதை இருக்கு. அதனால கொஞ்சம் சேஞ்சுக்கு நாம இந்த டிராமாவை பார்க்கலாம். செம்மையான டிராமா. சரி, டிராமாக்குள்ள போலாமா? எடுத்ததும் ஒரு லேடியோட வாய்ஸோட தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 2018 இருந்து சைனா கேமிங்ல மட்டும் 500 கோடி மாசம் சம்பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல இந்த கேம் ஆடுறாங்க. மோர் தென் 12,000 கிளப் இந்த கேம் நடத்துறாங்க. அதுல முதல்ல வந்த கிளப் தான் கிராவிட்டி. கடந்த 10 வருஷமா தனக்கான பாணியில சிறந்த முறையில பிளேயரை உருவாக்கி சைனாவோட அசைக்க முடியாத சாம்பியனா இருக்காங்க. இந்த ஆண்டுக்கான டோர்னமெண்ட்டுக்காக கிராவிட்டி ஒரு கேம் நடத்துறாங்க. அதுல வின் பண்ண போற நபர் தான் இந்த கிராஸ் ஃபயர் கேமோட ப்ரொஃபஷனல் பிளேயரா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. கட் பண்ண நிறைய பேர் கன்ஸோட காட்ட, டேய் என் பின்னாடியே வா, அவன் இங்கதான் இருக்கான். அப்ப சடனா யாரோ அவங்கள ஷூட் பண்ண, டேய் சோடா பூட்டி, நான் மிட்டுக்கு போறேன், என்ன கவர் பண்ணு. ஓகே தல. உடனே அவன் போக, ஆனா சப்பையா அவனோட கதையை முடிக்க, அப்ப இன்னொருத்தன் எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கிறவங்க போட்டு தள்ளி 2வது இடத்த பிடிக்கிறான். இவன் தான் நம்ம சீரீஸோட ஹீரோ. பேரு டோனி. இவன் இந்த அளவுக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கல. டேய் நமக்கு பின்னாடி அவங்க வராங்க, சோடா பூட்டி பாம செட் பண்ணு. சே, இப்படி தோத்துட்டோமே. வாழ்த்துக்கள். இந்த நாக் அவுட் ரவுண்ட்ல 400 பேர் கலந்துக்கிட்டீங்க. முதல் 2 இடத்த பிடிச்ச டீம்ல இருக்கிற கிங்கும் நார்த்துக்கும் நாளைக்கு ஃபைனல் மேட்ச் நடக்கும். அதுல வின் பண்ற நபர் தான் கிராவிட்டி கேப்ல சேர போறீங்க. சரி வா மாமா போலாம். இல்லடா நான் இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும். என்னடா பைத்திய மாதிரி பேசுற? நம்ம ஏ டீம் கூட நாளைக்கு மோத போறோம். உனக்கே தெரியும்ல, ஏ டீமுக்கு இருக்கிற சப்போர்ட் எப்பவுமே பி டீமுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, கிங்கோட அப்பா யாருன்னு தெரியும்ல, அவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன். சோ கண்டிப்பா அவனை தான் எடுப்பாங்க. அவன் அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கிங்கால என்ன வெல்ல முடியாது. அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டை பார்த்தல, ரெக்கார்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது. களத்துல எத்தனை பேரை போட்டு தள்ளுறோம் அதுதான் முக்கியம். என்ன கம்பேர் பண்ணும்போது அவனோட கில்லிங் கவுண்ட் ரொம்ப கம்மி. இப்ப நைட் ஆக, டேய் தம்பி என்ன இவ்வளவு நேரம் கேம் ஆடுற? டைம் என்னன்னு தெரியுமா? நாளைக்கு ஃபைனல்ஸ்டா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போற. சரி, போகும்போது சிஸ்டமை மறக்காம ஷட் டவுன் பண்ணிட்டு போ. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப். ஒரு விபத்துல அவனோட காலை அவன் இழந்துடுறான். கட் பண்ணா இந்த கதையோட இன்னொரு ஹீரோவை காட்டுறாங்க. அப்ப அவனுக்கு ஒரு போன் வருது. சொல்லு மச்சான். டேய் சிவா, எங்கடா இருக்க? எல்லாரும் உனக்கு தான் வெயிட் பண்றோம், சீக்கிரம் கிளம்பி வாடா. டேய் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன்டா. ஆமாங்க, இவன் பேரு சிவா. இவன் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக ரொம்ப ஆசைப்படுறான். உடனே அவன் கிளம்பி போக, டே முட்டா பையில வழிய விடுறா, கொப்ப மௌனே, எவன்டா முட்டாளு, என்ன ஏத்தம் பாத்தி அவனுக்கு அப்படியே நிக்கிறான். உடனே அவங்க அவனை ஏத்துற மாதிரி போக, அட்டிங் கொப்ப மௌனே எவன்கிட்ட சீன் காட்டுற? உடனே தலைவன் அவன் காரை வழிமறிக்க, அப்ப எல்லாருமே அவனை சுத்தி வளைக்க, டே தம்பி என்ன அடி வேணுமா? யாரும் அவனை திட்டாதீங்க, அவன் எனக்கு தெரிஞ்ச பையன்தான். நீயா சிவா? நீ என்ன இங்க ஃப்ரெண்ட பார்க்க போற? ஓ, இன்னைக்குதான் உனக்கு கல்யாணமா? டேய் சிவா, என் கல்யாணத்தை நிப்பாட்ட தானே வந்த? பிரியா, அதுக்கெல்லாம் நான் வரல. அப்ப என்ன உண்மையிலேயே மறந்துட்டியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, அப்புறம் என் காரை துரத்துன, என்ன தூக்கிட்டு போக தானே? பிரியா, நீ சீரியலை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட. அப்புறம் என்ன பார்த்தா உன்னை தூக்கிட்டு போற மாதிரியா தெரியுது. டேய் நீ தான் அந்த சிவாவா? பஸ் பஸ், என்ன துகர்ற? நான் உன் ஆளை கூப்பிட்டு போக வரல. டேய் அவன் மேல இருந்து கை எடுடா. அவளே ஒரு நாய். என்ன சொன்ன? ஒன்னும் நிச்சலம் அவனை சொன்ன. டேய் பைத்தியம், நான் அவளுக்காக வரலடா. தம்பி, பிரியா ஏன் உன்னை கைட்டி விட்டு என் கூட வந்தான்னு தெரியுமா? ஏன்னா நான் பணக்கார. ஆனா நீ ஒரு டப்பா கேம் ஆடி லைஃபை வேஸ்ட் பண்ற. இதுல வேற ஒரு டப்பா சைக்கிள் எடுத்துட்டு வந்து அவளை தூக்க வந்திருக்க. டேய் கோட்டு போட்டு கோவிந்தா, எதுக்குடா என் சைக்கிளை உடைக்கிற? டேய் இந்தாடா பொறுக்கிக்கோ. ப்ரோ, இந்த சைக்கிள் ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லியானது இல்ல. ஓ அப்படியா? உடனே அவன் அதை மிதின்னு மிதிக்க, இப்ப என்னடா பண்ணுவ? சரி ப்ரோ, நான் காசை வாங்கிக்கிறேன். டேய் நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன். சிவா, நீ எனக்காக வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இப்ப காலம் கடந்துருச்சு. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அடியே லூசு, நான் உனக்காக வரல. அப்ப எதுக்கு வந்த? கேம் ஆடதான். சோ போயிட்டு வரேன். ஆத்தி, அவன் கூட போயிருவாளோ? நான் வர 90s கிட்டு இன்னைக்குதான் என் கனவு நிறைவேற போகுது. அதுல மண்ணாளி போட்டுறதடா. எப்ப அவன் போயிட்டான். இன்னைக்கு உங்க ட்ரைனிங் முடியுது. உங்களோட பெஸ்ட் என்னன்னு காட்டுங்க. சரி ஏ டீம், நீங்க தான் கேமோட மேப்பை தேர்ந்தெடுக்கணும். அது என்ன ஏ டீம்? அப்ப நாங்க என்ன சப்பையா? டோனி, உனக்கு விதிமுறை என்னன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் கேள்வி கேட்கிற? சோ ஏ டீம் எந்த பிளேஸ்ன்னு தேர்ந்தெடுங்க. ஹார்பர் கேப்டன். அப்ப கிங்னு ஒருத்தன் வந்து, ஹார்பர் வேணாம், பிளாக் குடோனை தேர்ந்தெடுப்போம். ஓகே, எல்லாரும் பிளாக் குடோனை தேர்ந்தெடுங்க. மச்சான், ஏ டீம்ல கிங் மட்டும் தான் இருக்கான். அவனை நான் பார்த்துட்டேன். டே மாமா, அவன் முதுகுலே குத்தி சாவடிச்சிட்டேடா. சாமாடா. டோனி, கேப்டன் கூப்பிட்டாங்க. டோனி, நீ ஒரு சின்ன பையன், அதான் உனக்கு நிலைமை புரியல. நாங்க ஏன் இந்த ட்ரைனிங்ல ஏ டீம் பி டீம்னு பிரிக்கிறோம் தெரியுமா? ஏன்னா பி டீம்
ஏ டீம் கிட்ட எப்பவும் தோக்கணும், உனக்கு அது தெரியும்ல. அப்படி இருந்தும் நீ என் விதிமுறையை மீறிட்ட. சரி, நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா முக்கியமானதை தெரிஞ்சுக்கோ, ஏற்கனவே சங்கம் எங்க வேலைக்கு எடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு இந்த போட்டி, அது உனக்கு தேவையில்லை. நீ அடுத்த மேட்ச்ல தோத்து போற. நான் பாஸ் கிட்ட பேசி அடுத்த முறை உன்னை எடுக்க சொல்றேன். கேப்டன் என்ன சொன்னாங்க? வேற என்ன சொல்லுவாங்க? நான் இந்த மேட்ச்ல தோத்து போகணுமா? ஆனா இது ஏன் கேம், நான் தான் டிசைட் பண்ணணும். உடனே தலைவன் மறுபடியும் தேடி போய் அவங்க எல்லாரையும் போட்டு தல. டே புட்டி, அவன் என் காலை சுட்டுட்டான். என் லைஃப் கம்மியா இருக்கு, சோ நான் அவனோட லைஃபை குறைச்சி அவன்கிட்ட மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் 10 செகண்ட்ல நீ அவனோட கதையை முடிச்சிரு. என்னால முடியுமா? நீ எப்பவும் யாராவது ஒருத்தர் உன்னை காப்பாத்த வருவாங்கன்னு நினைப்ப. ஆனா இனிமே அப்படி இருக்காது. உன்னோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. சோ உனக்கு பயமா இருந்தா கன்னை கீழே போட்டு அவன் முன்னாடி உன் தோல்வியை ஒத்துக்கோ. உடனே தலைவன் போக கிங் அவனை கொன்னுடுறான். டேய் புட்டி போடா. உடனே அவன் கண்ணா பின்னான்னு சொல்ல கிங்கோட கதையை முடிய கேமை வின் பண்ணிடுறாங்க. என்ன நடக்குதுங்க? என்ன மன்னிச்சிருங்க பாஸ். நீ என்ன பண்ணுவ? ஆனா பாஸ், டோனி ஒரு நல்ல பிளேயர் தானே, அவனையும் எடுக்கக்கூடாது. யாரை வேணாலும் எடுக்கலாம், ஆனா டோனியை மட்டும் நாம எடுக்க கூடாது. இப்ப பேசினால அவனை மாதிரியே ஒருத்தனை காட்ட. டேய் அந்த சிவா எங்கடா போனா? இன்னைக்கு வேற பெட் மேட்ச்டா. டேய் பேங்கிள்ஸ், என்னடா இது முடி, முதல்ல அதை போய் வெட்டுடா. டேய் கொழுப்பெடுத்த நாயே, ஏன் முடியல உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா ஓவரா பேசுற பேங்கிள்? மவனை என்ன பேங்கிள்ஸ் கூப்பிட்ட வாயை உடைச்சிருவேன். அட கம்முனி இருங்கப்பா. ஏன்பா பேங்கிள்ஸ், முடிக்கடை இங்க தானே இருக்கு, போய் வெட்ட. டேய் சோட்டா பீமே, நான் என்ன குருடனா? முடிக்கடை இருக்குன்னு எனக்கு தெரியாது. முடி வெட்ட டப்பு தேவையில்ல, ஆனா நம்ம கிட்ட தான் அது இல்லையே. டேய் ஏன்டா சண்டை போடுறீங்க? வாங்க உள்ள போலாம். வாடா. லேட்டா வந்துட்டு பேசுற பேச்ச பாத்தியா? டேய் வந்ததே லேட்டு, அது என்ன எக்ஸ்பேண்டபிள் போஸ்? வந்து கேம் ஆடுங்க. டேய் குண்டா, பெட்டு ஞாபகம் இருக்குல்ல, தோத்தா 1000 ரூபாய் தரணும். உடனே அவங்க 4 கப்பல் ஸ்டேஜ் தேர்ந்தெடுத்து, டேய் மாமா, இன்னைக்கு அந்த பசங்களுக்கு நாம யாருன்னு காட்டுவோம்டா. கேப் என் பின்னாடியே வா. ஓகே மாமா, வந்துட்டானுங்கடா. கிரி நீ ஷூட் பண்ணுடா. மாமா ஒருத்தன் காலிடா. டேய் சோட்டா பைமே, இப்போ உன்னோட டைமு. உடனே எல்லாரும் சேர்ந்து அவங்களோட கதையை முடிக்க. என்னடா குண்டா, வசமா மாட்டிக்கிட்ட போல. டேய் யாருடா நீங்க? உங்க டீம் பேர் என்ன? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். கேள்விப்பட்டிருக்கியா? இல்லப்பா. அப்பனா இப்ப தெரிஞ்சுக்கோ. டேய் காசா குடுடா, வாங்கடா போலாம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம்ல மாமா. அப்புறம் முக்கியமான விஷயம், கிராஸ் ஃபயரோட ஃபர்ஸ்ட் நேஷனல் டோர்னமெண்ட் மேட்ச் நடக்க போதுடா. அதோட பிரைஸ் மணி எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் மாமா. சோ நான் நம்ம டீம் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். டேய் பேங்கிள்ஸ், என்னடா சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்க? நீ என்ன கவலையா இருக்க? என்னாச்சுடா? டேய் குரங்கு, உனக்கு என்ன மச்சான்? ஏய் இனிமே கேம் ஆட வரலடா. என்னடா லூசு மாதிரி பேசுறீங்க? இது நம்மளோட கனவுடா மச்சான், வயசாச்சடா. இனிமேலாம் கேம்லாம் ஆட முடியாது. இப்படியே இருந்தோன்னு வச்சுக்க, வேலை வெட்டி இல்லாம எவனும் பொண்ணு தர மாட்டான்டா. சோ மறுபடியும் பிரிய போறோமா மச்சான்? நம்ம டீம்ல சோட்டா மட்டும் தான் சின்ன பையன், ஆனா நாம அப்படி இல்ல, வயசாச்சு மச்சான். இனிமே நம்மளால கேம்லாம் ஆட முடியாது. ஏண்டா குரங்கு, மறந்துட்டியா? நீ வேலையில கஷ்டப்பட்டப்ப உனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணது யாரு? நம்ம சிவாடா. அப்புறம் பேங்கிள்ஸ், நீ காபி ஷாப்ல ஒரு குண்டங்கிட்ட சண்டை போட்டப்ப உனக்காக வந்து அடி வாங்கினது யாரு? நம்ம சிவாடா. அப்புறம் சோட்டா, நீ தினமும் சட்டி சட்டியா லட்டு தினுவியே, அதெல்லாம் வாங்கி தரது யாரு? நம்ம சிவா. இப்ப என்னன்னா விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? அதெல்லாம் இல்லைன்னு சொல்லடா. அதுக்காக எங்க லைஃபை விட முடியாது. சரிடா மாமா, டாஸ் போட்டு முடிவு எடுக்கலாம். டேய் என்னடா டாஸ்? ஒரு மண்ணு வேணாம். உடனே அவன் தூக்கி போட. இங்க பாருடா சிவா, நீ இப்படி இருந்ததால தான் உன் ஆளு ஒன்ன விட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்ப எதுக்குடா அவளை பத்தி பேசுற? அப்படிதான்டா பேசுவேன். டேய் அவளை பத்தி பேசாதடா. பேசினா என்னடா பண்ணுவ? உடனே 2 பேரும் அடிச்சுக்க. கட் பண்ணா டோனியை காட்டுறாங்க. டேய் புட்டி, எங்கடா போன? பாத்ரூம் போன மச்சான். லைவ பத்தியா? எல்லாருமே நமக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நீ கூட இப்ப 3வது இடத்துல இருக்க. அப்ப லேடி பாஸ் வந்து ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. இந்த போட்டியோட வின்னர் நம்ம கிங் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம டோனி சீட் பண்ணி இந்த கேமை வின் பண்ணிருக்கான். அதனால அவனை கிளப்பை விட்டு தூக்குறேன். என்ன லேடி பாஸ், உங்க மூலமா தனத்தை மறைச்சு என்ன பலிகடை ஆக்குறீங்களா? நான் தப்பு பண்ணனு என்ன ப்ரூஃப் இருக்கு? சங்க ஆதாரம் இல்லாம யார் மேலயும் பழி போடாது. டே புட்டி, நடந்தது என்னன்னு உன் டீம் கிட்ட சொல்லு. டோனி வந்து கேம் ஆரம்பிக்கும் போது ஏ டீமோட பிளேயர் கிட்ட பேசினதை நான் பார்த்தேன். அது உண்மைதான். டோனி என்ன மிரட்டினா, நாங்க இருக்கிற இடத்த சொல்ல சொன்னான். இப்ப புரியுதா டோனி நீ என்ன பண்ணிருக்கன்னு? சோ இதனாலதான் உன்னை வெளியே அனுப்புறோம். இனிமே எந்த டீம்லயும் நீ சேர முடியாது. இனிமே உன்னோட கனவு நீ மறந்துட வேண்டியதான். டே மச்சான், என்ன மன்னிச்சிருடா. என்ன மிரட்டினாங்க. வாய மூடுடா. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? துரோகி. இனிமே கண்ணு முன்னாடியே வர்றது. அப்ப டோனியோட அப்பா வந்து அவனை கூப்பிட்டு போக, இனிமே கேம் எல்லாம் விட்டு ஸ்டடிஸ்ல கவனம் செலுத்து. டோனி ரெடி ஆயிடுச்சு, போய் குளிச்சுட்டு வா. எனக்கு உங்க உதவி தேவையில்லை. இங்க பாரு, உன்னால முடியாததை நீ ட்ரை பண்ணாத. ஒழுங்கா படிப்புல கவனத்தை செலுத்து. உடனே அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே அவர் எடுத்துட்டு போக, ஆனா தலைவன் அவனோட பிரதரோட லேப்டாப் எடுத்து கேம் ஆடுறான். அப்ப சடனா ஒரு கிளிச் மாதிரி வர கட் பண்ணா நம்ம சிவாவோட டீமை காட்ட. அவங்க சண்டை போட்டதால போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. டேய் உன் பேர் என்னடா? கீரி சார். என்ன வேலை பாக்குற? வெட்டி பையன் தான் சார். உன் பேர் என்ன? சுவி சார். நான் ஒரு விஐபி. அப்படின்னா
வேலை இல்லாத பட்டதாரி சார். உன் பேர் என்னடா? ரன்வீர் சார். 23 வயசு ஆகுது. உன் வயசை கேட்டேனா? டேய் என்னடா இப்படி நடக்கிற? சார் பேரு சோட்டா சார். அதுக்கேண்டா பயப்படுற? சார் சாமி சத்தியமா எனக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சார். சார் என்ன மறந்துட்டீங்களா? போன வாரம் கூட இங்க வந்தனே. ஏண்டா இது என்ன உன் மாமியார் வீடா? தினமும் வந்து போக. சரி பேர் என்ன? சிவா சார். வயசு 25. சரி இனிமே கேமிங்னு டைமை வேஸ்ட் பண்ணாம வேலைக்கு போங்க. டேய் நில்லுங்கடா. சரி சுபி நம்ம அந்த காயினை தேடுவோம். தோ இருக்குப்பா. மச்சான் அது ட்ரைனேஜ்குள்ள இருக்குடா. டே அது முக்கியமான காயின்டா. அது நமக்கு தேவை. மச்சான் நாடுதுடா. இப்ப என்ன மச்சான் பண்றது? அந்த 3 பாடுங்களும் போயிட்டானுங்க. இப்ப எப்படி டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறது? கவலைப்படாத, நம்ம வேற யாராவது கண்டுபிடிக்கலாம். ஆனா நம்ம பசங்க மாதிரி வருமாடா? அதுவும் சரிதான். ஆனா இப்ப வேற வழி இல்லையே. சரி ஒரு மேட்ச் ஆடுவோமா? இல்லடா தூக்கம் வருது, நீயும் போய் தூங்கு. சே என்ன இப்படி ஆயிருச்சு? ஒரு கேம் போட்டாதான் தூக்கம் வரும். உடனே அவன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி கேம் ஆட, அப்ப சடனா ஒரு கிளிச் மாதிரி வர. ஆனா அதை கண்டுக்காம அவன் கேம் ஆடுறான். அதே கேம்ல நம்ம டோனி ஆட, ஆனா அவன் ஆப்போனன்ட் பிளேயரா வரான். உடனே டோனி வந்து நம்ம சிவாவை போட்டு தல. கொப்ப மோமனே எவன்டா என்ன சுட்டது? உடனே அவன் ரீமேட்ச் வச்சு டோனியை போட்டு தல. தம்பி இப்ப நம்ம ஆட்டத்தை பாரு. அப்ப அவங்க 2 பேருமே பஞ்ச் பண்ண, அப்ப சடனா ஏதோ ஆக. டே கம்ப்யூட்டருக்கு என்னடா ஆச்சு? இது என்ன இடம்? டே யாருடா நீ? நீ யாருடா? தம்பி அங்க பிளாக் ஸ்கிரீனாவா தெரியுது? உனக்கு எப்படி தெரியும்? என் ஸ்கிரீனா அப்படிதான் தெரியுது. வெளியவே போக முடியல. ஒருவேளை பக்கா இருக்குமோ? சரி நண்பா நீ எந்த டீம்பா? நான் எந்த டீமும் இல்ல. அப்படியா? வேணா என் கூட சேர்ந்துக்கிறியா? நான் வைஸ் சிட்டில வாழ்றேன். நானும் அங்கதான் வாழ்றேன். உன் பேர் என்ன? நான் டோனி. என்னோட ஐடி நார்த். என் பேரு சிவாடா. ஐடி கிங் அவதார். டியூட் பொய் சொல்லாத. நீ சொல்ற சிவா கிங் அவதார் கேம் ஐடி 7 தானே? உனக்கு எப்படி என் ஐடி தெரியும்? யாருக்கு தான் உன்னை பத்தி தெரியாது? நீ ஒரு கற்பனை கதாபாத்திரம். நேஷனல் டோர்னமெண்ட்ல உங்க டீம் தானே வின் பண்ணாங்க. அதுவும் உன்னோட டாக்டிக்ஸால தான். அதனால உன்னை எல்லாருமே கிராஸ் ஃபயர்னு கூப்பிடுவாங்க. சோ அந்த ஆளு நீ தானே? டியூட் நீ சொல்றது புரியல. நான் இது வரைக்கும் டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டதே இல்லை. அப்புறம் இது வரைக்கும் கிராஸ் ஃபயருக்கு நேஷனல் கேம்லாம் வச்சதே இல்லை. டேய் நடிக்காதடா. சரிப்பா நான் நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு. நல்லா கேட்டுக்கோ. நீ வின் பண்ணப்ப ஒலிம்பிக்ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பக்ஷி தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சான். நீ சொன்ன பக்ஷி இது வரைக்கும் ஒலிம்பிக்ல கலந்துகிட்டதே இல்லை. அதுவும் இது வரைக்கும் சைனால ஒலிம்பிக் நடந்ததே இல்லை. நடந்திருக்குப்பா, அதுவும் 11 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு என்ன டேட்டுன்னு சொல்ல முடியுமா? 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2019. கொக்கா மக்கா நீ என்ன லூசாடா? இன்னைக்கு 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் தான். ஆனா 2008டா. உன்னோட சைடு 2008 காட்டுது. ஆமா அப்படின்னா அப்பா அவங்க 2 பேரும் கேமை விட்டு வெளியே வர, டோனியோட அப்பா டோனிய ஒரு காலேஜுக்கு கூப்பிட்டு வர. இந்தா எனக்கா? நீ தானே புது போனை வாங்கி கேட்ட, ஆனா படிப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணு, என்ன ட்ராக் பண்ண இதை தரீங்களா? இங்க பறவைகளை விட சிசிடிவி கேமரா அதிகம். சோ நீ எங்கேயும் போக முடியாது. இங்க பாரு டோனி, நம்ம ஊர்லயே நல்ல காலேஜ் இது. நம்ம லைஃப்ல நிறைய தடங்கள் வரலாம், ஆனா அதை பத்தி கவலைப்படாம முன்னேறி போகணும். அப்பதான் லைஃப்ல முன்னேற முடியும். கட் பண்ணா அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் ஒரு ரவுடி பேபியை பத்தி பேசுறாங்க. அவ பேரு சுஜி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கா. ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அவ ஸ்கூல்ல அவ தான் ரவுடியாம். அந்த பொண்ணையே நம்ம செக்ஷனுக்கு அனுப்புனாங்க. ஹே வந்துட்டாப்பா. உடனே அவங்க நம்ம ரவுடி பேபியை உள்ள விடாம இருக்க கதவை சாத்த. உடனே ரவுடி பேபி விண்டோ வழியா மாசா வந்து லாஸ்ட் பெஞ்சில இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட போறா. ஹே யாராத்து புக் இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? மூடிட்டு தூங்குடா. ஹேய் வேற எங்கேயாவது போய் உட்காரு. மிஸ்டர் படிப்பாளி, உனக்கு என் கூட உட்கார விருப்பம் இல்லைனா நீ வேற இடத்துக்கு போடா. கட் பண்ணா நம்ம சிவாவை கட்ட. அப்பா அவனுக்கு ஒரு போன் வருது. உடனே அவன் பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, நம்ம சிவாவோட அப்பா ஒரு வீடு கட்டியிருக்காரு. பட் அது புயல்ல இடிஞ்சு விழ அதுல அவர் மாட்டி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. யோ நைனா, மழை பெய்யுதுன்னு தெரியுதுல, நீ ஏன் அங்க போன? எனக்கு என்ன இப்படி ஆகும் தெரியுமா என்ன? சரி இப்ப யாரு உன்னை வீடு கட்ட சொன்னது? ஏண்டா நாங்க போன பிறகு நீ வாழ வீடு வேணாமா? ஒழுங்கா அந்த கருமத்தை விட்டுட்டு நான் உனக்கு ஒரு வேலை பார்த்துருக்கேன். நாளைக்கு இன்டர்வியூக்கு போ. யோ நைனா, என் லைஃப நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. டே சிவா, என்னம்மா உன் அப்பா உனக்காக இந்த பேக் வாங்கினாரு, இதை வச்சு நான் என்னம்மா பண்றது? இதை வச்சிருந்தா நீ படிச்சவ மாதிரி தெரியவல. அப்ப ஏமா எல்லாரும் காலேஜுக்கு போறாங்க? டேய் அம்மா கிட்ட எப்படியா பேசுவ? வா உன்னோட வீட போய் பாப்போம். உடனே அவங்க 2 பேரும் அங்க போக, மச்சான் பிஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன். உடனே அவன் போக, அப்ப சிவாவுக்கு ஒரு போன் வருது. சொல்லுலின், நீ சுவி கிட்ட பேசணுமா? இல்ல நான் உன்கிட்ட தான் பேசணும். உடனே சுவிக்கு தெரியாம என்ன வந்து பாரு. உடனே நம்ம ஹீரோ அவளை போய் பாக்குறான். இவ வந்து சுவியோட லவர். நான் உன்கிட்ட பேசினதை பத்தி அவங்கிட்ட சொல்லாத. சரி எதுக்கு வர சொன்ன? உனக்கு சுவிய எத்தனை வருஷமா தெரியும்? என்ன ஒரு 3 வருஷம்? ஆனா எனக்கு 5 வருஷமா அவனுக்கு தெரியும். போன வருஷம் தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணோம். ஆனா அவன் உனக்காக கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டான். காரணம் அந்த கேம் தான். எனக்கு அவன் வேணும் சிவா, நீ தான் ஏதாவது சொல்லி அவனை அனுப்பணும். சரி நான் ட்ரை பண்றேன். கட் பண்ணா நம்ம டோனியை காட்ட. ஸ்டூடெண்ட்ஸ்,
இன்னைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கு, நல்லபடியா எழுதுங்க. இப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக நம்ம ரவுடி பேபிக்கு எதுவும் தெரியல. டேய் காட்டுடா, முடியாது போடி, டேய் காட்டுடா, அடிங்க ஓட்ரி, இல்ல கையிலே குத்திடுவேன், காட்டுறான்னு சொல்றல. மிஸ் என்ன ஒன்னும் இல்லையே. ஆனா கடைசியில தலைவி பார்த்து எழுதிடுறா. கட் பண்ணா பீட்டர்னு ஒருத்தனை காட்ட, ஹே பியூட்டி ஃப்ரீ ஃபயர் ஆடுவியா? என்கிட்ட நிறைய வெப்பன் இருக்கு, நாம அதை ஷேர் பண்ணிக்கலாமா? என்னடா பீட்டரு, இவ எத்தனாவது ஆளு? டி டோனி, இப்பதாண்டா அவளை உஷார் பண்ண பார்த்தேன், அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டியடா. சரி என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்க? நான் ஒரு டீமை உருவாக்க போறேன்டா. கிளப்ல ஜாயின் பண்றது தானே உன்னோட கோலு. இப்ப என்ன டீமை உருவாக்க போறேன்னு சொல்ற? காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கணும்டா. சரி கவலைப்படாத மச்சான், என் டீம்ல ஜாயின் பண்ணு. உன் டீமா? வாய்ப்பே இல்ல மச்சான், என் டீமை சாதாரணமா இடப்படாத. நாங்க போன சீசனோட சாம்பியன், எப்படியோ ஏமாத்தி வின் பண்ண. ஆனா எனக்கு தேவைப்படுற பிளேயர் ப்ரொஃபஷனலா இருக்கணும், அதுவும் கேம்னா வெறித்தனமா இருக்கணும். நம்ம வைஸ் சிட்டில அப்படி யாருமே இல்ல, எல்லாருமே பணத்துக்காக தான் கேம் ஆடுறாங்க. டேய் பீட்ரு, லோன் மேட்ச்ல ஒருத்தன் செம்மையா ஆனால, அவன் பேரு ஞாபகம் இருக்கா? மொட்டையனை பத்தி கேக்குறியா? அவனே தான் மச்சான், அவன் செம பிளேயர் தான்டா. ஆனா அவன் டீமுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப அவன் எங்க இருக்கான்? உடனே ரெண்டு பேரும் ஒரு கேமிங் சென்டருக்கு போக, டேய் டோமரே, பாட்டியே வேகமா நடந்து வருவாடா, நீ என்னடா இவ்வளவு ஸ்லோவா வர? என்னங்கடா அடுத்து யாரு என் கூட மேட்ச் ஆட போறீங்க? உடனே டோனி பீட்டரை தள்ளிவிட, டேய் பஞ்சாமிர்தம், நீ என் கூட கேம் ஆட போறியா? பஸ் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க, நான் கால் ஸ்லிப் ஆகி உங்ககிட்ட வந்துட்டேன். ஹே டோமரே, நீ பீட்டர் தானே? சமீபத்துல லீக் மேட்ச்ல ஒன் டீம் தானே வின் பண்ணாங்க. சோ வா நாம ஒரு கேம் ஆடுவோம். தோத்துட்டா உன்னோட கப்பை என் கிட்ட கொடு. பாஸ் எங்க டீம் இப்ப ஃபார்ம்ல இல்ல, அப்படின்னா நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு நாளைக்கு வந்து மேட்ச் ஆடு. பயபுல இப்படி கோத்து விட்டானே, ஏன்டா பயப்படுற? நான் இருக்கல, அதுதான்டா என் பயமே. சரி மச்சான், இப்பதானே காலேஜ் போயிருக்க, பேசாம ஸ்டடீஸ்ல கவனம் செலுத்தேன். படிப்பு எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா இந்த கேமோட லீக் மேட்ச் இன்னும் ஒரு மாசத்துல நடக்க போகுது, அதுல வின் பண்ணாதான் ப்ரோ லீக்ல கலந்துக்க முடியும். தம்பி அது என்ன சப்ப மேட்ரா? கிட்டத்தட்ட 100 கேம் நம்ம ஆடணும், அதுல 90% ஆவது நாம வின் பண்ணணும், அப்பதான் சிபிஎல் குள்ள போக முடியும். ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு டீம் கூட இல்லடா. கட் பண்ணா அடுத்த நாள் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண 14. ஓமார்க் என்ன உன்னை விட 1 அதிகம் 15. என்னை பார்த்துதான் எழுதுன, அப்ப கூட ஏன் என்னை விட கம்மியா எடுத்திருக்க? ஏண்டா நீயும் என்ன மாதிரி மக்கு சாம்பிராணியா? அப்புறம் ஏன்டா பேப்பரை காட்டாம சீன் போட்ட? என்னதான் இருந்தாலும் நான் உன்னை விட மக்கு சாம்பிராணி இல்ல. சரி அதை விடு, உன் கால் எப்படி இப்படி ஆச்சு? யாருக்கிட்டையாவது அடி வாங்கினியா? இல்ல, கார் விபத்துல என் கால் மடமாயிடுச்சு. ஆனா உனக்கு தெரியுமா ராத்து, கால் போன பிறகுதான் நான் புத்திசாலியா மாறினேன். ஐயோப்பா ரொம்ப மொக்க போடுற. சரி நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமா? யாரு நாம? கனவுல கூட நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன். கட் பண்ணா பீட்டரு அந்த மொட்டையனோட மேட்ச் ஆட, டேய் சப்ப அதான் தோத்து போறல, அப்புறம் ஏன் ட்ரை பண்ற? பேசாம தோல்வியை ஒத்துக்கிட்டு கப்பை கொடுத்துட்டு போ. டேய் மச்சான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்டா. ஹே ஹே, நான் ஹேண்டிகேப் எல்லாம் அடிக்க மாட்டேன். டேய் ஹேண்டிகேப்னு இறக்கலாம் பட வேணாம், நீ ஆம்பளையா இருந்தா என் கூட மோதி வின் பண்ணி காட்டு. உடனே அவங்க கேம் ஆட நம்ம தலைவன் ஈஸியா அவனை வின் பண்ணிடுறான். டேய் மொட்டை, நீ நல்லாதான் ஆடுற, ஆனா உன் டீம்மேட்ஸ் தான் சரியில்லை, நீ ஏன் டீம்ல சேரக்கூடாது? வாய்ப்பே இல்லடா. டேய் மச்சான், அந்த மொட்டையனை ஏன்டா டீம்ல சேர்க்க போறேன்னு சொல்ற? அவன்லாம் வந்தா நான் வரமாட்டேன். அப்படியா? சும்மா சொன்ன மாமா. கட் பண்ணா சிவாபா கட்ட, மச்சான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்டா. என்ன சொல்லு? நான் இனிமே கேம் ஆட போறது இல்ல. ஏன் மாமா? நம்ம இனிமே சின்ன பசங்க இல்ல, நமக்கு சில கடமைகள் இருக்கு. என்ன சிவா காமெடி பண்றியா? இல்லடா சீரியஸா தான் பேசுறேன். லின் ஏதாவது சொன்னாலா? அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் நினைச்சேன் அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்கிட்டயும் சொன்னா, உடனே அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன். இப்ப நம்ம கோலே டோர்னமெண்ட்ல கலந்துகிட்டு கப்பை வின் பண்ணணும். ஏன்டா ஒரு கேமுக்காக அவளை பிரேக்கப் பண்ணிட்டியா? நீ என்ன பைத்தியமா? டேய் பைத்தியம் மாதிரி நீ தாண்டா பேசுற. அவ போன என்ன இன்னொருத்தைய லவ் பண்ண போறேன், ஆனா சாம்பியன்ஷிப் வேலை இப்ப மட்டும் தானே நமக்கு வாய்ப்பு இருக்கு. டேய் நீ அவளை 5 வருஷமா லவ் பண்றீங்க, கேமுக்காக அவளை கைவிட்டியா? மாமா இது முடிஞ்சு போன கதை. இப்ப நம்ம டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும், நம்ம 2 பேர் தாண்டா இருக்கோம். சோ நம்மளால ஒன்னும் புடுங்க முடியாது. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். உடனே தலைவன் அங்கிருந்து ஒரு கடைக்கு போக, அப்ப டிவில ஒலிம்பிக் மேட்ச் நடக்குது. அதுல ஒரு பிளேயர் தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க, குக்கா மக்கா அவன் சொன்ன மாதிரியே நடக்குது. உடனே தலைவன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி டோனி கிட்ட பேச ட்ரை பண்றான், ஆனா அவனால பேச முடியல. இப்ப அடுத்த நாள் தலைவன் அவனோட அப்பா சொன்ன வேலையில ஜாயின் பண்றான். இதே நேரத்துல நம்ம ரவுடி பேபி ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க, உங்ககிட்ட வேற ஷூவே இல்லையா? நான் ஷூ இல்லைனாலும் ஓடுவேன். உடனே ஓடி வின் பண்ண. அப்ப நம்ம தலைவன் அதை பார்த்துட்டு, என்ன அறத்து
காலு பயங்கரமா வலிக்குது போல, நான் வேணா என்னோட ஷூவை தரவா? தேவையில்லை, உன் இஷ்டம். இப்ப அவ வீட்டுக்கு போறா. நம்ம ரவுடி பேபியோட அப்பா வந்து ரொம்ப மோசமானவரு, குடும்பத்தை பாத்துக்காம எப்பவுமே குடின்னு இருப்பாரு. அப்பா, அடுத்த மாசம் எனக்கு ரேஸ் இருக்கு, அந்த ஓட்ட ஷூவெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால ஓட முடியாது. ஷூ பிஞ்சு போச்சுல, அதை தச்சுக்கோ. அப்பா, அதெல்லாம் தைக்க முடியாது, எனக்கு வேற வாங்கித்தாங்க. என்னடி ஓவரா பேசுற? அதான் வாங்கி தர முடியாதுன்னு சொல்றேன்ல. உனக்கு காலேஜுக்கு அனுப்புறதே பெருசு, இதுல அம்மாவுக்கு ரேஸுக்கு நான் ஷூ வாங்கி தரணுமா? போய் வீட்டுல வேலையை பாரு. இதே நேரத்துல டோனியும் பீட்டரும் ஒரு ஹோட்டல்ல இருக்க. நம்ம யாருக்காக வெயிட் பண்றோம்? பெண்டோரா, அந்த மேனாமினிக்கியா அப்பாவா வரா? டோனி, உனக்காக டாக்ஸி பிடிச்சு இங்க வந்திருக்கேன். எதுக்கு என்ன கூப்பிட்ட? எங்க டீம்ல ஜாயின் பண்றியா? நான் சேரணும்னா நம்ம 2 பேரை தவிர வேற யாரு நம்ம டீம்ல இருக்கா? நான் இருக்கமா? அப்ப நான் கிளம்புறேன். ஹே மேனாமினிக்கி, என்ன அசிங்கப்படுத்துறியா? விடுப்பா, இவ என்ன? டே, அவ போக மாட்டா, கண்டிப்பா திரும்ப வருவா பாரு. எப்படிப்பா? அவ ப்ளூ ஃபிஷ் டீமோட கேப்டன், சிஎஃபோட முதல் பெண் டீம். ஆனா யார் கண்பட்டதோ தெரியல, டீம் பிரிஞ்சு போச்சு. ஆனா அவ எப்படியாவது ஒரு டீமை உருவாக்க போராடினா. சோ கண்டிப்பா இங்க வருவா. பாத்தியா, வந்துட்டா. நல்லா யோசிச்சு பார்த்தேன், நீ என் ஃப்ரெண்டுனால நான் உன் டீம்ல ஜாயின் பண்றேன். இதுதான் நான் இருக்க போற கிளப்பா? காசு தரலையா? அதான் வேலைக்காரமா கிளீன் பண்ண 2 நாள் வரல. இதை பார்த்தா 2 நாள் மாதிரி தெரியலையே, 2 வருஷம் மாதிரி இருக்கு. சரி, நான் இந்த ரூம்ல இருக்கேன். ஹே மேனாமினிக்கி, அது என்னோட ரூமு. இருக்கட்டும், ஆனா இனிமே அது ஏன் ரூமு? அப்பனா அங்க ஒரு ரூம் இருக்குல்ல, அதுல போய் தூங்கு. அடி, அது ஸ்டோர் ரூமுடி, உனக்கு ஏத்த இடம் தான். என்ன ஏத்தம் பாத்தியா இதுக்கு? கட் பண்ணா நம்ம சிவா வந்து அவனோட வீட்டுல இருக்க ஒரு ரூம் ரெண்டுக்கு விட, அப்பா அதை ஒரு லேடி பாக்குறா. ரூம் வாடகைக்கு வேணுமா? ஆமா, நல்லா வசதியா இருக்கும்ல, செம்மையா இருக்கும். ஆனா வாடகை ரொம்ப அதிகமா இருக்கே. ஏமா, என் ரூம்ல நெட் எல்லாம் ஃப்ரீமா, ஆனா நான் இன்டர்நெட்டை யூஸ் பண்றது இல்ல. அட கொடுமையே, அடக்கமா இருக்க, கண்ணுக்கு வேற சோடா புட்டி. சோனி படிப்பாளியா? ஹே, நீ அண்ணா தானே? என்ன ஞாபகம் இல்ல? 1ஆம் கிளாஸ்ல ஒன்னா படிச்சுமே. சிவாமா? ஐயோ, நீயா? எங்கம்மா போற? எனக்கு உன் வீடே வேணாம். ஏமா, நான் வேணா 200 ரூபாய்க்கு வாடகை விடுறமா? உண்மையாவா? இது உன்னோட ரூமு. ஆமா, இந்த திங்ஸ் எல்லாம் யாருது? உன்னோட லவ்வர் தான். சேச்சே, என்னோட பாய் ஃப்ரெண்டு. டேய், அவனா நீ? சும்மா காமெடி பண்ணமா? சரி, ரூமோட சாவியை கொடு. ஏமா, நான் தெரியாதாலா? அதெல்லாம் எனக்கு வேணாம், சாவியை கொடு. இதுல தான் இருக்கு, எடுத்துக்கோ. அப்புறம் படிப்பு. இது பாத்ரூமு, அது கிச்சனு. ஹே, என்ன பேசுறதுக்குள்ள கதவு சாத்திட்ட? இங்க பாருடா, ஏன் பர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள நீ வரக்கூடாது. ஓ ரூம்குள்ள நான் ஏண்டி வரப்போறேன்? அதுவும் நீ ஒன்னும் பேரழகிலாம் இல்ல. நல்ல பசங்களா அழகா பார்த்து வரமாட்டாங்க. அப்புறம் முக்கியமா எனக்கு உன் மேல எந்த ஐடியாவும் இல்ல. 2வது, உன் ரூமோட கதவை சரி பண்ணு. டேய், என்னடா ஃப்ரிட்ஜை கபோர்டா யூஸ் பண்ற? அது ரிப்பேர்மா, அதான் இப்படி யூஸ் பண்ற. வரும்போது வசதியா இருக்கும்னு சொன்ன, இதுதான் உன்னோட வசதியா? ஒழுங்கா இதை சரி பண்ணு. டேய் மச்சான். என்னடா மச்சான், ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல அவ இருக்கணும். என்னடா பண்ணா? மச்சான் என் ரூம் எடுத்ததும் இல்லாம வைஃபை பாஸ்வேர்டு மாத்திட்டாடா. இப்ப பாஸ்வேர்டு கேட்டா சொல்ல மாட்டேன்னு சொல்றாடா. டேய் பொறுத்துக்கோடா. இவ ஏன் இப்படி கத்துறா? அடி, அது மேல நீ என்ன பண்ற? டேய் கருப்பா மூச்சுடா, இதுக்கா பயப்படுற? நீ போய் வெளியே வெயிட் பண்ணு, நான் அதை இங்க இருந்து விரட்டுறேன். எப்படிப்பா விரட்டின? அதுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கணும். உடனே தலைவன் போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண. அதே டோனியும் கம்ப்யூட்டர் ஆன் பண்ண. அப்ப 2 பேருமே கனெக்ட் ஆகுறாங்க. நீ எப்படி குபேஷியை பத்தி கரெக்டா சொன்ன? அப்படின்னா நீ உண்மையிலே 2008 தான் வாழ்றியா? சோ அப்படி பார்த்தா நான் நீ இருக்கிற காலகட்டத்துல எனக்கு 8 வயசு தான் ஆகும். நண்பா, நீ கடந்த காலத்தை சேர்ந்தவனு நான் எப்படி நம்புறது? உன் வீட்டோட அட்ரஸ சொல்லு, நான் உனக்கு என் பேர்ல லெட்டர் அனுப்புறேன். உடனே அவன் சொல்ல, உடனே தலைவன் சோடா புட்டிக்கிட்ட போய் ஏதாவது பேப்பர் இருக்கா இந்தா. உடனே தலைவன் நம்ம டோனிக்கு லெட்டர் அனுப்புறான். நீ ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல, உன்னோட பிரதர் கூட கேம் ஆடுவான், ஆனா படிப்புலயும் கவனம் செலுத்துவான். சோ நீ கொஞ்சமாவது படிப்புல கவனம் செலுத்து. நான் நல்லா படிச்சு என்ன ஆக போகுது? நல்ல வேலை கிடைக்கும்ல. என்ன மாதிரி ஒருத்தனுக்கு எந்த கம்பெனில வேலை தருவாங்க? அப்படின்னா நீ சொல்லு. கேம்ல நீ தோத்து போயிட்டா என்ன பண்ணுவ? கண்டிப்பா நான் தூக்க மாட்டேன். சரி, நீ தாராளமா கேம் ஆடலாம், ஆனா அதே நேரத்துல படிப்புலையும் கவனம் செலுத்து. சரி, ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை. என்ன சொல்லு? என் கூட ஒரு அராத்த உட்கார்றால, அவளை வேற டேபிளுக்கு மாத்துங்க. அப்ப தலைவியும் வந்து அதையே சொல்ல, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஆனா எங்க 2 பேருக்கும் செட் ஆகாது. ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிறோம். அப்புறம் டோனி, சுஜிக்கு நீ தான் படிப்பு சொல்லி தரணும். கரெக்ட் தான் மேம், இது ஒரு மக்கு சம்ராணி. டேய், நீ கடைசிலேயே 2வது இடத்துல இருக்க.
சோ நீயும் மொக்க சாம்பிராணி தான். உங்க 2 பேரோட திறமை என்னன்னு எனக்கு தெரியும். சோ டோனி, நீ சுஜிக்கு ஹெல்ப் பண்ணு. சுஜி, நீ பிசியோதெரபில சிறந்தவன் கேள்விப்பட்டேன். சோ நீ தான் நம்ம டோனிய மறுபடியும் நடக்க வைக்கணும். கண்டிப்பா மேம். உடனே அவ தலைவனோட காலை சரி பண்றங்கிற பேர்ல அவனை கொடுமைப்படுத்த, ஏமா பார்த்து பண்ணுமா, விட்டா என் காலை புடிங்கிறோம் போலியே. கட் பண்ண டோனி மறுபடியும் காயை பார்த்து ஒரு கேம் ஆட கூப்பிட, ஆனா தலைவனுக்கு பதிலா நம்ம மேனாமனுக்கு தான் ஆடுறா. பலியாடு வந்துருச்சு. என்னடா அது பூனை மாதிரி தெரியுது. உடனே அவனோட கதையை முடிக்க, உடனே மொட்டையன் தலைவனை தேடி போக, ஹை தேனட நீதான் காயா? ஆமாங்க. டே காய், தோத்து போயிட்ட. சோ எங்க டீம்ல இப்போவாவது ஜாயின் பண்ணு. வாய்ப்பே இல்ல. சரி, இவளும் உங்க டீமா? ஆமாப்பா. அப்ப நானும் வரேன். இப்ப மறுபடியும் டோனி சிவாவை கேமிங் வேர்ல்டுல மீட் பண்ண, நாம மட்டும்தான் இங்க இருக்கும் போல அப்படிதான் தெரியுது. சரி, என் டீம்ல ஜாயின் பண்றியா? டே, நான் 2008ல இருக்கேன், நீ 2019. எப்படி நம்ம ஒண்ணு சேர முடியும்? நீ 2008ல வாழ்றத என்னால இன்னும் நம்ப முடியல. ஏன் நான் அனுப்பின கார்டு உனக்கு இன்னும் வரலையா? எப்ப அனுப்புன? 2008 செப்டம்பர் 1 அனுப்புன. அப்படியா? ஆனா எனக்கு ஞாபகம் இல்லையே. அப்பா அவங்க பேசுறது கட்டாக. சோ நாங்க 3 நிமிஷம் தான் இந்த டைம் லூப்குள்ள மாட்டிக்கிறோம். ஆனா இது நம்புற மாதிரியே இல்லையே. அப்ப டோனி ஒரு கார்டை பாக்குறான். நான் உனக்கு ஒரு கார்டு அனுப்புனேன், அது மஞ்சள் கலர்ல கரடி பொம்மை போட்ட கார்டு. அப்ப அவன் சொன்னது உண்மையா? அவன் கடந்த காலத்தை சேர்ந்தவன். உடனே தலைவன் அவனை மறுபடியும் கேம்ல பார்த்து, நண்பா, நம்மளால 3 நிமிஷம் தான் இந்த லூப்குள்ள இருக்க முடியும். சோ இப்ப நம்புறேன் நீ கடந்த காலத்தை சேர்ந்தவனு. நீ என்ன நம்புற, பட் நான் எப்படி உன்னை நம்புறது? இங்க வருத்தப்படாத வாலிபால் சங்கம் சிபிஎல்லோட சாம்பியன் சொன்னல, நாங்க தான் பிரிஞ்சுட்டோமே. நீங்க பிரிஞ்சது உண்மைதான், ஆனா கடைசியா நீங்க சேர்ந்துட்டீங்க. அப்படியா? எங்க டீம்ல யாரெல்லாம் இருக்காங்க? உடனே அவன் எல்லா பேரையும் சொல்ல, நீ சொல்றவங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா நீ ஒரு பொண்ணோட பேரை பத்தி சொல்றியே. எங்க டீம்ல பொண்ணுங்க யாருமே இல்லையே. இல்லப்பா, உங்க டீம்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்ததுல இருந்துதான் உங்க டீமே இந்த மேட்சை வின் பண்ணீங்க. அவ பேர் என்ன? எனக்கு பேர் தெரியலப்பா, ஆனா அவளை எல்லாருமே ஸ்மைலின்னு கூப்பிடுவாங்க. சரி, அதை விடு. நான் இப்போ வந்த முக்கிய காரணமே, நீ உடனே வைசிட்டில இருக்கிற இந்த இடத்துக்கு போ. எதுக்கு? அங்க என்னோட பிரதர் இருக்கான். நீ அவனை இந்த கேமை விளையாட விடாம பண்ணணும். ஏன் எதுக்குன்னு கேட்காத, எனக்காக பண்ணு. சரி, அட்ரஸ் சொல்லு. உடனே அவன் சொல்ல 2 பேரும் டிஸ்கனெக்ட் ஆயிடுறாங்க. சிவா மட்டும் என் பிரதரை தடுத்துட்டா அவன் சாக்க மாட்டான். என் காலும் பழையபடி மாறிடும். சின்ன வயசு டோனியை காட்ட, அப்பா அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அப்பா அவனோட பிரதர் அவனுக்கு ஒரு கிஃப்ட் தரான். என்ன இது? அதோட அர்த்தம் கண்டினியூ. உனக்கு வீடியோ கேம்ல நம்ம ஆடுற ஆர்கேட் கேமு ஞாபகம் இருக்கா? நம்ம ஏதாவது கேமை தோத்துட்டா இந்த வார்த்தை தான் ஸ்கிரீன்ல வரும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம நினைக்கிற வரைக்கும் அதை தொடர்ந்து ஆட முடியும். சோ நம்ம கேம்ல தோத்து போனாலும் இந்த வார்த்தையால மறுபடியும் விளையாட முடியும். டோனி, சீக்கிரம் வந்து கேக் வெட்டு. கட் பண்ணா இப்ப டோனி மொபைல்ல கிங்கோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கான். சிஎஃபோட லீக் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. உங்க கிராவிட்டி டீம் மறுபடியும் நம்பர் 1 இடத்தை பிடிக்குமா? அது மட்டுமா, எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் நிறைய பேர் உங்களுக்கு எதிரா வர போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரவங்க எல்லாம் என் அடியில துண்டை காணும் துணியை காணும்னு ஓட போறாங்க. கட் பண்ண கேட் இன்னும் 21 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள 5வது பிளேயரை நாம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை முடியலனா நான் உன் டீமை விட்டு விலகிடுறேன். கவலைப்படாத, நம்ம டீமோட அடுத்த பிளேயரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாருப்பா அது? நேஷா. கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே. எனக்கு அவனை தெரியும். அவனுக்கு பிரதர் கூட இருக்கான், ஜின்ஷா மூசா. அவனோட அப்பா கூட சொர்க்கத்தின் கடவுள். அடியே லூசு, நான் கடவுள் நேஷாவை பத்தி பேசல நண்பா. எனக்கு எல்லா பிளேயர்ஸையும் தெரியும், ஆனா நீ சொல்ற நேஷாவை பத்தி நான் கேள்விப்படலையே. அவனை பத்தி யாருக்கும் தெரியாது, ஏன்னா அவன் எந்த டீம்லயும் இல்ல. அப்ப நீ எப்படி அவனை கண்டுபிடிச்ச? நான் அவனை சிஎஃப் குரூப்ல கண்டுபிடிச்சேன், ஆனா ஏகே கிளாஸ்ல பெஸ்டான பிளேயர். உடனே நம்ம டீம் போக, இங்க யார் நேஷான்னு சொல்லுங்க. அந்த வெள்ள மடையனா? அவன் இல்லப்பா. அப்ப அந்த ஜொல்லு பார்ட்டியா? அவனும் இல்லப்பா. அப்ப அந்த ஒற்றை குச்சி தானே? இல்லவே இல்ல. நம்ம தேடி வந்த நேஷா இவங்களை விட வித்தியாசமானவன் நண்பா. அந்த ஆங்கிரி பெட் மண்டையன் இல்லையே, அவனே தான். ஐயோ, இவனா? பார்க்கவே வித்தியாசமா இருக்கானே. என் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? இது அழகு போட்டி இல்ல. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு குறைபாடு இருக்கு, அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. உடனே தலைவன் ஹேர் வாஷ் பண்ற மாதிரி போய் அவங்க கிட்ட பேச, உன் பேரு நேஷாவா? என் பேரு டோனி. நீ சிஎஃப்ல நல்லா ஆடுவன்னு கேள்விப்பட்டேன், என் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா? அவன் உடனே இல்லன்னு சொல்ல, நண்பா உடனே வேணான்னு சொல்லாத, அங்க இருக்காங்களே எல்லாருமே பெஸ்ட் பிளேயர், நீயும் என் டீம்ல ஜாயின் பண்ணு. சிஎஃபோட தொழில்முறை வீரனா மாறுவ. சரி, நீ என் டீமுக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? காசு கொடுக்கணும். அப்படின்னா சரி, நீ என் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் உனக்கு $20 தரேன். நண்பா, அவன் வர ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிட்டான். எப்படிப்பா $20 தரேன்னு சொன்ன? அவன் ஒத்துக்கிட்டான். மச்சான், நீ என்ன லூசா? இந்த வினோத ஜந்துக்காக அவ்வளவு காசை வேஸ்ட் பண்ணணுமா?
நண்பா பணத்தை செலவு பண்ணி தான் ஆகணும், அப்பதான் காரியம் நடக்கும். அடே ஏற்கனவே பைத்திய மாதிரி தினமும் மேக்கப் போட்டுட்டு பேய் மாதிரி சுத்துறா, இப்ப என்னன்னா அவளை விட இன்னொரு ஜந்துவை பிடிச்சிட்டு வந்திருக்க. சரி அவனுக்கு காசு தரணும்னு சொன்னியே, பணத்துக்கு எங்க போவ? அதான் நீ இருக்கியே. அட பாவி. கட் பண்ணா சோடா புட்டிய கட்ட. அப்ப யாரோ அவ கதவை வேகமா தட்ட. உடனே அவ பயந்து நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றா. ஏ படிப்பு, ரொம்ப ஸ்லோவா பேசுற. டே நாயே, திருட்டு பையன் யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டான். கவலைப்படாத படிப்பு, நான் கீழே தான் இருக்கேன், உடனே வர. உடனே தலைவன் ஒரு கல்லை எடுத்துட்டு போய் அந்த திருட மண்டையிலே வைக்க. அப்பதான் தெரிய வருது அது நம்ம கீரி புள்ளன்னு. டே கீரி புள்ள, நீ என்னடா இங்க? மூதேவி, வேணும்னே தானே அடிச்ச? சாரிப்பா, நீ உன் ஃப்ரெண்டுன்னு தெரியாம உன் மூஞ்சில கருப்பாம்பூச்சி ஸ்ப்ரேவா அடிச்சிட்ட. ஆனா பயப்படாத, அது பூச்சை தான் கொல்லும், மனுஷங்கள இல்ல. டே புதர் மண்டை, யாருடா இவ? நான் சிவாவோட கிளாஸ்மேட். இப்ப நான் தான் இங்க ஸ்டே பண்ணிருக்கேன். ஓ, என்னோட ரூமுக்கு வாடகைக்கு வந்தவ நீதானா? உன்னோட தலை வலிக்குதாடா? கவலைப்படாத, நான் இன்னும் சாகல. சரி எதுக்கு இங்க வந்த? உன் கூட உறவு கொண்டாட வரல. என் ஐடி கார்டு எங்க? ஏன் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறியா? ஆமாண்டா. சரி கீரி, எந்த டீம்ல நீ இருக்க? உன்ன மாதிரி ஒரு முட்டால எந்த டீம் சேர்த்தாங்க? என் டீம் பேரை கேட்டா நீ ஷாக் ஆயிருவ. அப்படி என்ன டீம்பா? ப்ராப்பர்ட்டி டீம்ல நான் இருக்கேன். உனக்கு ஏத்த டீம் தான். இந்த உன் ஐடி கார்டு எடுத்துட்டு போ. உடனே கீரிப்புல போனதும் தலைவர் செம்ம காண்டாகி தம் போட. சிகரெட் பிடிச்சா உடம்புக்கு நல்லது இல்ல. கட் பண்ண ரவுடி பேபியை காட்ட. பரவாயில்ல சுஜி, முன்ன விட படிப்புல முன்னேறி இருக்க. ஆனா டோனி தான் ஸ்டடீஸை விட்டு கேம்ல கவனம் செலுத்துறான். நீ அவனோட ஃப்ரெண்டு தானே, அவன்கிட்ட இத பத்தி பேச. உடனே தலைவங்கிட்ட போய் பேச. நீ மறுபடியும் கெஃபேக்கு போறியா? ஏன் படிப்பை விட்டு வீடியோ கேம்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுற? இது வீடியோ கேம் இல்ல, இ ஸ்போர்ட்ஸ். நீ ஓடுற ஓட்டப்பந்தய மாதிரி தான் இதுவும் ஒரு கேம். என்ன நீங்க ரியல் வேர்ல்டுல ஆடுறீங்க, ஆனா நாங்க விர்ச்சுவல் வேர்ல்ட்ல ஆடுறோம். நீ எப்பவும் இப்படிதான் பேசுவல, ஆனா உன்னோட ஃபேமிலிக்கு தான் இது பிடிக்கல. அப்புறம் ஏன் நீ இதை பண்ற? நான் ஒன்னும் பொம்மை இல்ல, நீங்க ஆட்டி வைக்கிற மாதிரி இருக்கு. சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உடனே தலைவன் வெளியே போக அப்பாவனோட அப்பா அங்க வந்திருக்காரு. உடனே அவரை ஏமாத்திட்டு அவன் இன்டர்நெட் கேஃபேக்கு போக. வா மச்சான், ஏன் இவ்வளவு லேட்டு? அதான் வந்துட்டேன்லடா. சரி ஒரு ஒத்திகை பாப்போமா? நேசா பூனைக்கண்ணி ஏ கேட் கிட்ட போங்க, மத்தவங்க ஏன் பின்னாடி வாங்க. உடனே 2 டீமா பிரிய. அப்ப மேனாமணிக்கு மேல பாம்பு போடுறாங்க. மச்சி நான் மாட்டிக்கிட்டேன்டா. அந்த 5 பேரும் ஏ கேட் கிட்ட தான் இருக்காங்க. ஆங்கிரி பேட் மேனாமணிக்கு கிட்ட போ, நான் மத்தவங்களை கூப்பிட்டு அங்க வரேன். உடனே ஆங்கிரி பேட் மாண்டிய ஒரே ஆள எல்லாரோட கதையை முடிக்க. அப்ப டோனி வந்து ஹெல்ப் பண்றான். டேய் டம்மி பீஸ்ன்னு நினைச்சேன், இப்படி கில்லி மாதிரி அடிச்சு தூக்கிட்டியப்பா. நம்ம டீமான ஃபர்ஸ்ட் மேட்சே செம மேட்ச்ல. சரி நம்ம டீமோட பேர் என்ன? மச்சான் நீ தான் நம்ம டீமோட கேப்டன், சோ என்ன பேர் வைக்கலாம் நீயே சொல்லு. நம்ம டீமுக்கு கண்டினியூன்னு பேர் வச்சிருக்கேன். கண்டினியூவா? ஏன் மச்சான், நம்ம சின்ன வயசுல வீடியோ கேம் ஆடுவோம்ல, அப்ப நம்ம தோத்து போயிட்டா கண்டினியூன்னு ஒரு வார்த்தை வரும், அது நம்மள மறுபடியும் விளையாட வைக்கிற தெம்ப தரும். சோ நம்ம டீமோட பேரு கண்டினியூ. சாம மச்சான், இன்னொரு கேம் ஆடுவோமா? அப்ப தலைவனோட அப்பா வந்து வீட்டுக்கு வா. மாமா டோனி கேம்லாம் ஆடல, பீட்டர் இவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். டோனி வா கிளம்பலாம். உடனே அவன் அவர் கூட போக. மச்சி டோனியோட அப்பா போலீஸா? ஆமா. சரி அவருக்கு ஏன் கேம் பிடிக்கல? கேம் ஆடுறது அவ்வளவு தப்பா? அவங்க வீட்டுல அது தப்பு தான். அதே நேரத்துல தலைவன் ரவுடி பேபிக்கு மெசேஜ் பண்ணி, நீ தானே அப்பா கிட்ட என்ன போட்டு கொடுத்த, உனக்கு நான் படிப்புலாம் சொல்லி கொடுத்தேன், ஆனா நீ என்ன இப்படி போட்டு கொடுத்துட்ட? இங்க பாரு, நான் யாருக்கிட்டையும் உன்னை பத்தி சொல்லல. அப்புறம் உன் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாரு, ஆனா நீ என்னன்னா கேம்னு இருக்க. இப்படி பேச என் அப்பா உனக்கு எவ்வளவு காசு தந்தாரு? டோனி நான் மறுபடியும் சொல்றேன், உன் அப்பாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓ, உன் அப்பா உங்ககிட்ட அன்பு இல்லாம இருக்கிறதுனால என் அப்பாவோட பாசம் உனக்கு வேணுமா? சரி சொல்லு, அவரு எனக்கு நிறைய பாசம் தராரு, நான் வேணா உனக்கு அதை ஷேர் பண்ணவா? உடனே தலைவி அவனை பிளாக் பண்ணிடுறா. ஆமா நீ தானே போட்டு கொடுத்த. டேய் உன் அப்பா ஒரு போலீஸ்டா, அவருக்கு தெரியாதா நீ பண்ற திருட்டுத்தனம்? ஆனா எப்படிமா நான் அங்க இருக்கேன்னு அவருக்கு தெரியும்? ஏன்னா உன் அப்பா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கடையிலயும் உன் போட்டோவை கொடுத்து நீ வந்தா போன் பண்ண சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ஓவரமா? ஐயோ தேவையில்லாம அவ்வளவு தப்பா நினைச்சிட்டோமே. உடனே தலைவன் ரவுடி பேபியை பார்த்து மனைவி கேட்க. சரி யாராவது தெரியாம பேசிட்டேன், ஆனா நம்ம ஃப்ரெண்டு தானே, இனிமே உன்னோட ஸ்டடீஸ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். இப்ப அதே நேரத்துல சிவா செம போதையில வர. ஹே படிப்பு, இப்படியே தினமும் படிச்சுக்கிட்டு இருந்தா உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரியே இவ்வளவு குடிச்சிருக்க. நான் இப்ப வேலை செய்யறல, அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கால, என்னை எல்லாத்துக்கும் கூப்பிடுறான். அவனுக்கு தண்ணி தாக எடுத்தா என்ன கூப்பிடுறான், பசிச்சா என்னை KFCக்கு போக சொல்றான், அது சூடா இல்லனா என்ன திட்டுறான். அந்த கடைக்கார அதை சூடா தரலனா ஏன் தப்பா? இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அவங்க வச்ச போட்டிக்காக நான் சரக்கு சாப்பிடணுமா? ஏன்னா நான் இப்ப ஒரு அடிமை. எல்லார்கிட்டயே சொல்லுவேன் நம்ம வாழ்க்கை நம்ம முடிவுன்னு, ஆனா என்னோட குடும்பத்தோட கஷ்டத்துக்காக
பிடிக்காத ஒரு வேலைக்கு நான் வந்தேன். அப்பெல்லாம் கேம் ஆடும் போது எனக்கு ராஜாவா நான் வாழுவேன். ஆனா இப்ப ஒரு அடிமை மாதிரி இருக்க. நான் முடிவு எடுத்துட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ போறேன். உடனே அடுத்த நாள் அவன் வேலையை விட்டு நின்னுறான். இதே நேரத்துல டோனியோட அப்பா இன்டர்நெட் கஃபேக்கு வரதுனால அவங்க ரூம்லயே கேம் ஆட, அங்கேயே அவனோட அப்பா வந்து அவனை கூப்பிட்டு போயிடுறாரு. என் அண்ணன் உயிரோடு இருந்தா அவனையும் கேம் ஆட விடாம இப்படிதான் பண்ணுவீங்களா? உனக்கு அது தெரியாதா? அந்த கேமால தான் அவன் இறந்தான். நீயும் கேம் ஆடுனா அவனோட நிலைமை தான் உனக்கும். டே பேப்பரை பாத்தீங்களா? இ ஸ்போர்ட்ஸ் கேமு இப்ப அதிகாரப்பூர்வமா நேஷனல் கேமா மாத்திட்டாங்க. ஸோ இப்ப அதுவும் ஒரு வேலை தான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சரி, நம்ம டாஸ் போட்டு முடிவு பண்ணுவோம். உடனே டாஸ் போட நம்ம டீமுக்கு சாதகமா வர உடனே எல்லாரும் டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடிவு பண்றாங்க. சரி, கீரி புள்ளையங்க இப்ப அவன் நம்ம மேல செம்ம கான்ல இருக்கான். பேங்கிள்ஸ் அவனை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர்றது ஏன் வேலை. உடனே தலைவன் போய் கீரியை சமாதானப்படுத்த இப்ப டீம் ஒன்று சேர்ந்துருது. எவ்வளவு பிரச்சனை நண்பர்களுக்குள்ள வந்தாலும் நாம பேசிட்டா அந்த பிரச்சனை காத்தோட காத்தா பறந்துரும். கட் பண்ண நம்ம டோனியோட டீம் ஒரு கெஃபேக்கு வர, மச்சான் நான் இவ்வளவு மாதிரி இருக்கல, அப்படியே டோரா மாதிரியே இருக்கடா. உன் பேர் என்ன? டோரா சார். சரி உள்ள போங்க. மச்சான் அந்த ரூம் காலியா இருக்கு. உடனே நம்ம டீம் அதுக்குள்ள போக அப்ப தடிமாடு மாதிரி 5 பேர் வராங்க. டேய் இது எங்க ஏரியா, இடத்த காலி பண்ணுங்க. டேய் கோணவாயா, முதல்ல வந்தது நாங்க. அப்படியா மூட்டை? பஸ் பஸ் நமக்குள்ள எதுக்கு சண்டை? நாம வேணா ஒரு கேம் ஆடுவோம். யார் வின் பண்றாங்களோ அவங்க இந்த ரூமை எடுத்துப்போம். சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். உடனே அவங்க கேம் ஆட ஃபர்ஸ்ட் நம்ம மேனாமணிக்கு 2 பேரை போட்டு தல, அப்புறம் நம்ம ஆங்கிரி பேட் போடுதான சுட, அடுத்து நம்ம தலைவன் இன்னொருத்தனோட கதையை முடிக்க. மச்சான் சப்பையா இவங்களை முடிச்சிட்டோமேடா. உடனே தோத்து போனவங்க சண்டை போட அப்ப கெஃபேவோட ஓனர் வந்து அவங்க சண்டையை தடுத்து நிறுத்தி அந்த பிரச்சனை பண்ணவங்கள வெளியே அனுப்பிட்டு டோனியை பார்த்து, எப்படி இருக்க யாங்கண்ணா, இது உங்க கெஃபேவா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, எதுக்கு இந்த ஆள் மாறாட்டம்? இங்க சிசிடிவி கேமரா இருக்கு, மறந்துட்டியா? சரி, அந்த ரூமை உனக்கு ஃப்ரீயா தரேன். ஆனா நீ இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணி சாம்பியன் ஆகணும். கண்டிப்பாண்ணா. அவர் உனக்கு தெரியுமா? அவர் என்னோட அண்ணனோட டீம்மேட் லூயாங், த லெஜண்ட் லூயாங்கா, டிராகன் ஸ்கை டீமோட பெஸ்ட் பிளேயர்ல. ஆமா அவரே தான். ஆனா என்னோட அண்ணனோட மரணத்தால அவங்க டீம் கலைஞ்சு போச்சு. டேய் குரங்கு, என்னடா கோலம் இது? என் பொண்டாட்டி என்ன புரட்டி எடுத்துட்டாப்பா. ஓ மை காட் மச்சான், நீ குரங்கா இல்ல உன் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி செம்மடா. நான் ஆபீஸ்க்கு போறேன்னு போய் சொல்லிட்டு உங்க கூட கேம் ஆட வந்தல, அது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் என்ன இப்படி பண்ணிட்டா. சோ இனிமே என்னால வர முடியாது மச்சான், மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவன் சொல்ல, ரன்வீர் பொண்டாட்டிக்கு பயந்து கேமுக்கு வரலன்னு சொன்னதும் நம்ம பசங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டேய் எவனையாவது பிடிச்சி முதல்ல கேம்ல கலந்துப்போம், அப்புறம் எதா இருந்தாலும் பின்னாடி பாத்துக்கலாம். கட் பண்ணா சிவா ஒன்னு ரூமுக்கு போக அங்க வந்தா அன்லா வெறித்தனமா கேம் ஆடிட்டு இருக்கா. இந்த லூசு என்ன பண்ணுது? ஹே படிப்ஸ், என்னமா கேம்ல ஆடுற? நீ எப்ப வந்த? நீ கேம் ஆடும் போதே வந்துட்ட. ஆமா, இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? வெக்கலாம் படல. இந்த கேம் படிக்கிறத விட கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. கஷ்டமாவா? படிப்ஸ் நம்பர் 1 பிளேயர் இருக்கும்போது கவலை எதுக்கு? உடனே சிவா கேம் ஆட டீச் பண்ண அதுல 2 பேரும் லைட்டா க்ளோஸ் ஆக விட்டா கிஸ் பண்ற லெவலுக்கு போயிருப்பாங்க. ஆனா சிவா உஷாராயிரான். சரி படிப்ஸ், என்ன புதுசா கேம்ல ஆடுற? உனக்கு தான் இது பிடிக்காது. எருமை பெட்டு மேல இருந்து கால் ஏற்றா. அட அதை விடு, என்ன புதுசா கேம் ஆடுற? அதுவா, உன்னோட நோட்ஸை பார்த்தேன். அதுல மேக்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராபபிலிட்டியை பார்த்தேன். எக்ஸாம்பிளுக்கு டிராவல் டைம்ல கால்குலேட் பண்றது, எனிமியோட டிஸ்டன்ஸ், இப்படி பல விஷயம் இருக்கு. என்னவோ சொல்ற, ஆனா ஒண்ணுமே விளங்கல. ஆட நீ கேம் ஆடணும்னு சொல்றல, சரி வா எங்க கேம் ஆடு. உடனே தலைவிய ஒரு இன்டர்நெட் கேஃபேக்கு கூப்பிட்டு போறான். முதல்ல கேம் ஆடணும்னா இந்த மாதிரி இடத்துல தான் ஆடணும். உடனே அவளுக்கான ஒரு ஐடியா ஓபன் பண்ண அவ 2 பேருமே கேமுக்குள்ள வர, ஐயோ நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? ஹேய் ஓவரா நடிக்காத, இது கேம். சரி வா எப்படி ஆடணும்னு சொல்லி தரேன். அங்க ஏண்டி நிக்கிற? வா. நடக்க முடியலப்பா. W பிரஸ் பண்ணு. என்னடி பண்ற? நீ தானே W அமுக்கு சொன்ன. மூதேவி, W முன்னாடி, A லெஃப்ட், D ரைட், S பின்னாடி. உன் மரமண்டைக்கு வழங்குதா? இதான் சாக்குன்னு என்ன நல்லா வச்சு செய்யறல. சரி அடுத்து என்ன? அடுத்து சில பேசிக் இருக்கு. சரி இவ ஜம்ப் பண்ணு. எப்படி ஜம்ப் பண்றது? ஷிஃப்ட ஹோல்டு பண்ணி W அமுக்கு. உடனே அவ பண்ண, ஆனா கொஞ்சம் ஓவரா பண்ணிடுறா போல. அவ போட்டை விட ரொம்ப தூரமா ஜம்ப் பண்ணி செத்துடுறா. இப்படியே அவளுக்கு பேசிக்கலா அவன் டீச் பண்ண. கட் பண்ணா பேங்கிள்ஸ் கிட்ட இருந்து போன் வருது. இது மாதிரி சோட்டாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு. உடனே பசங்க போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண. ஆனா போலீஸ் வந்து அவனை யாரும் கிட்னாப் பண்ணல, அவனோட பேரண்ட்ஸ் தான் கூப்பிட்டு போனதா சொல்ல. கட் பண்ண சோட்டாவை டி அடிக்ஷன் சென்டருக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவன் எப்ப பார்த்தாலும் கேம்னு இருக்கான்ல, அதனால அவன் அங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீ எல்லாம் ஒரு தாயா? என்ன எதுக்கு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்த?
பின்ன பாட்டி செத்தது கூட தெரியாம எப்ப பார்த்தாலும் கேம் ஆடுற, அதான் இங்க கூப்பிட்டு வந்தேன். கற்பனா டாக்டர் வர அவர்கிட்ட அவனை ஒரு 2 மாசத்துக்கு வெளியே விடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. கற்பனா நம்ம பசங்க சோட்டாவோட வீட்டுக்கு வர, ஆனா பசங்களை பார்த்ததும் சோட்டாவோட நைனா கதவை லாக் பண்ண, அப்ப பக்கத்து வீட்டோட ஆன்டி சோட்டாவை பத்தி சொல்ல கட் பண்ண நம்ம பசங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் என்னன்னா ஒரு மிலிட்டரி பேஸ் மாதிரி அவ்வளோ பாதுகாப்பா இருக்கு. அதனால பேஷண்டா தான் உள்ள போக முடியும்னு நம்ம சிவாவை ஒரு பேஷண்டா அவனை அங்க சேர்த்துட்டு இவங்க போக, அவங்க போனதும் சோட்டாவை கண்டுபிடிச்சி அவனை தனியா கூப்பிட்டு போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி, மச்சான் சோட்டாவை பார்த்துட்டேன், நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிருங்கடா. பக்காவா ரெடி பண்ணிட்டோம் மாப்பிள. கரெக்டா 5 மணிக்கு வாட்ச்மேன் சாப்பிட போவான், அப்போ பிளான ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் 5 மணி எப்ப ஆகும்னு நம்ம சிவாவும் சோட்டாவும் வெயிட் பண்ண, அவ சிவாவோட பழைய கேமிங் ஃப்ரெண்ட பாக்குறான். அவனையும் இங்க தான் சேர்த்திருக்காங்க போல. உடனே அவனையும் கூப்பிட்டு நம்ம பசங்களோட சிக்னலுக்காக வெயிட் பண்ண, அவ பசங்க சிக்னல் தர உடனே ஒரு குட்டி கலாட்டா பண்ணி நம்ம சிவா அவனோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு எஸ் ஆயிடுறான். இவனை ஏன்டா கூப்பிட்டு வந்த? டேய் இவன் ஒரு நல்ல பிளேயர்டா, அதோட அவன் கூட எத்தனை தடவை கேம் ஆடி இருக்கும் தெரியும்டா. ஆனா இவன் இன்னும் பயத்துல இருக்கான். டேய் அவன் 1 வருஷமா அங்க இருந்திருக்கான்டா. டேய் பட்டாசு, நீ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இல்ல, வீட்டுல இருக்க, எனக்கு தெரியல. சிவாடா, சிவா, ஆமா சிவா. சிவா அந்த அண்டா பையன் இங்க இருக்கான். டேய் அது டாக்டர் இல்ல, என்னோட ரூம்மேட் அண்டா. கட் பண்ணா சிவா போர் அடிக்குதுன்னு கேம் ஆட போக, அப்ப மறுபடியும் கிளிச் ஆக உடனே கேம் குள்ள போய் டோனிய பாக்குறான். நீ அண்ணனை பாத்தியா? இல்ல, அவன் டீச்சரை பார்த்த. அவர்கிட்ட அவனை வெள்ளிக்கிழமை கேம் ஆட அனுப்பாதீங்கன்னு சொன்னேன். இல்ல ப்ரோ, இது சீரியஸான மேட்ரு, நீ உடனே என் அண்ணனை போய் பாரு. டேய் இப்ப டைம் 12டா, இப்ப போய் உன் அண்ணனை பார்க்க சொல்ற. சரி என் வீட்டுக்கு கால் பண்ணு. சரி நம்பர் சொல்லு. உடனே அவன் சொல்ல இவனும் கால் பண்ண, ஆனா அவனோட அம்மா போனை கட் பண்ணிடுறாங்க. நீயே பார்த்தல, உன் அம்மா கட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா நான் சொல்ற அட்ரஸ் எழுதி வச்சுக்கோ. வெள்ளிக்கிழமை இங்க போய் நான் சொல்ற மாதிரி பண்றேன். ஆனா எதுக்கு உன்னோட அண்ணனை கேம்ல கலந்துக்க வேணாம்னு சொல்ற? ஏன்னா அவன் அன்னைக்கு போனானா செத்துருவான். உடனே கனெக்ஷன் கட் ஆக இப்ப அடுத்த நாள் வர உடனே சிவா டோனியோட வீட்டுக்கு போய் அவனோட அண்ணனை பார்த்து நாளைக்கு கேமுக்கு போவாதுன்னு சொல்ல, ஆனா அவன் ஏதோ வளர்றான்னு அவன் கண்டுக்காம கிளம்பி ஸ்கூலுக்கு போக, நம்ம சிவா சொல்லிட்டான்னு கேம் ஆட போக, டேய் பட்டாசு அங்க என்ன பண்ற? இங்க வந்து கேம் ஆடு. நம்ம பட்டாசு வெறித்தனமா ஆடுறான்ல, இவன் என்னடா இப்படி ஆடுறான்? எங்க டீம்ல சேர்ந்துக்கிறியா? கண்டிப்பா, ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்னோட பிளேயர் நேம் நான் சேஞ்ச் பண்ண போறேன். சரி என்ன பேரு? எனக்கு கோல்டுனா பிடிக்கும், அதுவும் 24 கேரட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோட பேரு 24K. அப்ப டோனி சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. உங்க டீமோட பேரு 1 காயின், அதோட லீடர் 7. ஆமா அது நான் தான். ஆனா எல்லாம் ஓகே, ஆனா எங்க டீம்ல 24Kன்னு ஒரு பிளேயர் இல்லையே. அப்ப அவன் சொன்ன பிளேயர் நம்ம பட்டாசு தானா? சரி சரி இப்பவே சந்தோஷப்படாதீங்க. இந்த ப்ரோ லீக்கோட அடுத்த மேட்ச்ல நம்ம டபுள் கில்லின் டீமோட ஆடணும். அவங்களுக்கு பிறகு டிராகன் டீமோட ஆடணும். இந்த லீக்லயே டஃப்பான டீம்னா அது டிராகன் டீம் தான். அவங்க கேப்டன் லூசின் ரொம்ப டஃப்பான ஆளு. இப்ப நீ என்ன பேரு சொன்ன? லூசின். அப்ப நம்ம சிவாக்கு டோனி அவன் அண்ணனை பத்தி சொன்னது ஞாபகம் வருது. உடனே அவன் அதை தடுக்க போக, உனக்கு என்ன வேணும்? நான் சொல்றது உண்மைதான். இன்னைக்கு நீ கேம் ஆட போனா செத்துருவ. என்னடா வளர்ற? நான் வளரல. இங்க பாரு, எனக்கு உங்ககிட்ட பேச டைம் இல்ல. இங்க பாரு, நான் சொல்றது எல்லாமே உண்மை. உன் தம்பி பேரு டோனி தானே? அவன் பேரு எப்படி உனக்கு தெரியும்? உடனே சிவா நடந்த எல்லாத்தையும் சொல்ல, நீ என்ன பைத்தியமாடா இல்ல போதையில இருக்கியா? இங்க பாரு, நான் சொல்றது எல்லாமே உண்மை. சரி சரி நம்பிட்டேன், இப்ப நான் கிளம்பலாமா? உடனே அவன் கிளம்ப உடனே தலைவன் டோனியோட வீட்டுக்கு போய் அவன் அண்ணனோட பைக்கை ரிப்பேர் பண்ண, அதோட அவன் போற அந்த லொகேஷனுக்கு போய், அதாவது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துக்கு போய் அந்த இடத்த டேக் டைவர்ஷனா மாத்தி வச்சிடறான். கட் பண்ண ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு டோனி வந்து அந்த ரோடு கிட்ட வர, அதாவது சிவா கடந்த காலத்துல இருக்கான்ல அந்த இடத்துக்கு வரான். இப்ப டோனியோட அதே பைக்ல வரான். ஆனா ரூட்டை மாத்தினதால வேற ரூட்ல போயிடுறான். அவன் ரூட்டை மாறி போனதால ஃபியூச்சரே மாறிடுது. அதாவது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல பயங்கரமா உடஞ்சு போயிருக்கும். இப்ப அது மறைஞ்சு போகுது. டோனி தன்னோட பிரதரை காப்பாத்திட்டுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம சிவாவும் சந்தோஷப்பட, ஆனா அப்பதான் பெரிய ட்விஸ்டே, மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுவும் வேற இடத்துல ஆகுது. அதோட டோனியும் அந்த இடத்துல தான் இருக்கான். அதுல அவனோட கால் போயிடுது. அதே நேரத்துல யார் இவங்களை ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அங்க இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இங்க ஃபியூச்சர்ல டோனி சந்தோஷமா போக, ஆனா ஃபியூச்சர் மாறி இருந்தா அவனோட காலும் சரியா இருக்கும்னு அவனுக்கு டவுட் வருது. அப்ப வேற தெருவுல ஸ்கிட் ஆன மார்க்க பாக்குறான்.
அப்பதான் தெரியுது அவனால எதையும் சேஞ்ச் பண்ண முடியலன்னு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூப்பிட்டு போக சிவா அங்கதான் இருக்கான். அதே நேரத்துல அடுத்த லீக் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போறதால நம்ம பசங்க அவனுக்கு கால் பண்ண, ஆனா அவன் போனை எடுக்க மாட்டான். சிவா எங்கடா? அவன் போனை எடுக்க மாட்டான்டா. அப்ப என்ன பண்றது? கேம் இன்னும் 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆக போகுது, இருக்கிறவங்களை வச்சு ஆடுவோம். உடனே அவங்க கேம் ஆட போக அப்ப சூவி இருக்கான்ல, அவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்றான் போல. அதோட சிவா இல்லாமலே அவங்க அந்த மேட்சை வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணதும் அவன் உடனே பாத்ரூம் போறான். அங்க போய் பார்த்தா அவன் கையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதோட அவனோட காரை காட்டுறாங்க. அது பார்க்க ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. ஒருவேளை டோனியோட அண்ணனை இவன் தான் அப்படி பண்ணிருப்பானோ? ஏன்னா சிவா அந்த பேரிகேட மாத்தும் போது டோனியோட அண்ணன் வேற டைரக்ஷன்ல போயிருப்பான். அதே மாதிரி அங்க ஒரு காரும் போயிருக்கும். அந்த கார் பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் டோனியை காட்டுறாங்க. அவனுக்கு தன்னோட ஃபியூச்சரை மாத்த ஒரு சான்ஸ் கிடைச்சும் அவனால அதை மாத்த முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அதே நேரத்துல சிவா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அங்க டோனியோட அண்ணன் இறந்துட்டதா டாக்டர் சொல்ல, அதை கேட்டதும் சிவா ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான். பட் அவனும் என்ன பண்ணுவான்? அவனால முடிஞ்சதா ட்ரை பண்ணான். ஆனா விதியை அவனால மாத்த முடியல. கட் பண்ண கேம்ல நம்ம சிவா டோனிய பார்க்க, என்ன மன்னிச்சிருடா, நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால எதையும் மாத்த முடியல. சரி, நீ ஏன் உன்னோட காலை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல? உன் கால் இப்ப எப்படி இருக்கு? என் காலுக்கு என்ன, நல்லாதான் இருக்கு. இப்ப வீல் சேர்ல தான் இருக்க. ஆனா அதை பத்தி எனக்கு ஒரு டேஷும் இல்ல. எனக்கு என்னோட அண்ணன் வேணும். உன்னால அவனை தர முடியுமா? இல்ல, என்னாலதான், எல்லாமே என்னாலதான். அவன் சாவுக்கு நான் தான் காரணம். டோனி பேசாத, இனி என்ன பார்க்கவே வராத. உடனே அவன் கேமை கட் பண்ணிடுறான். பாவம் சிவா அவன் என்ன பண்ணுவான்? அவனால முடிஞ்சதா பண்ணான். கட் பண்ண சின்ன வயசு டோனியை காட்ட, ஃபியூச்சர்ல இருக்கிற டோனி இருக்கான்ல, அவன் கடைசியா தன்னோட அண்ணனை ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி தான் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நம்ம சிவா கிட்ட சொல்லிருப்பான். உடனே சிவா டோனிய அவனோட அண்ணன் பாடி இருக்கிற பிளேஸுக்கு கொண்டு போறான். அவனோட பிரதரை பார்த்ததும் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இந்த விஷயம் சிவா பண்ணதால ஃபியூச்சர்ல நம்ம டோனியோட அப்பா டோனிய கேம் ஆட அலோவ் பண்றாரு. இந்த பக்கம் சிவாவோட டீமை காட்ட, அப்ப அண்ணா இருக்கால, அவ சிவா டீமுக்கு ஸ்பான்சர் யாராவது கிடைப்பாங்களான்னு தேடி பாக்குறா. ஆனா கேமிங்க்கு யாருமே ஸ்பான்சர் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஆனா நம்ம அண்ணா சும்மா இல்லங்க, நிறைய ஸ்பான்சரை தேடி போறா. ஆனா எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி கேமிங்க்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டேன்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம பசங்க கேம் ஆட கெஃபேக்கு வர, அப்போ ஒரு டீம் கூட பிரச்சனை வந்துருது. அதாவது லாஸ்டா சிவா இல்லாம கேம் ஆடுவாங்கல்ல, அதுல ஏதோ சீட்டிங் பண்ணி வின் பண்ணதா அந்த டீம் சொல்ல, உடனே அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க அப்பா அண்ணா அங்க போறா. உடனே நம்ம பசங்களை தடுக்க பாக்குறா. ஆனா எவனுமே அவளை கண்டுக்கல. கட் பண்ண சண்டை போட்டதால நம்ம டீம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அண்லா, இது உனக்கு தான் புதுசு, எங்களுக்கு இது பழக்கப்பட்ட விஷயம். ஏண்டா அதுக்குன்னு இங்கேயே குப்பை கொட்டுவீங்களா? ஆபீசர், சண்டை போட்டது நாங்க தான், இவ இல்ல, அவளை விட்டுருங்களேன். அதெல்லாம் விட முடியாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அன்லா வந்து யாரோ கூப்பிட்டு போறாங்க. அவ படிக்கிற ஸ்கூலோட டீச்சர் போல. அவ போன பிறகு சிவாவோட அப்பா வர, எதுக்குடா இங்க வந்த? அப்ப வேலைக்கு போலியா? வேலையை விட்டுட்டேன். ஆனா கவலைப்படாதீங்க, இன்னும் 1 மாசத்துல கேமிங்க்கு ஒரு வேர்ல்டு கப் நடக்க போகுது. அதுல நான் கலந்துக்கிட்டா நான் பணக்காரனா ஆயிருவேன். ஆனா சிவாவோட அப்பா சிவா கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு விட, கேமுன்னு இருக்க, கேமு தான் சோறு போட போதா, கெட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக, இருந்தாலும் சிவா கையில அந்த கேம்ல கலந்துக்க பணத்தையும் கொடுத்துட்டு போறாரு. என்ன ஒரு அப்பா பாத்தீங்களா, ஆடியும் தராரு, பணத்தையும் தராரு. கட் பண்ண சிவா வீட்டுக்கு வர, அங்க வந்தா நம்ம அண்ணா இருக்கால, அவ வீட்டோட சாவியை வச்சுட்டு ரூமை காலி பண்ணிட்டு போயிடுறா. கட் பண்ணா டோனியோட டீமை காட்ட, பாஸ் அவன் வூல்ஃப் டீமோட கேப்டன் தானே, அவன் ஏன் இங்க வரான்? அவன் நம்ம பசங்களை நோட்டை விட வந்திருக்கான். நாம இவ்ளோ ஃபேமஸா? ஏ லூசு, அவங்க நம்மள பார்க்க ஒண்ணும் வரலடி, பின்ன யார பார்க்க வந்திருக்காங்க? யாருடா அவன் தான் கிங், கிராவிட்டி டீமோட நம்பர் 1 பிளேயர். இப்ப அவனோட டீமுக்கும் நம்ம டோனியோட டீமுக்கும் ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடக்க, டேய் என் பக்கம் 2 பேர் வராங்கடா, ஹைவேல 2 பேர் இருக்காங்க. நான் பாத்துட்டேன். டேய் பீட்ரே, நவுந்து போடா. டேய் உன்னால தான் என்ன சுட்டான், பரவாயில்ல விடு. உடனே டோனி அந்த டீம்ல ஒருத்தனை கொன்னுடுறான். ஆனா இந்த மேட்ச்ல நம்ம பீட்டரால அவங்க தோத்துடுறாங்க. டோனி, உங்ககிட்ட பேசணும்டா, சொல்லு. பீட்டரை நம்ம டீமை விட்டு தூக்கிடுறியா, இல்லனா நான் டீமை விட்டு போயிடுறேன். இப்ப என்ன ஆச்சு, என்ன ஆகணும்டா? தொடர்ந்து அவனால 3 மேட்ச்ல தோத்துட்டோம். இன்னும் 1 மாசத்துல நேஷனல் டோர்னமெண்ட் வரப்போகுது. இப்படியே போனா முதல் கேம்ல வெளியே போயிருவோம். எனக்கு ஒரு பிளேயரை தெரியும், நான் வேணா அவனை வர சொல்லவா? யோசிச்சு சொல்றேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? பீட்டரை விட நான் சொன்ன பிளேயர் சூப்பரா ஆடுவான். அவ பீட்டர் அதை கேட்டுறான். அவனை பார்த்ததும் மேனாமணிக்கு அங்க இருந்து போக, இந்த பக்கம் சிவா அன்லாவை போய் பார்த்து வீட்டுக்கு வர சொல்ல, ஆனா அவ வர முடியாதுன்னு சொல்றா. ஹேய் லூஸ் ஆடி, நீ முதல்ல சண்டை போட்டது அவனுங்க தான். சரி சண்டை போட்டுட்டோம், ஆனா நான் வந்து தடுத்தல. அப்ப என் பேச்ச கேட்டியா? ஹேய் படிப்ஸே, அவன் விட்டா பாட்டில் அடிச்சே கொண்டு இருப்பான், அதான் நான் அடிச்சேன். உங்களால நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன்டா. போலீஸ் ஸ்டேஷன் போனா என்ன, அதுவும் ஒரு வேலை தானே. என்கிட்ட பேசாத. ஹே மக்கே, வலி இந்த பக்கம். யாருடா மக்கு? பைத்தியம்.
அப்புறம் கட் பண்ண டோனியை கட்ட அவ டோனியை பார்க்க வூல்ஃப் கிளப்போட கேப்டன் வரான். டேய் டோனி, என் பேரு ஃபெங்யூ, தெரியும் நீ வூல்ஃப் டீமோட கேப்டன் தானே. என்னடா டோனி, கேம் இன்னும் நம்ம ஆடவே இல்ல, அதுக்குள்ள இன்னும் விரோதியா பாக்குற. சரி, நான் வந்த விஷயத்த சொல்றேன். நான் உன்னோட மேட்சை பார்த்தேன், நீ செம்மையா ஆடுற. நீயே எங்க டீம்ல சேரக்கூடாது. உன்னோட டீமுக்கும் என்னோட டீமுக்கும் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச், அதனால இப்பவே பிளேயருக்கு வேலை பேசுறியா? இங்க பாரு டோனி, உன் டீம் இருக்குல்ல, அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க்கே இல்ல. என்னதான் நீ பெஸ்டான பிளேயரா இருந்தாலும் டீமோட பாண்ட் இல்லாம வின் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், என் டீம்ல சேர்ந்துக்கோன்னு. நீ மட்டும் சேர்ந்துட்டா நிங் டிவிஷனோட சாம்பியன் நாம தான். யோசிச்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, அதே நேரத்துல நேஷாவுக்கும் பீட்டருக்கும் சண்டை வந்துருது. நேஷா ஏதோ பீட்டரோட காசை எடுத்திருக்கான் போல, அதனால அவன் சண்டை போட அதை சமாதானப்படுத்த போய் பெரிய சண்டையாகி, டோனி இப்ப சொல்றேன், இவன் இருந்தா நான் இருக்க மாட்டேன். யாருமே தேவையில்லை, போகணும்னா போயிருங்க, உங்ககிட்ட இங்க இருங்கன்னு நான் கெஞ்ச மாட்டேன். ஆமா ஆமா, நீ எப்படி கெஞ்சுவ? நீதான் வேற டீம்ல சேர போறியே. ஹே மேனாமணிக்கு என்ன உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் வளரல. இதோ இருக்காரே டோனி, அவரு வூல்ஃப் கேங்கோட சேர போறாரு. அதனாலதான் சாரு நம்மள வேணான்னு சொல்றாரு. டேய் மச்சான், அந்த லூசு சொல்றத நான் நம்பல. இருந்தாலும் அது உண்மையா? டேய், நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்னடா? சரி சொல்லுங்க, நீங்க ஆடுற கேம் சூப்பரா இருக்கா? குப்பை மாதிரி ஆடுறீங்க. நான் நம்ம டீமுக்கு நல்ல பிளேயர் எடுத்த நினைச்சேன், ஆனா போய் லூசர்ஸ் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, உங்ககிட்ட என்னால கெஞ்சலாம் முடியாது. வேணும்னா இருங்க, இல்லனா கிளம்புங்க. உடனே எல்லாரும் போக, ஒரு பக்கம் அண்ட்லா போயிட்டா, இன்னொரு பக்கம் டோனியோட டீம் மொத்தமா பிரிஞ்சு போகுது. சோ இவங்க சேருவாங்களா? மேட்சை வின் பண்ண இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்க? கட் பண்ண டோனியை சமாதானப்படுத்த பீட்டர் வரான். ஆனா டோனி அவனை பார்க்க கூட மாட்டான். இதே சமயத்துல சிவா இருக்கால, அவன் அண்ணிலாவை சமாதானப்படுத்த, இங்க பாரு, இனிமே சண்டை போட மாட்டேன், ஒன்னு பண்ணுவோம். நீ ஏன் எங்க டீமோட மேனேஜர் ஆக கூடாது? எனக்கு எது சொன்னாலும் படிப்ஸ் வலிக்கு வர மாட்டுது. இப்ப பாரு, ஹே படிப்ஸே, நீ மட்டும் என் கூட வந்தா உனக்கு லைஃப் டைம் ஃபுல்லா தயிர் வாங்கி தரேன். அவன் அப்படி சொன்னதுமே அண்லா வந்து, நீ சொன்னது உண்மையாடா? சாமி சத்தியமா உண்மை. சரி, நான் உன் கூட வரேன், ஆனா என் கண்டிஷனை ஒத்துக்கிட்டாதான் நான் வருவேன். உடனே அவ கண்டிஷனை சொல்ல, அது நம்ம பசங்க ஏதுக்க. கட் பண்ண நம்ம அண்லா இருக்கால, அவ ஸ்கூல் பசங்களோட ஒரு மேட்சை செட் பண்றா. என்னடா அவ போயும் பொடி பசங்க கூட ஆட சொல்றா? அவ தான் நம்ம டீமோட மேனேஜர், சோ அவ பேச்ச நம்ம கேட்டுதான் ஆகணும். உடனே நம்ம பசங்க சின்ன பசங்க தானு அசால்ட்டா இருக்க, ஆனா பசங்க ஈஸியா நம்ம டீமை வின் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் டோனியை கட்ட அவன் கெஃபேக்கு வர, அப்ப கெஃபேவோட பாஸ் இருக்காருல, அவன் டோனியை பார்த்து, அவங்க டீமுக்குள்ளயும் இதே மாதிரி சண்டை வந்ததுன்னு, ஆனா உன்னோட அண்ணன் எங்களை எப்பவுமே விட்டு கொடுத்தது இல்ல. ஒரு டீமுக்கு சண்டை வரதா செய்யும், அதுக்குன்னு அவங்கள போக சொல்றது சரியில்லை. நீ போய் அவங்க கிட்ட பேசுனா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு அவர் சொல்ல, அப்ப ஹீரோ வந்து பாஸை பார்த்து, நீங்க சொல்றது ஓகேனா? உங்க டீம்ல எல்லாருமே பெஸ்டா இருந்தாங்க டோனி. நாங்க டீமா பார்த்தா பெஸ்ட் தான், ஆனா தனியா பார்த்தா நாங்க பெஸ்ட் இல்ல. ஆனா நம்ம கை இருக்குல்ல, அதுல 5 விரல் இருக்கு. அந்த 5மே தனியா இருந்தா பெரிய லாபம் இல்ல, ஆனா அதுக்கான வேலை அது சிறப்பா தான் பண்ணும். அதுவே அதை ஒண்ணு சேர்த்தா அதோட பவர் இருக்குல்ல, அது இன்னும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். நீங்க சொல்றத நானும் ஏத்துக்கிறேன், ஆனா அவங்களை எப்படி ஒண்ணு சேர்க்கறது? உனக்கு ஒன் கைண்ட் டீமை தெரியும்ல, சிஎஃபோட முதல் சாம்பியன். ஆனா ஸ்டார்டிங்ல அவங்க டீம் கூட உங்களை மாதிரிதான் ஈகோவால பிரிஞ்சாங்க. ஆனா மறுபடியும் அவங்க ஒண்ணு சேரலையா? அதோட அவங்க சிஎஃபோட சாம்பியனாவும் ஆனாங்க. ஏன் தெரியுமா? அந்த டீமோட கேப்டன் அவனோட டீமுக்கு என்ன தேவைப்படும்னு அவனுக்கு தெரியும். அதே மாதிரி உனக்கும் உன் டீமுக்கும் என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கோ. கட் பண்ண அரலூசா காட்ட, அப்ப ஊருக்கு கிளம்புறா. அப்ப பீட்டர் வரான். என்னடா போயிட்டேனா இல்லையான்னு பாக்க வந்தியா? ஆமா, நீ போனதானே ஏர் ரூட்டு கிளியர் ஆகும் எப்பன்னு இருக்க. ஆனா ஒண்ணுடா, நீயாவது என்ன வழி அனுப்ப வந்தியே. என்னமா பண்றது, வாழ்க்கை ஒரு பெரிய கோடு மாதிரி, எங்க போய் முடியும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா ஒண்ணு, நீ எப்படியும் திரும்ப வரதானே போற. என்னடா அடி வேணுமா உனக்கு? சரி சரி பாத்து போ. அப்ப நேஷாவும் வழுக்கையும் அங்க வர, அதுக்கப்புறம் நம்ம டோனியும் வந்து சாரி கேட்க, ஆனா நீ சொன்னது உண்மைதான், நான் அவன் கூப்பிட்டதும் போனேன்தான், ஆனா அவன் டீம்ல சேர இல்ல. அவங்க டீமை பத்தி தெரிஞ்சுக்க. உடனே ஒரு வீடியோவை காட்டுறான். உடனே அந்த வீடியோவை பார்த்ததும் அவங்க தங்களோட சண்டையை மறந்து ஒரு டீமா செயல்பட, நீங்க இப்பதான் ஒரு டீமா இருக்கீங்க. அதோட நான் ஏன் டீமுக்கு கண்டினியூன்னு பேரு வச்சேன்னு தெரியுமா? அது என் அண்ணனுக்கு பிடிச்ச பேரு. அவனால முடியாத நான் செய்ய ஆசைப்பட்டேன். அதனால ஒரு மேட்ச்ல கூட தோக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, நாம தோத்தா கூட நாம திரும்ப ஆட இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு. அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். மறுபடியும் நம்ம சேர்ந்து ஆடுவோமா? வரீங்கன்னா இந்த பேண்டை எடுங்க. உடனே எல்லாருமே அந்த பேண்டை எடுத்து டீம்ல சேர,
கட் பண்ண ஃபியூச்சர்ல இருக்கிற சுபியை காட்ட அவன் கிராவிட்டி கம்பெனியோட சிஇஓவா இருக்கான். அப்ப அவன் கம்பெனில வேலை செய்யற பொண்ணு வந்து காசு அனுப்பிட்டதா சொல்றா. நம்ம கிட்டதான் காட்வெல் டீம் இருக்கு, அப்புறம் ஏன் வூல்ஃப் டீமுக்கு சப்போர்ட் பண்ண சொல்றீங்க? செஸ்ல ஒவ்வொரு பீஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. எனக்கு புரியல. சிஎஃப்லயும் சரி டிஜிஎல்லையும் சரி நம்பால் தான் வின் பண்ணணும். அது யாருன்னு நாம தான் முடிவு எடுக்கணும். அப்படின்னா பெருசா ஒண்ணு பண்ண போறீங்களே. இதே நேரத்துல வூல்ஃப் டீம்ல வேற டீமோட பிளேயரை சேர்த்துக்கிறாங்க. கட் பண்ண சிவாவோட டீம் காட்ட அப்ப அன்லா சொல்றா, டேய் நம்ம டீமுக்கு ஸ்பான்சர் கிடைச்சிட்டாங்க, ஆனா அவங்க நமக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னா அவங்க சொல்றத நம்ம பண்ணணும் அப்படின்னு அவ சொல்ல. என்ன பண்ணுன்னு சொல்லு, உடனே பண்றேன் அப்படின்னு சிவா சொல்ல. உடனே ஒரு ட்ரெஸ்ஸை தரா, ஆனா பசங்க அதை போட்டுக்க மாட்டோம்னு சொல்ல. அதுக்கு அன்லா போடலனா ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல. உடனே பசங்க அதை போட்டுக்க. கட் பண்ணா சிவாவும் டோனியும் கேம் குள்ள போக யாரோ நம்மள பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி சரி இப்போ எதுக்கு அதை பேசுற, ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு டோனி சொல்ல. எதுக்குன்னு சிவா கேட்க தன்னோட பிரதரை கடைசியா பார்க்க கூப்பிட்டு போனதுக்குன்னு சொல்றான். சரிப்பா நீ ஒரு டீமை வழிநடத்த என்னெல்லாம் பண்ணுவியோ அதை சொல்லப்பா. ஸ்ட்ராங்கான பிளேயரை எடுப்பேன், ஆனா அவன் என்னோட ஃப்ரெண்டுப்பா. நீ இப்பதான் கேப்டன் மாதிரி பேசுற. உன் டீம்மேட் வீக்கா இருக்காங்கன்னா அது உன்னோட எதிரிக்கே பலமா மாறும். சரி என்னோட டீம்மேட்டை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும். சரி சோட்டாவை பத்தி சொல்லு. அவரு நல்ல பிளேயர், சென்டர் பொசிஷன்ல அவரு பெஸ்டான பிளேயரும் கூட. அதுக்கு சிவா வந்து சரி அவனோட வீக்னஸ் என்னன்னு சொல்லு. அவரோட வீக்னஸ் என்னன்னா எப்பவுமே அவரு மத்தவங்க பின்னாடியே இருப்பாரு. கரெக்ட் தான், அதுதான் அவனோட வீக்னஸே. ஆனா ஒரு ஃப்ரெண்டா அவனோட டேலண்ட்ல என்ன பார்த்தானா அவன் சண்டை போடுறதை விட ஸ்பை பண்றதுல சிறந்தவன். கேம்ல ஆப்போனன்ட் எங்க இருக்காங்கன்னு அவன் ஈஸியா கண்டுபிடிப்பான். அதை நான் என் கேம்ல யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி உன் ஃப்ரெண்டோட டேலண்ட்டை கண்டுபிடி, அதை அவனோட பிளஸ்ஸா மாத்துன்னு அவன் சொல்ல. இவங்கிட்ட என்னடா டேலண்ட் இருக்கு, அத நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சிவா சொல்ல. கட் பண்ண டோனி டீமுக்கும் வூல்ஃப் டீமுக்கும் மேட்ச் வருது. அத கிராவிட்டி கிளப்போட டீம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. டோனி டீமோட டாக்டிக்ஸ கவனமா பாருங்க, நமக்கு ஒரு நாள் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு லேடி பாஸ் சொல்ல. இந்த பக்கம் மேட்ச் ஸ்டார்ட் ஆக நம்ம பீட்டரோட டேலண்ட் வேகமா ஓடி போடுது. அதுவும் யார்கிட்டயும் மாட்டாம வேகமா ஓடுவான். அதை யூஸ் பண்ணி அவன் வேணும்னே எனிமி கிட்ட மாட்டி வேகமா ஓடி போக கேப்டன் அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அது அவனோட டாக்டிக்ஸ் போல. ஆனா அவன் மட்டும் ஓடல, மொத்த டீமும் நம்மள தாக்காம அவாய்ட் பண்றாங்க. வா ஃபாலோ பண்ணி அவங்கள கொண்டுடலாம். மேடம் அவங்க ஏன் சண்டை போடாம ஓடிக்கிட்டே இருக்காங்க? கேம்ல இந்த மாதிரி நான் பண்ணி பார்த்ததே இல்லையே. ஒருவேளை தோத்துருவோன்னு டைமை ஓட்டுறாங்களா? அவங்க டைமை ஓட்டல, பின்வாங்குற மாதிரி எதிரியோட டாக்டிக்க தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. அதே நேரத்துல பீட்டரை துரத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே வர அவன் உடனே ஒரு கேபின்குள்ள ஒழிஞ்சுக்க. ஆனா அவனை அவங்க பிடிக்க அப்ப நேசா இருக்கான்ல, அவன் வந்து மத்தவங்களை ஷூட் பண்ணி கொண்டுடுறான். உடனே அவங்க ஒரு புது பிளேயரை இருக்க அவன் பயங்கரமா ஆடுறான். அவனால எல்லாருமே செத்து போக அவன் ஜீரோ டீமோட பிளேயர், அவன் செம்மையா ஆடுவான் அப்படின்னு டோரா சொல்ல. அதுக்கு பீட்டர் எப்படி ஆடினா என்ன, அவங்கிட்டையும் நம்ம இதே டாக்டிக்கை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல. ஆனா டோனி இருக்கான்ல, அவன் வந்து சொல்றான் இவங்கிட்ட அதை யூஸ் பண்ண வேணாம், நாம இதை யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட வர மாட்டாங்க, அதனால இதை பண்ற மாதிரி அவங்களை ஏமாத்தி அவங்கள காலி பண்ணிடலாம் அப்படின்னு டோனி சொல்ல. அதே மாதிரி பண்ணி கேம் ஆட டோனி டீம் என்ன ஜீரோவை தேடி போறாங்க. அவன் செம்மையா ஆடுவானே, அவங்கிட்ட நேரடியா மோதுனா கண்டிப்பா கைமாதான். இல்ல டோனியோட ஐடியா கரெக்டான ஐடியா. ஜீரோவோட பவர் ஸ்னைப்பர், அதனால அவன் தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணுவான். அதுவே கிட்ட வந்தா அவன் பயந்துருவான். அதனாலதான் டோனி இப்படி பண்றான். அவன் சொன்ன மாதிரி நம்ம பசங்க நேரடியா போய் எல்லாரையும் காலி பண்ண அதோட அந்த ஜீரோவையும் காலி பண்ணி மேட்ச்ல வின் பண்ணிடுறாங்க. கட் பண்ண சிவாவை காட்ட அவன் டோனியோட அண்ணன் இறந்தப்ப நம்ம டீம் ஒரு மேட்ச் ஆடுவாங்கல்ல, அந்த மேட்ச பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அதுல சீட்டிங் நடந்ததை பாக்குறான். இந்த பக்கம் ஆளா இருக்கால, அவ ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க டீமை இன்டர்வியூ எடுக்க வரதா சொல்ல. உடனே எல்லாருமே அவளை பார்க்க போக இவங்க தான் மிஸ் சென், நம்ம டீமை பார்க்க வந்த ரிப்போர்ட்டர். சரி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், டைரக்டா கேள்வி கேட்கிறேன், நீங்க எவ்வளவு நாளா இந்த கேம் ஆடுறீங்க அப்படின்னு அவ கேட்க. அதுக்கு சிவா வந்து 1 வருஷம் சொல்ல. உடனே அவ வேலைக்கு போறீங்களான்னு கேட்க. அதுக்கு சிவா வந்து இல்லன்னு சொல்ல. அப்ப சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க, அப்பா கிட்ட வாங்குவீங்களா? சோ நீங்க நாள் முழுக்க கேம் தான் ஆடுவீங்க, வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்க அப்படின்னு அவ சொல்ல. உடனே அண்ணா அவளை தடுக்க பார்க்க. ஆனா சிவா அவங்கள பேசட்டும்னு சொல்ல. என்ன பேச சொல்ற, என் பாஸ் ஏதாவது அரசியல் பத்தியோ இல்ல சினிமாவை பத்தியோ ஆர்டிக்கல் எழுத சொல்வாருன்னு பார்த்தா போயும் கேமை பத்தி எழுத சொல்றாரு. இந்த கேமால சின்ன பசங்க எத்தனை பேர் லைஃப தொலைக்கிறாங்கன்னு தெரியுமா, இத பத்தி வேற நான் எழுதணுமா அப்படின்னு அவ சொல்ல. உடனே சிவா வந்து நீங்க ரிப்போர்ட்டர், நிறைய படிச்சிருப்பீங்க, எங்களை விட உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். ஆனா நாங்க ஒன்னும் சின்ன பசங்க இல்ல, கேமுக்கு அடிக்ட் ஆகி பைத்தியமாகிறதுக்கு. அதோட காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி கேமுக்கும் 2 பக்கம் இருக்கு. அதோட பேட் சைட பார்த்து நீ இப்படி பேசுற, அதோட உன் பாஸ் அனுப்புனதால வேற வழி இல்லாம வந்தேன்னு சொல்றியே, ஏன் நீ படிச்சவ தானே, உனக்கு வாய் இல்ல
போக முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு இங்க வந்து என் டைமை வேஸ்ட் பண்ற அப்படின்னு சிவா சொல்ல உடனே அந்த ரிப்போர்ட்டர் காண்டாயி அங்க இருந்து போயிடுறா. அண்லா அவளை சமாதானப்படுத்த பார்க்க அதே நேரத்துல சிவா எல்லாரையும் போக சொல்லிட்டு பாட்டிலோட பேச, அதுவும் அவன் கேம்ல சீட் பண்ணால அத பத்தி பேச, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு போன் பண்ண நீ வரல, அதான் இப்படி பண்ண, அதுக்கு சீட் பண்ணுவியா? இந்த கேம் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல, அதுல வின் பண்ண நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், வின் பண்ண நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா இது தப்புடா, டேய் இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல, அப்ப அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கால அவ போனை வச்சுட்டு போயிருக்கா போல. உடனே வந்து அதை எடுத்துட்டு போறா. அதுவும் அவ வந்து பேசினப்ப அதுல வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணிருப்பா போல. அவங்க பேசினது அதுல மொத்தமா ரெக்கார்ட் ஆயிருக்கு. கட் பண்ணா சுகி சீட் பண்ணி தான் வின் பண்ணான்னு நம்ம சிவா பசங்க கிட்ட சொல்ல, டேய் சிவா சொல்றது உண்மையாடா? டேய் அப்ப எனக்கு வேற வழி தெரியலடா, சிவாவும் வரல, நம்ம தோக்குற லெவலுக்கு போனோம், அதான் அப்படி பண்ண அப்படின்னு அவன் சொல்ல, டேய் நீ சொல்றது நியாயம் தான்டா, ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம டீமோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? ஐயோ அப்பா பேங்கிள்ஸ், அத நீ சொல்றியா? நீயே பக்கத்து வீட்டோட கரண்ட திருடுறவன், நீ போய் என்ன குறை சொல்ற? ஏண்டா அதுவும் இதுவும் ஒன்னா? அதுல நான் மாட்டினா கூட நான் மட்டும் தான்டா மாட்டுவேன், ஆனா இதுல மாட்டினா மொத்த டீமையும் தூக்கிடுவாங்க. டேய் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? ஒரே வழிதான் இருக்கு, பேசாம சிஎஃப் போர்டு கிட்ட போய் நடந்ததை சொல்லிடுவோம். டேய் சிவா சீரியஸா தான் பேசுறியா? உண்மைய சொன்னா டீமை பேன் பண்ணிடுவாங்க, சொல்லனா நம்ம பண்ணது ஒரு நாள் தெரிஞ்சா அப்பவும் பேன் பண்ணிடுவாங்க, அதோட இப்ப நாம தப்பா ஒத்துக்கிட்டா மன்னிச்சு விட கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல, உடனே 3 பேருமே கமிட்டிக்கு போய் அத பத்தி சொல்ல, அவங்க ஒரு வாரத்துக்கு பிறகு அவங்க முடிவை சொல்றேன்னு சொல்ல, அதாவது டீமை பேன் பண்ணலாமா இல்ல மன்னிச்சு விடலாமான்னு அவங்க சொல்றேன்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த பக்கம் சுஜியை காட்ட அவ ரன்னிங் ரேஸ்ல வின் பண்ணிருக்கா போல. அவ ரேஸ்ல தோத்து போன பொண்ணு அவளை பார்த்து அவளை ஸ்கூலை விட்டு போக சொல்றா. இல்லனா சுஜியோட அப்பா ஒரு கொலைகாரனும் அவ அம்மா ஓடுகாலினும் ஸ்கூல் ஃபுல்லா கொளுத்தி போட்டுருவனு அவ சொல்ல, அவ சுஜி வந்து அப்படி பண்ண அவளை கொன்னுருவன் மறட்ட. ஆனாலும் அவ ஸ்கூலோட வெப்சைட்ல சுஜியை பத்தி போட்டுடுறா. உடனே சுஜி அவளை தேடி போக ஆனா அவ அங்க இல்ல. இதே நேரத்துல இந்த விஷயம் டோனிக்கு தெரிய வர கட் பண்ண சிவாவை காட்ட, அப்ப அண்லா வந்து அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கால அவ நம்ம பசங்க பேசினத நியூஸ்ல போட்டதா சொல்றா. அவளுக்கு எப்படிடா நீங்க சீட் பண்ணது தெரியும்? இப்பதான் ஞாபகம் வருது, அன்னைக்கு நாங்க பேசும்போது அவ போன் எடுக்க வந்தா, ஒருவேளை நாங்க பேசினத அவ ரெக்கார்ட் பண்ணிருப்பாளோ அப்படின்னு சிவா சொல்ல, அதே நேரத்துல நம்ம பசங்க ஏமாத்தின விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிய வர, அதனால எந்த டீமும் அவங்களோட மேட்ச் ஆட வரமாட்டாங்க. அதனால பட்டாசு இருக்கான்ல அவன் கேமிங்ல பிரபலமான ஒரு பிளேயரை பார்த்து உதவி கேக்குறான். டேய் நீங்க சீட் பண்ணி மாட்டினா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு அவன் வந்து நீ எங்க கூட மேட்ச் ஆடுடா, ஏன்னா இன்னும் கமிட்டி எதுவும் சொல்லல, ஊர்லயே நீங்க பிரபலமான டீம், உங்க கூட நாங்க மேட்ச் ஆடினா கமிட்டி எங்களை நம்புவாங்கல்ல அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு அந்த பிளேயர் வந்து டேய் அந்த சிவா என்ன லூசாடா, எதுக்கு நீங்க சீட் பண்ணத போய் அவன் சொன்னா? இல்ல மாமா அவன் சொல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கமிட்டிக்கு தெரியும்ல, அப்ப பிரச்சனை பெருசா வரும், அதான் சிவா சொல்லிட்டான். சரி இப்ப என்ன பண்ண சொல்ற? எங்க டீமோட மேட்ச் ஆடுடா. கட் பண்ண நம்ம அண்லாவை காட்ட அவன் அந்த ரிப்போர்ட்டரை பார்த்து அவகிட்ட இருக்கிற ஆடியோவை கேக்குறா. ஏன்னா அவ நம்ம டீம் சீட் பண்ணதா சொல்லிருக்கா, ஆனா யார் பண்ணாங்கன்னு சொல்லல. அதனால அண்லா அந்த ஆடியோவை கேட்க வந்திருக்கா. ஆனா ரிப்போர்ட்டர் பொண்ணு நம்ம டீமுக்கு தண்டனை வாங்கி தருவனு ஒத்த கால்ல நிக்கிறா. உடனே அண்லா என்ன பண்றா, நம்ம பாட்டில் கிட்ட பேசுறியான்னு கேட்க, கட் பண்ண ரிப்போர்ட்டர் பொண்ணு பாட்டில போய் பார்த்து ஏன் சீட் பண்ணன்னு கேக்குறா. அதுக்கு பாட்டில் வந்து என்ன கேள்வி இது, வின் பண்ணதான் அதை பண்ண, அவன் அப்படி பேசுவான்னு அவ எதிர்பார்க்கல. உடனே அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு நீ நிறைய கேம் ஆடினவன் தானே, அப்படி இருக்க சீட்டிங்க்கு என்ன அவசியம் இருக்கு? நாங்க கேம் ஆடி இருக்கலாம், ஆனா அதுல நம்பர் 1 இருந்தா தானே எல்லாருமே கொண்டாடுவாங்க, இல்லனா யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க. நீ அந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதுவன் கூட எனக்கு தெரியும், ஆனா மறுபடியும் எங்க டீமுக்கு சான்ஸ் கிடைச்சா நாங்க கண்டிப்பா இதை பண்ண மாட்டோம். இல்ல எனக்கு புரியல, நீ தப்பு பண்ணிருக்க, ஆனா அது தப்புன்னு உனக்கு புரியலையா? தப்புதான், ஆனா அதால என்ன ஆக போகுது? டீம் பேன் ஆகும், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா என் கூட இருக்கிற எல்லாருக்கும் 25 வயசு ஆகுது, இனிமே டீமை உருவாக்கி அதை மேல கொண்டு வரது நடக்காத காரியம். அதோட என் கூட படிச்சவங்களா கல்யாண வேலைன்னு லைஃபையே செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க இன்னும் உன்ன மாதிரி ஆளுங்க சொல்ற அட்வைஸை கேட்டுட்டு மூடிக்கிட்டு அதை ஃபாலோ பண்றோம். கமிட்டி என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு கவலை இல்ல, இந்த சொசைட்டி எங்களை பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நாங்க ஆடணும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், யார் காலில் வேணாலும் விழுவேன். இப்பவும் நீ அந்த ஆடியோ ரிலீஸ் பண்றேன்னு சொன்னா பரவாயில்ல பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. இவன் அப்படி சொல்லுவான்னு அவ எதிர்பார்க்கல. இப்ப அவ ஆபீஸுக்கு போய் அவன் சொன்னதே நினைச்சுக்கிட்டு இருக்கா. உடனே அவ அன்லாக் கால் பண்ணி அந்த ஆடியோவை தரேன்னு சொல்றா. ஆனா 2 மாசம் அவங்க டீமோட இருந்து அவங்க நடவடிக்கைய அவ வீடியோ எடுப்பேன்னு சொல்ல அன்லாவும் அதுக்கு ஒத்துக்க. இந்த பக்கம் சுஜியை காட்ட அவ பசங்க மாதிரி ட்ரைனிங் எடுக்க. அப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தியாடி, அப்பா ஒரு கொலைகாரன், அம்மா ஒரு ஓடுகாலி, ஆனா இவ நல்லா ஓடுறா, அதே மாதிரி நல்லாவும் சண்டை போடுறா,
அதுவும் இவ்வளவு அந்த நொண்டியும் பண்ற ரொமான்ஸ் இருக்கே, அது ரொம்ப டூ மச் டி. இப்ப என்ன சொன்ன? உடனே அவளை அடிக்க போறா. அப்ப டோனி வந்து அவளை தடுத்து அந்த பொண்ணு கிட்ட, உன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்ல இந்த போஸ்டர் நீ தானே போட்ட, நீ மட்டும் அதை டெலீட் பண்ணல போலீஸ் கிட்ட உன்னை பத்தி ரிப்போர்ட் பண்ணிடுவேன். அவன் அப்படி சொன்னதும் எதுக்குடா வம்புன்னு அவ போஸ்டர் டெலீட் பண்ணிடுறா. ஆமா, நீ ஏன் எனக்கு உதவி பண்ண? பின்ன நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? சரி இந்த ஷூவை வச்சுக்கோ. எதுக்கு ஷூ? எதுக்கு? ரன்னிங் ரேஸுக்கு தான். இத போட்டுட்டு ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கோ. கட் பண்ணா நம்ம டீம் போற இடத்துக்குலாம் ரிப்போர்ட்டர் பண்ணும் பின்னாடியே வரா. அதுவும் அவங்க பேசுறது நடந்துக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறா. அப்ப நம்ம டீம் வந்து சீட் பண்ணி ஒரு டீம் கிட்ட வின் பண்ணாங்கல்ல, அந்த டீம் வந்து பாருடா கேம்ல ஃப்ராட் பண்ணி வின் பண்ணிட்டு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்தாங்கன்னே தெரியல. ஏன்பா அதுக்குன்னு மூஞ்ச மாத்தவா முடியும்? டேய் பட்டாசு சும்மா இருடா. இங்க பாரு, நாங்க பண்ணது தப்புதான், அதோட கமிட்டிக்கு நாங்க பண்ணதை சொல்லிட்டோம். சொன்னா நடந்தது மாறுமா? நாங்க வின் பண்ற மேட்ச்டா அது. ஆனா நீங்க வின் பண்ணி லீகோட சாம்பியன் ஆனீங்க. உடனே சிவா வந்து அந்த மேட்ச்ல வின் பண்ண சர்டிபிகேட்டை கிழிச்சிடுறான். இதை கிழிச்சா நடந்தது மாறுமாடா? மாறாதுதான். ஆனா உங்ககிட்ட நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருன்னு கேட்க வரல. இதை கிழிச்சு நீ ஹீரோன்னு ப்ரூவ் பண்றியா? ஆனா நீ பண்ண வேலையால நம்ம டவுனுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? என்னை கேட்டா உங்க டீமையே பேன் பண்ணணும். சோ நமக்குள்ள மறுபடியும் ரீமேட்ச் வச்சுப்போம். அதுல நீ தோத்துட்டா நீயும் சரி உன் டீமும் சரி இனிமே சிஎஃப்ல ஆடவே கூடாது. சரி நான் ஒத்துக்கிறேன், எங்க வரணும்னு சொல்லு, கம்ப்யூட்டர் கூட நீயே ரெடி பண்ணு, நாங்க ஆடுறோம், இங்கேயே ஆடுவோம், அதுவும் இப்பவே. சரி ஒத்துக்கிறேன். சிவா நீ எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்ட, அதோட வீடியோ வேற அந்த பொண்ணு எடுக்கிறா. சோ நீ சொன்னதை மாத்திக்க மாட்டேல? கண்டிப்பா மாட்டேன். டேய் நீ என்னடா அவங்களோட மேட்ச் ஆடுறேன்னு சொல்ற? ஒருவேளை நம்ம தோத்துட்டா என்ன பண்றது? சொன்ன மாதிரி கேம் ஆட வேணாம். இந்த பக்கம் அண்லா இருக்காள, அவ கமிட்டியை பார்த்து அந்த ஆடியோவை காமிக்கிறா. சார் சீட் பண்ணது சுபி தான், மத்தவங்க இல்ல. சுபி பண்ண தப்புக்கு எல்லாரையும் பனிஷ் பண்ணாதீங்க அப்படின்னு அவ சொல்ல, இந்த பக்கம் நம்ம டீம் வந்து டபுள் கில் டீமோட மேட்ச் ஆடி ஈஸியா வின் பண்ணிடுறாங்க. இதே நேரத்துல கமிட்டி அவங்க ரிப்போர்ட்டை நம்ம டீமுக்கு அனுப்பி வைக்க, அதுல என்ன போட்டிருக்குன்னா, இதுக்கப்புறம் நடக்க போற மேட்ச்ல நம்ம பாட்டில் இருக்கால, அவன் ஒரு 5 மேட்ச் ஆடக்கூடாதான். அதோட அவங்க டீம் வந்து சிஎஃப்க்கு டைரக்டா போக முடியாது. அதுல கலந்துக்கணும்னா அவங்க ஹெல்த் டோர்னமெண்ட்டை வின் பண்ணி வரணும். ஆனா அதுல ஆடுற டீம் எல்லாருமே ஃபேமஸான டீம், அவங்களோட ஆடி இவங்க வின் பண்ணணும். அப்பதான் சிஎஃபோட வேர்ல்டு கப்ல இவங்களால கலந்துக்க முடியும் அப்படின்னு கமிட்டி சொல்ல, கேம் தானே பாத்துப்போம் விடு, இப்ப பிரச்சனை அது இல்ல. கமிட்டி நமக்கு டிராவலுக்கும் லஞ்சுக்கும் காசு தர மாட்டாங்க. அதோட 5 கேம்ல சுவி நம்ம கூட ஆடக்கூடாது. அதனால நமக்கு ஒரு புது பிளேயர் தேவை. கட் பண்ண சிவாவும் டோனியும் கேமுக்குள்ள வர, அங்க எப்படி போகுது? ஹெல் டோர்னமெண்ட் ஆட போறோம். ஓ அதுவா? நான் வேணா என்ன நடக்கும்னு சொல்லவா? இல்லப்பா, நடக்கிறது தெரியாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. அதோட அப்பதானே ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். சரி நான் ஃபியூச்சர்ல இருக்கிற அன்லாவை பார்க்க சொன்னனே, பாத்தியா? அவ நம்பர் தானே தரலையே. அவ நம்பர் தர, அவகிட்ட கால் பண்ணி பேசு. சரி இது யாரு? ஆளா? ஆளுன்னு சொல்ல முடியாது, ஆனா சரி விடு. அவகிட்ட என்ன கேட்கணும், என்ன பண்றான்னு கேளு. குறிப்பா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேளு. உடனே டோனி கால் பண்ண, ஆனா கால் போகல. உடனே அன்லாவை பத்தி இன்டர்நெட்ல தேடுறான். இன்டர்நெட்ல அவளோட போன் நம்பரை பாக்குறான். உடனே அவளுக்கு கால் பண்றான். மேடம் உங்களுக்கு யாரோ போன் பண்ணிருக்காங்க. யார் பேசுறது? இல்ல இதை எப்படி கேக்குறதுன்னு தெரியல. நீங்க சிங்கிளா இல்ல கமிட்டடா? யாரடா நீ? என்ன பிராங்க் பண்றியா? அட இல்லங்க, நீங்க சிங்கிளான்னு மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, போனை வைடா. இங்க பாரு, இனிமே தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்தா போனை எடுக்காது. நம்ம அன்லா இஸ்போர்ட் கம்பெனியோட டைரக்டா ஆயிடுறா. அதோட அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு இப்ப அன்லா கூட தான் வேலை செய்யறா. கட் பண்ணா நம்ம டோனியை காட்ட, அவன் லீக் மேட்சோட செமிஃபைனலுக்கு வந்துடுறான். அதோட கிங்கோட டீமும் செமிஃபைனலுக்கு வர, அப்ப 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. வாழ்த்துக்கள். எப்படியும் ஷன்னுக்கு டிக்கெட் போட்டிருப்ப, மேட்ச் இன்னும் முடியல, அதுக்குள்ள நான் ஏன் டிக்கெட் போடணும் அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு டோனி வந்து, நீ உல்ஃப் கிட்ட தோத்தாலும் டிஜிஏக்கு போவ, நான் ஏன்டா தோக்க போறேன்? அப்பதானே ஏன் கூட ஆட முடியாது? புரியல. நான் பிகே டீமை வின் பண்ணி ஃபைனலுக்கு வருவேன், அதனால என்ன அவாய்ட் பண்ணணும்னு நீ இதுல தோப்ப. ஐயோ சார், அந்த சீன்லாம் இங்க இல்ல. அந்த டீமை டிஃபீட் பண்ணி உன் கூட மோதுவேன். உடனே 2 பேரும் மேட்ச் ஆட போக, டே மச்சி, நம்ம ஆடுற டீமோட டிஃபென்ஸ் வீக்கா இருக்கு, நம்ம சேர்ந்து அடிச்சா ஈஸியா வின் பண்ணிடலாம். இந்த பக்கம் எல்லா ஸ்கூலுக்கும் ரன்னிங் ரேஸ் நடக்க, அதுல அராத்தும் கலந்துக்கிறா. அப்ப நம்ம அராத்து வந்து அந்த பொண்ணு சொன்னதை நினைச்சு பாக்குறா. உன் அப்பா ஒரு கொலகாரன், உன் அம்மா ஒரு ஓடுகாலி, அதான் நீ நல்லா ஓடுற. ஆனா நல்லா ஓடி என்ன பிரயோஜனம்? ஒரு கேவலமான குடும்பத்துல இருந்து வந்திருக்க, பேசாம இந்த ஸ்கூலை விட்டு போயிரு. அதெல்லாம் அவன் நினைச்சு பார்த்துட்டு ரேஸ்ல ஓட,
அதால அவளோட கவனம் சிதற ரேஸ்ல தோத்து போயிடுறா. கட் பண்ண நம்ம டீமை காட்ட அவங்க மேட்ச்ல வின் பண்ணிடுறாங்க. நம்ம பசங்க வின் பண்ணதால அவங்க ஸ்கோர் போர்டுல 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. கிங்கோட டீம் வின் பண்ணா பசங்க ஃபைனலுக்கு போவாங்க. ஒருவேளை மேட்ச் டிராப் ஆனா நம்ம பசங்க வின் பண்ணாலும் ஃபைனலுக்கு போக மாட்டாங்க. கடைசியா அவரு சொன்ன மாதிரியே கிங்கோட மேட்ச் டிராப் ஆக, ஆனா அவங்க வேணும்னே இப்படி பண்ணிருக்காங்க. என்னடா இப்படி ஆடுறீங்க, ஜெயிக்கிற மேட்ச போய் டிராப் ஆகுற மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க மச்சான். அவங்க வேணும்னே தான்டா டிராப் பண்ணிருக்காங்க, இது சீட்டிங்டா. சீட்டிங்னு எப்படி சொல்ற? பின்ன 7 மேட்சை கண்டினியூவா வின் பண்ணுவேன், இவங்கிட்ட தோப்பானா? டேய், மேட்ச் டிராப் ஆனதை போய் சீட்டிங்னு எப்படி சொல்ல முடியும்? அதோட நம்ம கிட்ட அவங்க சீட்டிங் பண்ணாங்கன்னு எவிடன்ஸ் இருக்கா? இந்த பக்கம் கிங்க காட்ட, நீங்களாம் வேணும்னு தான்டா பண்ணீங்க மச்சான். டிராப் ஆனா என்னடா, நாம தான் ஃபைனலுக்கு போயிட்டோமே. அதோட இதுல தோத்தா கூட நம்ம டிஜிஏக்கு போவோம். அப்படி இருக்க ஏன்டா டென்ஷன் ஆகுற? விட்டு தள்ளுடா. உங்களுக்கு வேணா இது ஈஸியா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. உடனே அவன் அங்க இருந்து போக கட் பண்ணா நம்ம டீம் ஹெல்த் டோர்னமெண்ட்டுக்காக ஷென்காங் போக கூட சிவா அவனோட கன்சோலையும் எடுத்துட்டு வர. அப்ப பேங்கிள்ஸ் வந்து, டேய் இந்த தகர டப்பாவை எதுக்குடா எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவா, டேய் இது ஒரு டைம் மிஷின்டா. அப்படியா, எங்களை ஃபியூச்சருக்கு கொண்டு போ. டேய் என்ன பண்றீங்க, வாங்க போலாம். உடனே நம்ம பசங்க அன்ரிசர்வேஷனோட டிக்கெட் எடுத்துக்கிட்டு ஹெல்த் டோர்னமெண்ட் நடக்கிற சிட்டிக்கு வர, அதே நேரத்துல கையில காசு இல்லைன்னு ஒரு லோக்கல் ஹோட்டலுக்கு போய் ரூம் போட, அதுவும் 7 பேருக்கும் ஒரே ரூமை போட. அப்ப அன்லா சொல்றா, நான் வேணா கெஃபேல இருக்கனே, நீங்க இங்க இருங்க அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கு சிவா சொல்றான், நைட்ல பொண்ணுங்களாம் வெளியே தூங்குறது சேஃப் இல்ல, உனக்கு எங்க மேல நம்பிக்கை இருந்தா நீ இங்கேயே தூங்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல. கட் பண்ண அடுத்த நாள் வர, இப்ப பசங்க பஸ் பிடிச்சு கேம் நடக்கிற இடத்துக்கு போக, அப்பதான் தெரியுது பஸ்ஸை மாறி ஏறிட்டாங்கன்னு. உடனே பஸ்ஸை நிறுத்தி கேம் ஆட போறாங்க. கேம் ஆட போறவங்க மட்டும் டாக்ஸில போக, மத்த 2 பேரும் பஸ்ல வர. கட் பண்ணா கேம் நடக்கிற இடத்துக்கு அவங்க வந்து சேர, ஆனா வர அவசரத்துல என்ட்ரி பாஸை மறந்து அன்லா கிட்டேயே விட்டுட்டு வந்துட்டாங்க போல. செக்யூரிட்டி பாஸ் இல்லாம அவங்கள உள்ள விட மாட்டேன்னு சொல்ல, உடனே சிவா வந்து, எங்களை தெரியலையானா, நாங்க தான் கம்யூனிட்டியால அனுப்பப்பட்ட டீம். ஓ அந்த சீட்டிங் கேங்கா, சரி உள்ள போங்க. உடனே பசங்க அவங்களோட டேபிளுக்கு போக, அங்க போனா டேபிளுக்கு பக்கத்துல ஸ்பீக்கர் இருக்கு. அதுல வர சவுண்டால இவங்களால சரியா கேம் ஆட முடியல. உடனே சிவா என்ன பண்றான், அந்த ஸ்பீக்கரை தள்ள பாக்குறான். ஆனா ஸ்டாஃப் வந்து, அதெல்லாம் தள்ளக்கூடாது, இஷ்டம்னா கேம் ஆடுங்க, இல்லைன்னா கிளம்பி போங்கன்னு சொல்ல. உடனே சிவா கேம் ஆட மாட்டேன்னு சொல்ல, அப்ப மங்கி வந்து சிவாவை சமாதானப்படுத்தி ஆட சொல்றான். நம்ம பாட்டில கேம் ஆடக்கூடாதுன்னு சொன்னதால இவங்க மங்கிய போய் பார்த்து கேம் ஆட வர சொல்லியிருக்காங்க. அவனும் வந்திருக்கான். இந்த பக்கம் சவுண்ட் எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க கேம் ஆடி முடிக்க, என்ன முதல் கேம்ல அவங்க தோத்துடுறாங்க. இப்ப அன்லா வந்து, நான் கமிட்டி கிட்ட பேசிட்டேன், நம்ம சீட் பண்ணதால நமக்கு அவங்க உதவி பண்ண மாட்டாங்களாம், வேற வழி இல்ல, நாளைக்கும் நம்ம அங்கதான் கேம் ஆடணும் அப்படின்னு அன்லா சொல்ல. அப்ப பட்டாசு வந்து, சவுண்டை கேட்டாலே மண்டை வெடிக்குது, அதோட நம்ம பேசிக்கிறதும் கேட்க மாட்டுது, அப்படி இருக்க எப்படிமா கேம் ஆடுறது அப்படின்னு நம்ம கேட்க, உடனே எல்லாருமே புலம்ப ஆரம்பிக்க. அப்ப சிவா இருக்கான்ல, டேய் புலம்புறதால எதுவும் மாற போடுது இல்ல, உங்களுக்கு யாங்க தெரியும்ல, அவனுக்கு ஒரு கை இல்ல, ஆனா அப்படி இருந்தும் அவன் பாக்ஸிங்ல சாம்பியனா ஆனான், அதே மாதிரி நம்மள வெளியே துரத்தாத வரைக்கும் நம்மளால ஆட முடியும் அப்படின்னு சிவா சொல்ல. கட் பண்ண அன்லா ஒரு ஸ்பீக்கரோட வந்து சத்தமா பாட்டு போட்டு கேம் ஆட சொல்றா. அவங்களும் 2 டீமா பிரிஞ்சு கேம் ஆட, இப்படி அவங்க ஆடி ஆடி அந்த சவுண்டுக்கு பழகிக்க, அதோட சைன் லாங்குவேஜ்லயும் பேசிக்க. இப்ப அடுத்த நாள் வர, உடனே மேட்ச் ஆட போறாங்க. மேட்ச்ல அவங்க கூல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே எதிரிய நல்ல கொலைய வைக்க, உடனே அவங்க கண்ட மேனிக்கு சுட. ஆனா பசங்க டென்ஷனே ஆகாம கூலா அந்த மேட்சை ஹேண்டில் பண்ணி ஈஸியா வின் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல கோகோ பேண்டுன்னு ஒரு சிங்கரோட டீம் வந்து அவங்க புதுசா ஒரு பாட்டு எழுதுனதாவும் அதை இவங்க முன்னாடி பாடி காட்டுறேன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் பாட, அதே நேரத்தில் ஃபியூச்சர்ல டோனியும் சுஜியும் அவங்க ஸ்கூல் லைஃபை ஃபினிஷ் பண்ணி அதோட அவங்களும் சீபாப்னு ஒரு ஷோவை பார்க்க வர, கடந்த காலத்துல ஒரு டீம் வந்து பாட்டு பாடுவாங்கல்ல, அவங்க தான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பேண்டா மாறி இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டீம் தொடர்ந்து ஆடின 5 மேட்ச்ல 4ல வின் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களோட 6வது மேட்ச், அதுல பாட்டில் ஆட வரான். அவனுக்கு நம்ம சிவா ஒரு புது ட்ரிக்கை சொல்லி தரான். அதோட ரொம்ப நாளா கேம் பக்கம் வராதால பயங்கரமான எனர்ஜியோட வந்து கேம் ஆடி நம்ம டீமை வின் பண்ண வச்சிடறான். கட் பண்ண அன்லா வந்து, நாம இது வரைக்கும் ஆடின மேட்ச்ல 5 மேட்சை வின் பண்ணதால இப்ப நம்ம 5வது இடத்துல இருக்கோம். ஆனா இப்ப பிரச்சனை, முதல் இடத்துக்கு வர டீமை தான் அவங்க சிஎஃப்க்கு அனுப்புவாங்களாம், அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். நாம இது வரைக்கும் 6 மேட்ச் ஆடி இருக்கோம், இன்னும் 5 இருக்கு, இந்த 5 மேட்ச்லயே வின் பண்ணாதான் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வர முடியும் அப்படின்னு அவ சொல்ல. அதுக்கு பசங்க அது அசால்ட்டுன்னு சொல்ல. ஆனா அன்லா வந்து, வந்த 11 டீம்ல மற்ற டீம் எப்படியோ, ஆனா டைகர்னு ஒரு டீம் இருக்கு, அவங்க ஒரு மேட்ச் கூட தோக்கல, இப்போ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, அவங்கள நம்ம வின் பண்ணாதான் சிஎஃப்க்கு போக முடியும் அப்படின்னு நல்லா சொல்ல. கட் பண்ண டோனியை காட்ட, அவங்க லீக்ல என்னதான் டாப் 3ல வந்தாலும் ஃபைனலுக்கு வர டீம் தான் டிஜிஏக்கு போக முடியும்.
அதனால நம்ம டீம் டிஜேக்கு போக முடியல. அதனால டோனியோட அம்மா கேமை விட்டுட்டு காலேஜுக்கு போக சொல்றாங்க. ஆனா டோனி கேம் ஆடணும்னு சொல்ல, இங்க பாரு டோனி, லீக் மேட்ச் ஆடணும்னு சொன்னேன், உன்னை ஆட விட்டோம், இப்ப நீ அதுல தோத்துட்ட, இனிமே உன்னால சிஎஃப் ஆட முடியாது, பேசாம காலேஜுக்கு போற வேலையை பாரு. அம்மா, இதுல தோத்தாலும் டிஜிஏல கலந்துக்க வழி இருக்கு. இல்ல டோனி, காலேஜ் தான் உன்னோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணும், அதனால நீ காலேஜுக்கு தான் போகணும் அப்படின்னு டோனியோட அம்மா சொல்லிட்டு போக, ஆனா டோனி கேமை விடுற மாதிரியே தெரியல. உடனே டிஜிஏக்கு போற சில கேமிங் கம்பெனி கால் பண்ணி அவங்க டீமுக்கு பிளே பண்ண சான்ஸ் கேட்கறான். ஆனா எல்லா டீமும் இவங்க டீமை ரிஜெக்ட் பண்ண, அப்ப சடனா மாஸ்டர் கிளப்னு ஒரு டீம் கிட்ட இருந்து டோனிக்கு கால் வருது. இவரு தன்னோட டீமோட பிராக்டிஸ் பண்ண ஒரு டீமை தேடுறாரு. அதனால டோனியோட டீமை வர முடியுமான்னு கேட்க, அதோட டிஜிஏவை அவங்க டீம் சார்பா இவங்க போய் பார்க்க முடியும்னு சொல்ல, அதோட சேலரி கிடைக்கும்னு அவரு சொல்ல, ஆனா பி டீம் தான், அதாவது சப்ஸ்டியூட் டீம் மாதிரி மெயின் டீமால மட்டும் தான் கேம் ஆட முடியும், இவங்களால ஆட முடியாதுன்னு அவர் சொல்ல, வந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு டோனி அதுக்கு ஒத்துக்க, உடனே நம்ம டீமுக்கு கால் பண்ணி பேசுறான். அவங்க கிட்ட இதுதான் நம்ம டீமுக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ், இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு அவன் சொல்ல, அதோட அவனால இப்ப நடக்க முடியுதுன்னு சொல்ல, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவனால இப்ப நடக்க முடியும். அதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட, ஏன்னா 11 வருஷமா வீல் சேர்ல இருந்த நம்ம டோனி இப்போ ஓரளவுக்கு எழுந்து நிக்கிற லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கான். கட் பண்ண டோனி வீட்டுக்கு வந்த உடனே அவன் அம்மா கிட்ட சாரி கேட்கறான். அம்மா, நீங்க சொன்ன எல்லாமே எனக்கு புரியுதுமா, இந்த வயசுல காலேஜுக்கு போய் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனாதான் லைஃப் செட்டில் ஆகும். ஆனாமா, நான் மற்றவங்க மாதிரி நார்மலான ஒரு லைஃபை வாழ ஆசைப்படலை. கேமிங்கில் எவ்வளோ தூரம் என்னால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் நான் போக ஆசைப்படுறேன் அப்படின்னு டோனி சொல்ல, அதுக்கு டோனியோட அம்மா வந்து சொல்கிறாங்க, சரி நீ போ, ஆனால் 1 வருஷம் தான் உனக்கு டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீ ஏதாவது சாதிச்சா நீ உன் இஷ்டப்படி வாழலாம், இல்லைனா நான் சொல்கிறத நீ பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல, டோனியும் அதுக்கு ஒத்துக்க. கட் பண்ணா அராத்தை போய் பார்க்க, அப்போ அராத்தோட ஸ்டெப் ஃபாதர் அவளை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்ல, அதோட அவளை அடிக்க பார்க்க, அப்போ டோனி அவளை தடுத்து, நீங்கள் மட்டும் அவளை அடிச்சிங்க, நான் போலீஸ்கிட்ட உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் மிரட்டி அவளை கூப்பிட்டு போகிறான். அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்க பாஸ் ஆனதை செலிப்ரேட் பண்ண, கட் பண்ணா அன்லாவும் சூவியும் பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ சிவா வந்து அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து, ஆமா நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, உடனே அன்லா கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போக, டே அவ பாட்டி கேட்கணும்னு சொன்னா நாங்கள் கேட்டோம், மற்றபடி 2 பேருக்குள்ளேயும் எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல, கட் பண்ண டோனியோட டீம் வந்து மான்ஸ்டர் கிளப்புக்கு வந்து சேர, அங்க வந்ததும் அவங்களுக்கு ரூமை பார்த்ததும் சந்தோஷம், ஏன்னா அது செம லக்ஸுரியா இருக்கு. ஆனா அந்த கிளப்போட பாஸ் வந்து, இது உங்க ரூம் இல்ல, உங்க ரூம் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போக, போய் பார்த்தா அந்த ரூம் ரொம்ப மோசமா இருக்கு, அதோட 5 பேருமே அந்த ரூம்ல தான் தங்கணும்னு சொல்ல, உடனே டோனி லேடிஸுக்கு மட்டும் வேற ரூம் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்க, ஆனா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக, வேற வழி இல்லாம நம்ம பசங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருக்க. அப்ப அவங்களுக்கான ஷெடியூல் வருது. அதுல என்ன இருக்குன்னா, காலையில 8 மணிக்கு எழுந்து 9 மணிக்கு ட்ரைனிங்க்கு போகணும், 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் மெயின் டீமோட மேட்ச் ஆடணும் அதுல இருக்கு. அதோட அவங்க டீமோட ஜெர்சியும் தர, அதை போட்டுக்கிட்டு அவங்க லாபிக்கு வர, அங்க மெயின் டீமோட பிளேயர்ஸ் இருக்காங்க. உடனே பசங்க அவங்கள பார்த்து ஹாய் சொல்ல, ஆனா எவனுமே இவங்கள ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. யாரா இவனுங்க, மேட்சே ஆரம்பிக்கல அதுக்குள்ள யூனிஃபார்மோட வந்திருக்கானுங்க, சரியான லூசுங்க போல அப்படின்னு அவன் சொல்ல, உடனே பீட்டர் அவங்கள அடிக்க போக, ஆனா டோனி அவனை தடுத்து, சண்டை போட நம்ம இங்க வரல, மேட்ச் ஆட வந்தோம், சோ அமைதியாரு அப்படின்னு சொல்ல, அப்ப பாஸ் வந்து நம்ம டீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, இவங்க தான் உங்களோட ஸ்பேர் டீம். யாரு இந்த லூசுங்களா சார், இவங்க அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்க, செட் ஆகுமா இல்லையான்னு மேட்ச் ஆடி பார்த்துருவோம். உடனே 2 டீமுக்கும் மேட்ச் நடக்க, ஆனா பசங்க டென்ஷனாலையும் திடீர்னு மேட்ச்னு சொன்னதாலையும் சரியா ஆடாம தோத்துடுறாங்க. கட் பண்ண பசங்க எதனால மேட்ச் தோத்தோன்னு பேசிக்கிட்டு இருக்க, அப்ப கரண்ட் கட் ஆக, உடனே மேல போய் கேண்டில் எடுக்க போறேன்னு கதவை ஓபன் பண்ணா, அப்ப அரலூசு குளிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் என்னடா பண்ற, ஐயோ கடவுளே, இங்க பாரு நான் எதுவும் பார்க்கல, டே எனக்கு பயமா இருக்குடா, இதோ நாங்க போய் கேண்டில் கொண்டு வந்துடுறோம். உடனே பசங்க வெளியே போக, கட் பண்ண ஆளாவ கட்ட, அவ தன்னோட உடஞ்சி போன கண்ணாடிய டேப்பை போட்டு ஒட்ட வைக்க பாக்குறா. அப்ப சிவா வந்து ஒரு குச்சியை எடுத்து அதுல குத்தி சரி பண்ணி அவளுக்கு போட்டு விட, பாரு இப்ப எப்படி ஃபிட்டா இருக்கு, அதை விட்டுட்டு டேப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்க, சரி அடுத்த மேட்ச் எப்படி ஆடணும்னு பிளான் பண்ணிட்டியா? அட மேட்ச் இன்னும் 3 நாள் இருக்குல்ல, இப்ப எதுக்கு நாம அதை பத்தி பேசணும், ஹேய் நம்ம படத்துக்கு போலாமா அவளும் வரன்னு சொல்ல, உடனே தலைவன் அவளை 6 மணிக்கு வர சொல்லிட்டு மூவி டிக்கெட்டை வாங்க போக, அதே நேரத்துல அன்லா ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு மூவிக்கு ரெடியாக. அப்ப சுபி வந்து அவனோட கீபோர்ட் வேலை செய்யலன்னு சொல்ல, உடனே அன்லா ஒரு டேப் எடுத்து அதுல சுத்தி அது வேலை செய்தான்னு பார்க்க, ஆனா அப்பவும் ஒர்க் ஆகல. உடனே அவ ஒரு கடைக்கு போய் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை வாங்க போக, அதே நேரத்துல அவ வருவான்னு நம்ம சிவா தியேட்டர்ல அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஆனா அவ வர மாதிரியே தெரியல.
உடனே அவன் மட்டும் போய் படத்தை பார்க்க உள்ள போனா அவன் மட்டும் தான் சிங்கிளா இருக்கான். ஆனா எல்லாருமே ஜோடியோட வந்திருக்காங்க. தலைவனுக்கு ஒரே ஷையா போக கட் பண்ண சிவா அவனோட ரூமுக்கு வர அப்ப சுபியோட அண்ட்ல இருக்கிறத பார்த்து அவன் லைட்டா பொறாமப்பட, ஐயோ நீ மூவிக்கு வர சொன்னல, நான் மறந்துட்டேன்பா, பரவாயில்ல விடு. ஆனா நீ மிஸ் பண்ணிட்ட, படம் வேற லெவல் தெரியுமா? ஆமா என்ன படம்? நான் சொன்ன அப்பு படமா? அப்பா நான் போனது டிரான்ஸ்ஃபார்மர். ஐயே சண்டை படமா? அதெல்லாம் போருப்பா. உன் பொம்மை படத்தை விட என் படம் சூப்பர் தான். டேய் அது பொம்மை படம்லாம் இல்ல, அனிமேஷன் படம். அது செம்மையான ஃபீல் குட் மூவி தெரியுமா அப்படின்னு பாட்டில் சொல்ல, டேய் உனக்கும் அந்த படம்லாம் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் இல்ல. அப்பா அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்து சிவாவுக்கு இன்னும் பொறாம வர உடனே அவன் பிசி எடுத்துக்கிட்டு டோனியை போய் பார்க்க, டேய் டோனி எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு டோனி என்னன்னு கேட்க, இல்லடா நமக்கு பிடிச்ச பொண்ணு நமக்கு நேர்மாறா இருந்தா என்ன பண்றது? உன்னோட அண்லாவா? சரி சரி நீ சொல்லு. அவளை பத்தி விசாரிக்க சொன்னே, விசாரிச்சியா? விசாரிச்சேன். அவ இன்னும் சிங்கிள் தான். ஆனா நீ தான் எங்க இருக்கன்னு தெரியல. உன்னை பத்தி எந்த டேட்டாவும் இல்ல. கட் பண்ணா நம்ம பசங்க ஹீட்டரை யூஸ் பண்ணி நூடுல்ஸை குக் பண்ண. ஆனா இந்த மாதிரி நார்மலான ஹோட்டல்ல ஹீட்டரை யூஸ் பண்ணா கரண்ட் கட் ஆயிரும். அதனால ஹோட்டலோட ஓனர் ஹீட்டரை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதே மாதிரி பசங்க யூஸ் பண்ண அப்ப ஓனர் வந்து யார் இதை பண்ணதுன்னு ரூம் முழுக்க தேட உடனே சிவா அதை எடுத்துக்கிட்டு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்க. அப்ப இன்னொருத்தனும் வந்து ஒளிஞ்சுக்க. அப்பதான் தெரியுது வந்தவன் டைகர் டீமோட கேப்டனு. ஹெல் மேட்ச்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. அப்ப பாஸ் லேடி அங்க வர உடனே ஸ்கிரீனை விலைக்கு பார்க்க அப்ப 2 பேருமே பிறந்த மணில இருக்க. ஆன்ட்டி என்ன பண்றீங்க? 2 பேரும் என்னடா ஒன்னா குளிக்கிறீங்க? சரி இங்க ஹீட்டரோட யாராவது வந்தாங்களா? இல்லையே. சரி சரி தண்ணிய சிக்கனமா யூஸ் பண்ணுங்க. சரி ஆன்ட்டி நீங்க முதல்ல இதை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்ல உடனே அவங்க போக இப்ப 2 டீமும் ஒன்னா உட்காந்து அதை சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக. இப்ப அடுத்த நாள் வர நம்ம சுபி பாத்ரூம் போறான். அப்ப போலீஸ்காரங்க ஒரு திருடன்னு தெரி அங்க வர அவன் போலீஸை பார்த்ததும் பயந்து ஓட உடனே அவங்க சுபியை துரத்தி பிடிக்க, ஆமா தப்பு பண்ணாம நீ ஏன் ஓட பார்த்த? இல்ல சார் நாங்க ஹீட்டரை யூஸ் பண்ணோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓனரமா எங்க மேல கேஸ் கொடுத்துட்டாங்கன்னு பயந்துதான் இவன் ஓடி இருப்பான் அப்படின்னு சிவா சொல்ல, அதுக்கு போலீஸ்காரரு என்னப்பா இப்படி பண்றீங்க? இந்த மாதிரி நார்மலான ஹோட்டல்ல ஹீட்டர் யூஸ் பண்ணா ஷார்ட் சர்க்யூட் ஆகும்னு தெரியாதா அப்படின்னு அவர் வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து போக அவர் போனதும் சிவா பாட்டில பார்த்து நீ ஏன்டா பயந்து ஓடுன அப்படின்னு கேட்க அவன் எதையோ சொல்லி சமாளிக்கிறான். ஏன்னா சுபிதான் டோனியோட அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு இருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போலீஸ்காரங்க இவனை தேடி வந்ததா நினைச்சு அவன் ஓட பார்த்திருக்கான். கட் பண்ண டோனியோட டீமுக்கும் அந்த மெயின் டீமுக்கும் மறுபடியும் மேட்ச் நடக்க. ஆனா இந்த தடவை நம்ம பசங்க அவங்கள ஈஸியா வின் பண்ண உடனே அவனுங்க நம்ம பசங்க சீட் பண்ணி தான் வின் பண்ணதா சொல்லி அங்க ஏதாவது டிவைஸ் இருக்கான்னு பார்க்க ஆனா அங்க எதுவும் இல்ல. உடனே பிரச்சனை பண்ணாம போயிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் வந்து அவனோட பர்ஸை யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க ரூமை தேட அப்ப நேசாவோட பெட்டில அந்த பர்ஸ் இருக்கு. ஆனா அதுல காசு இல்ல. உடனே அவன் நேசா கிட்ட டேய் என்னோட பணம் எங்கடா அப்படின்னு கேட்க அதுக்கு நேசா அதை அவன் எடுக்கலன்னு சொல்ல, ஆனா பர்ஸு உன்னோட பெட்ல தானே இருக்கு, அது அங்க இருந்தா நான் தான் எடுத்தேன்னு அர்த்தமா? ஏன்டா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பெரிய இவன் மாதிரி போன் நோண்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த போனை பிடுங்கி வீசி அடிக்க உடனே போனை எடுக்கணும்னு அவன் கீழே குதிக்க அதுல அவன் காலு உடஞ்சு போயிடுது. டேய் இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நானும் அவனை குதிக்க சொன்னேன், அந்த லூசு குதிச்சு சிம்பத்தியை கிரியேட் பண்ண பார்த்திருக்கான் அப்படின்னு அவன் சொல்ல உடனே டோனி அவனு போட்டு அடிக்க அப்ப டாக்டர் வந்து இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல சந்தா கடையா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திட்ட. அதோட நேசாவுக்கு ஒன்றும் இல்ல சின்ன ஃப்ராக்சர் தான் சொல்ல ஒரு 2 வாரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகும்னு சொல்ல உடனே பசங்க நேசாவை பார்க்க போக கட் பண்ண சிவாவை கட்ட அவங்க எல் மேட்சோட ஃபைனலுக்கு வர. ஆனா டைகர் டீமை வின் பண்ணதா அவங்களால சிஎஃப்க்கு போக முடியும். இவ மேட்ச் ஸ்டார்ட் ஆக ஆரம்பத்துல நம்ம பசங்க வின் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா பாட்டில் இருக்கால அவன் பயங்கரமா சொதப்புறான். அதால அவங்க 2 தடவை தோத்து போக உடனே பேங்கிள் வந்து டேய் என்ன பண்ற, ஈஸியான டார்கெட்டை விடுற, அதோட சரியாவும் ஆட மாட்ற, நான் என்ன பண்ணுவேன், இந்த கீபோர்டு சரியா வேலை செய்யல, அது சரியா தான் வேலை செய்யுது, நீ தான் சரியில்லை. டேய் சிவா இவ ஆடினா நாம தோத்துருவோம்டா, அவனை தூக்கிட்டு குரங்க போடு. என்னது என்ன தூக்குவியா? டேய் அவன் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே. டே குரங்கு நீ வந்து ஆடு. உடனே சுபி போயிட்டு குரங்கு வர இப்ப குரங்கு வந்ததும் அவனோட ஆட்டத்தை பார்த்து மங்கி டீம் ஷாக் ஆக உடனே அவங்க குரங்க காலி பண்ண பார்க்க ஆனா அவன் அசால்ட்டா அவங்க எல்லாரையும் காலி பண்ணி மேட்சை வின் பண்ண வச்சிடறான். அதனால நம்ம டீம் வந்து சிஎஃப்க்கு செலக்ட் ஆயிடுறாங்க. எப்பவோ போக வேண்டிய டீம் ஒரு தப்பால இவ்வளோ நாளாயிடுச்சு. கட் பண்ண மேட்ச் முடிஞ்சதும் நம்ம டீம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்க உன் டீம் ஜெயிச்சதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா சிஎஃப்லயும் உன் டீம் தான் ஜெயிக்கணும், அப்பதான் நாங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கும், கவலைப்படாத கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். இப்ப மேட்சுக்கு பிறகு சுவியை பார்த்து அவனை தூக்கிட்டு குரங்க போட்டதுக்கு வருத்தப்படுறியான்னு கேட்க அவன் இல்லைன்னு சொல்ல சரி அது இருக்கட்டும், மேட்ச் அப்ப உன் கையை பார்த்தேன் அது ஷேக் ஆச்சு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் இல்லடா,
நேத்து சரக்கு ஓவர்ல உண்மையிலே சரக்கு தானா? டேய், என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா? அட இல்லடா, நான் ஏன் உன்கிட்ட மறைக்க போறேன் அப்படின்னு பாட்டில் சொல்ல சிவாவும் அதை நம்பிடுறான். ஆனா நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற போல. இல்லடா டேய், நீ அன்லாவ லவ் தானே பண்ற. அட நீ வேற. டே, அது ஒன்றும் தப்பு இல்ல, நானும் அவளை விரும்புறேன். ஆனா அவ மனசுல யார் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்ம 2 பேருமே ட்ரை பண்ணுவோம். யார் அவ ஏத்துக்கிறாளோ அவங்க அதை ஏத்துக்கிட்டு அன்லாவை விட்டுறணும். சரிப்பா, நான் இதை ஒத்துக்கிறேன். சரி, சிஎஃப்க்கு போலாமா? கட் பண்ண நம்ம சிவாவும் அவனோட டீமும் சிஎஃப் நடக்கிற ஸ்டேடியமுக்கு வர அங்க லாபில அவங்க டீமோட பேனரை பாக்குறாங்க. பசங்க அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறாங்க. ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு கெத்தான ஒரு ஃபீல் அது. இப்ப எல்லாருக்குமே 5 ஸ்டார் ஹோட்டலோட ரூமை தர அதை பார்த்ததும் எல்லாருமே குஷி ஆயிடுறாங்க. அவ பட்டாசு இருக்கால, அவன் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு போய் ஒரு பட்டனை பிரஸ் பண்ண அப்போ அதுல இருந்து தண்ணி வருது. அவன் ஏதோ ஒரு மேஜிக் நினைச்சு அதை என்ஜாய் பண்ண உடனே சோட்டாவையும் அதுல நினைய வைக்க இந்த பக்கம் இன்னொரு ரூம்ல பேங்கிள்ஸும் என்ஜாய் பண்ண அப்ப சிவா வந்து ஸ்விம்மிங் பூல்ல ஃபிகர் இருக்காங்கன்னு வா போலான்னு சொல்ல உடனே எல்லாருமே அங்க போக அங்க போனா வெறும் பசங்க மட்டும் தான் இருக்காங்க. ஏண்டா இவங்க தான் ஃபிகரா? அப்படி சொன்னா தானே நீ வருவ? நீயும் ஏன்டா என்ன சோதிக்கிற? உடனே எல்லாருமே போய் குளிக்க அப்போ ஒரு ஃபிகர் அங்க வரா. அதை பார்த்ததும் பசங்க ஜொல்லு விட ஆனா கடைசியில பார்த்தா அது நம்ம அன்லா. ஏய், நீ ஏன் இங்க வந்த? இங்க எதுக்கு வருவாங்க? குளிக்கதான். நீங்க குளிக்க வேணா, ரூமுக்கு போ. ஏன்? அட ரூமுக்கு போமா. கட் பண்ண டோனியோட டீமை காட்ட அவங்க இப்ப டிசிஏ டோர்னமெண்ட் நடக்கிற அந்த இடத்துக்கு வர அங்க கிங்க பாக்க, டே டோனி, நீ என்ன இங்க? நான் இந்த டீமுக்கு ஸ்பேர் டீமா ஆட வந்திருக்கேன். ஆட கொடுமையே, இந்த நிலைமைக்கு வந்துட்டியா? சரி, உன்னோட டீமோட தான் நான் முதல் மேட்ச் ஆட போறேன். எப்படி ஆடுறேன்னு பாரு. உடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆக ஆனா மேட்சை 5 செகண்ட்ல அவன் முடிச்சிடுறான். என்னடா டோனி, நீதான் சப்பன்னு பார்த்தா நீ ஸ்பேரா வந்த டீம் கூட சப்பையா இருக்கு. உனக்கு தெரியுமா டோனி, நான் ஆடின மேட்ச்லே இதுதான் போரான மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோனியை கிண்டல் பண்ணிட்டு அங்க இருந்து போக கட் பண்ண டோனி பாஸை பார்த்து அடுத்த மேட்ச்ல ஊல்ஃபோட ஆட போறாங்கன்னு அவங்க ஏற்கனவே நம்ம டீம் கிட்ட தோத்துருக்காங்கன்னு அதனால அவங்க கூட நாங்க ஆடுறேன்னு சொல்ல அதுக்கு அவரு, இங்க பாரு டோனி, நீங்க ஸ்பேர் டீம் தான், மெயின் டீமால ஆட முடியாம போனாதான் நீங்க ஆட முடியும் அப்படின்னு அவர் சொல்ல அப்போ ஏதோ சதம் கேட்க உடனே வெளியே வந்தா அப்போ அந்த மெயின் டீமோட கேப்டனுக்கும் அந்த டீமோட இன்னொரு பிளேயருக்கும் சண்டை வருது. இந்த பக்கம் நம்ம பசங்க கேம் நடக்கிற இடத்துக்கு போக ஆனா செக்யூரிட்டி அவங்கள போக விடாம தடுத்து அவங்க பேக்கை செக் பண்ண உடனே அன்லா ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க, கமிட்டி தான் நீங்க சீட் பண்ணிருக்கீங்க, உங்களை செக் பண்ணி தான் உள்ள விடணும்னு சொல்ல உடனே அன்லா கமிட்டிக்கு கால் பண்ணி மேட்சுக்கு டைம் ஆகுது, உடனே அவங்கள விட சொல்றா. உடனே அவங்களும் விட அப்ப பட்டாசோட வாக்மேன் இருக்குல்ல அது கீழே விழ இருந்தும் அவங்க கேம் ஆட போக ஆனா உள்ள போனதும் ஆடியன்ஸ்லாம் இவங்கள பார்த்ததும் சீட்டர்னு சொல்லி அவங்கள வெளியே போக சொல்ல சோ கனவுகளோட வந்த நம்ம டீம் சிஎஃப்ல வின் பண்ணுவாங்களா? இப்ப நம்ம டீமை வெளியே போக சொல்ற இந்த ஆடியன்ஸ் ஒரு நாள் நம்ம டீமை சப்போர்ட் பண்ணுவாங்களா? அதே மாதிரி டோனியோட டீம் அவங்க மேட்ச் ஆடுவாங்களா? என்ன ஆக போகுது? இப்ப கேம் ஸ்டார்ட் ஆக ஆனா ஆடியன்ஸ் கண்டினியூவா நம்ம டீமை டிமோட்டிவ் பண்ண அதால 2 ரவுண்டு நம்ம டீம் சொதப்ப, டேய் இவங்க இப்படியே டிமோட்டிவ் பண்ணா எப்படி நம்ம கேம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும்? உடனே பேங்கிள்ஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட சண்டைக்கு போக ஆனா ஸ்டாஃப் அவங்கள தடுத்து, ஆடியன்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க, அவங்க மனசை நீங்க வெல்லணும்னா நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்ல உடனே சிவா பிரேக் விட்டதும் எல்லாரையும் தனியா கூப்பிட்டு போய் இது வரைக்கும் நடந்த 3 ரவுண்டுல 2ல அவங்க வின் பண்ணிட்டாங்க, 1ல நாம, இன்னும் 2 இருக்கு, அதுல நாம வின் பண்ணாதான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். ஆனா ஆடியன்ஸ் தான் நமக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்களே, அவங்க பண்ணலனா என்ன, நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சிவா சொல்ல கட் பண்ண பிரேக்குக்கு பிறகு கேம் ஸ்டார்ட் ஆக இப்ப டைமர் ஓட ஆனா பசங்க ஆளையே காணோம். எதிரி டீம் நம்ம பசங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ண ஆனா பசங்க வரவே இல்லை. அப்ப டைமரை காட்ட அதுல இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, அவ்வளவுதான் நாம தான் வின்னர்னு அவங்க நினைக்கும் போது நம்ம பசங்க மாசா வந்து எல்லாரையும் காலி பண்ண இப்ப ஃபைனல் ரவுண்டுக்கு வர அதுல வெயிட் பண்ணாம உடனே போய் அடிச்சு ஈஸியா மேட்சை வின் பண்ண இப்ப சப்போர்ட் பண்ணத ஆடியன்ஸ்லாம் நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ண அதோட அதுல ஒரு பொண்ணு பட்டாசை பார்த்து அவனுக்கு ஒரு ஐபேடை கிஃப்டா தந்து அவனோட கேமை பார்த்து அவன் ஃபேன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு போக கட் பண்ண டோனியை கட்ட போன எபிசோட்ல அந்த கேப்டனுக்கும் அவங்களுக்குள்ள சண்டை வரும்ல அதனால நம்ம டீமை மேட்ச் ஆட சொல்றாங்க. அவங்க போய் ஆடி ஈஸியா மேட்சை வின் பண்ண இந்த பக்கம் பட்டாசு இருக்கால அவனுக்கு ஒரு ஃபேன் கேர்ள் ஐபேட் தருவால அவ வந்து பட்டாசை பிடிச்சிருக்குன்னு சொல்லி போன் நம்பர் தரா. ஆனா இந்த பேங்கிள்ஸுக்கு அதை பார்த்து பொறாம உடனே அந்த பொண்ணோட போன் நம்பர் எடுத்து பட்டாசு மாதிரி பேசி அவளை வர சொல்லி அவகிட்ட தப்பா நடந்துக்க அத பட்டாசு பாத்துடுறான். உடனே அவங்க கிட்ட போய் சண்டை போட அப்ப சிவா வந்து அவங்க 2 பேரையும் தடுக்க ஆனா அவன் சிவாவையே அடிக்க, என்னடா பண்ற, அது பட்டாசோட ஆளு, அவளா பேரா எழுதி வச்சிருக்கு, அவ வந்து பேசினா அதோட எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு பேங்கிள் சொல்ல உடனே ஆளா உனக்கு அசிங்கமா இல்ல, அது உன் ஃப்ரெண்டோட ஆளு, உடனே பட்டாசு கிட்ட சாரி கேளு இல்லனா நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல உன்னை ஆட விட மாட்டேன்
அதை சொல்ல நீ யாருடி? நான் இந்த டீமோட மேனேஜர். நான் சொல்றதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். என்னாலலாம் சாரி கேட்க முடியாது. நீ சாரி கேட்கலனா உன்னை மேட்சை ஆட விட மாட்டேன். அப்படின்னா எனக்கு இந்த டீம் வேணாம். உடனே அவன் அங்க இருந்து போக உடனே அன்லா அவனை சமாதானப்படுத்த பார்க்க, ஆனா அவன் எதுவும் கேட்கற நிலைமையில இல்ல. உடனே டீமை விட்டு போயிடுறான். இப்ப அன்லா ரூமுக்கு வர, ஆனா சிவா அவன் போனா போகட்டும்னு சொல்ல கட் பண்ண பேங்கிள்ஸ் இல்லாம அவங்களோட அடுத்த மேட்சை ஆட போக, ஆனா பேங்கிள்ஸ் வந்து நம்ம டீமோட கீ பிளேயர். அவன் இல்லாததால மேட்ச் ஆட கஷ்டமா இருக்கு. ஆனா எப்படியோ அந்த மேட்சை வின் பண்ணிடுறாங்க. அதோட பேங்கிள்ஸும் ஆடியன்ஸோட உட்காந்து அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ண டோனி வந்து, அன்லாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலதான், ஆனா அவளும் உங்க டீமை சேர்ந்த சுபியும் லவ் பண்றாங்க. அதோட சுபி இப்ப கிராவிட்டி கிளப்னு ஒரு கிளப்பை ஓபன் பண்ணி பணக்காரனா ஆயிட்டான் அப்படின்னு டோனி சொல்ல, அதனால சிவா அன்லா கிட்ட இருந்து விலகி இருக்க முடிவு பண்றான். அப்ப அதே நேரத்துல அன்லா அழுதுகிட்டே இருக்க, ஹே ஏன் அழுவுற? என்னால தானே கீறி போனா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, அதுக்கா ஃபீல் பண்ற? அவன் சரியான லூசு. 2 நாள் வராம இருப்பான், அதுக்கப்புறம் அவனே வந்துருவான். இந்த பக்கம் டோனி வந்து சிவாவை பத்தி அவனோட பாஸ் கிட்ட கேட்க, ஒன் காயின் டீமோட கேப்டனா அவன் சிஎஃப்ல வின் பண்ண பிறகு எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. உடனே அதை பத்தி அவன் சிவா கிட்ட சொல்ல, உடனே சிவா ஃபியூச்சர்ல இருக்கிற சுபியை போய் பார்க்க சொல்றான். அவனுக்கு கண்டிப்பா நான் எங்க இருப்பேன்னு தெரியும் அப்படின்னு சிவா சொல்ல, கட் பண்ணா சிவாவை தனியா கூப்பிட்டு போய் அன்லா பேச, என்ன ஏதோ பேசணும்னு சொன்னேன். ஆமா இப்பெல்லாம் ஏன் என்ன அவாய்ட் பண்ற? அப்படிலாம் இல்லையே. இல்ல எனக்கு தெரியும் நீ என்ன அவாய்ட் பண்ற, ஏன்னா நம்ம 2 பேரும் ஒண்ணு இல்ல, புரியல, நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, உடனே அன்லா அவனை ஓடி போய் ஹக் பண்ண, நமக்கு செட் ஆகாதுன்னு யார் சொன்னா? அப்ப அதே நேரத்துல ஃபியூச்சர்ல அன்லா சுபியோட இருக்கா. நாம என்னதான் மாறினாலும் நம்ம கேரக்டர் மாறல தெரியுமா? எப்படி சொல்ற? ஏன்னா இன்னும் நான் உன்னை லவ் பண்றேன், என்னால உனக்கு ஹோப் தர முடியாது. நீ இன்னும் அவனையே நினைச்சிட்டு இருக்கியா? அவன் தான் போயிட்டானே. ஆமா என்ன இது? ஓ சிவாவோட ஒன் காயினா? இது இருக்கிறதால தானே நீ அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஹேய் எதுக்கு அதை தூக்கி போட்ட? தூக்கி எல்லாம் போடல, வந்து உட்காரு. என்ன பண்ற? நமக்கு தான் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டேன்ல. நான் கணக்கு போட்டு பார்த்தேன், அதுல நம்ம ஒன்னு சேருவோன்னு இருக்கு. ஆனா எனக்கு இந்த மேக்ஸ்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனா லக்ல இருக்கு. அப்படின்னா 3 தடவை வின் வந்தா நீ என்ன ஏத்துப்பியா? உடனே அவ டாஸ் போட அதுல 2 தடவை வின் வர, ஆனா கடைசியா வின் வரல, எதுவும் வராம அது ஸ்ட்ரெயிட்டா நிக்க. அப்படின்னா நம்ம ஒண்ணு சேர முடியாதுன்னு இந்த டெஸ்டினியே முடிவு பண்ணிருச்சா? உடனே சிவா அதை தள்ளி விட்டு வின்னு மாத்த, நான் ஆசைப்படுறது இதுதான். உடனே அவன் அன்லாவை கிஸ் பண்ண, கட் பண்ண டோனியோட டீம் வந்து லீஜியலிக்க வின் பண்ணி சிஎஃப்க்கு செலக்ட் ஆக அவங்களுக்கு பிரைஸ் தர நம்ம சுவி தான் வரான். இப்ப செலிப்ரேஷனுக்கு பிறகு டோனி சுபியை போய் பார்க்க, என்னப்பா என்னோட கிளப்ல சேரணுமா? இல்ல அதுக்கு வரல, பின்ன எதுக்கு வந்த? சிவாவை பத்தி பேச. உனக்கு அவனை தெரியுமா? தெரியும். அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அவன் பிசினஸ் விஷயமா ஃபாரினுக்கு போனா, அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கல. சரி எதுக்கு அவனை கேட்கற? நான் அவரோட ஃபேன், அதான் அவரை பார்க்க ஆசைப்பட்டேன். அவன் வந்தானா கண்டிப்பா அவனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, அப்ப அன்லாவா பாக்குறான். கட் பண்ண கிங்க கட்ட, அப்ப சுபி வந்து டிஜிஏவோட சாம்பியன் யார் தெரியுமா? மான்ஸ்டர் மேஷ். அதுவும் டோனிங்கிற ஒருத்தனால அவங்க சிஎஃப்க்கு வந்துட்டாங்க. அவனோட டீமை நீ தோக்கடிச்சா நான் உன்னை அடுத்த கேப்டனா மாத்துறேன். கட் பண்ணா இங்க சிவாவோட டீம் ஃபைனலுக்கு வர, அதை செலிப்ரேட் பண்ண அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக, அங்கதான் நம்ம பங்களா வேலை செய்யறான். அவனோட ஓனர் வந்து அவங்க முன்னாடியே அவனை திட்ட, சரி சரி போய் கஸ்டமரை கவனி. டேய் பங்களா நீ என்ன பெரிய இவனா? கால் பண்ண எடுக்க மாட்டற, டெக்ஸ்ட் பண்ணா அதுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டற, தப்பு பண்ணா அதை ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு எங்களை யாரோ ஒருத்தர் மாதிரி பாக்குற, எதுக்கு இப்ப அழுவுற? இங்க வா, வாடா வந்து உட்காரு. டே பட்டாசு என்ன மன்னிச்சிருடா, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. டே மச்சான் நமக்குள்ள எதுக்குடா சாரிலாம். உடனே எல்லாருமே ஒண்ணு சேர, கட் பண்ண நம்ம சுஜி இருக்காள, அவ அன்லா வேலை செய்யற இடத்துல ஜாயின் பண்றா. மச்சி சொல்லுடா, நீ சிவாவை பத்தி கேட்டல, ஏதாவது தெரிஞ்சுதா? பெருசா எதுவும் இல்ல, ஆனா உங்க டீம் சாம்பியன் ஆன பிறகு அடுத்த நாளே பிரிஞ்சுட்டாங்க. எனக்கும் தெரியும், அந்த மாசத்துல தான் சுவி கிராவிட்டியை ஓபன் பண்ணாரு. ஆனா மச்சி நீ எதுக்கு சிவானனை பத்தி விசாரிக்க சொன்ன? இல்ல சிஎஃப்ஓட முதல் சாம்பியன் அவங்க டீம் தான், அந்த டீமை சேர்ந்த எல்லாருமே நல்லா வசதியா இருக்காங்க. ஆனா இவரு மட்டும் என்ன ஆனாருன்னு தெரியலையே. நான் உன்னை சொல்லவா? என்ன சொல்லு. நான் நெட்ல பார்த்தேன், அவரு ஜெயில இருக்கிறதா அதுல இருக்கு. அப்படியா? அதோட டீடைல் அனுப்பு. அதே நேரத்துல பாஸ்ட்ல நம்ம சிவாவோட டீம் சிஎஃப்ஓட சாம்பியனாக, சிஎஃப்ஓட முதல் சாம்பியன் ஒன் காயின் கேப்டனும் அவங்க டீம்மேட்ஸும் டிராஃபியை வாங்க, உடனே ஸ்டேஜுக்கு வாங்க. உடனே நம்ம டீம் போக, அவங்க கஷ்டப்பட்டது இந்த ஒரு நாளுக்காக தான். அவங்க கண்ணில் அவ்வளோ சந்தோஷம். இப்ப கேம் முடிஞ்ச பிறகு தோத்து போன டீமை பார்த்து அவனோட பிரைஸ் மணியை அவன் தரான். இது உங்க பணமாச்சு, எனக்கு வேண்டியது என்கிட்ட இருக்கு, இத உன் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோ.
உங்களுக்கு எப்படி? இங்க வர எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஒரு மிடில் கிளாஸோட பிரச்சனை என்னன்னு இன்னொரு மிடில் கிளாஸ்க்கு தெரியாதா? இதை எடுத்துட்டு போய் உன் அப்பாவை காப்பாத்து. கட் பண்ண சிவாவோட அப்பா ஒரு வீடை கட்டிட்டு இருக்க, ஆனா காசு இல்லாம அந்த வேலை பாதியிலே நிக்க. இதுல பில்டர் வேற அவங்க சம்பளம் பணத்தை கேட்க, ஒரு வாரத்துல தரலனா அவங்க கட்டின வீடை இடிச்சிருவேன்னு சொல்ல, கட் பண்ணா அவர் வீட்டுக்கு வர அங்க ஒரே கூட்டமா இருக்கு. பார்த்தா சிவா வந்திருக்கான். அதோட அவனை இன்டர்வியூ எடுக்க ரிஸ்காரங்க வந்திருக்காங்க. டேய் சிவா, இங்க என்னடா நடக்குது? யோ நைனா, நான் கேம்ல வின் பண்ணிட்டேன். அதுல கிடைச்ச பணம் தான் இது. இதை வச்சு வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவன் வாங்கின பிரைஸ் மணிய மொத்தத்தையும் அவர்கிட்ட தர, அவரும் ரொம்ப சந்தோஷப்பட. கட் பண்ணா சிஎஃபோட சீசன் 15ல நம்ம டோனி டீம் மட்டும் இல்லாம மொத்தமா 8 டீம் செலக்ட் ஆகுறாங்க. கட் பண்ணா சிவாவோட டைம்ல என்ன காட்ட, அதுல கேமுக்கு பிறகு நம்ம சுவிய ஒரு பெரிய கம்பெனி கூப்பிட்டு அவங்க டெவலப் பண்ற வெர்ச்சுவல் கேமுக்கு டெஸ்டரா ஆட சொல்றாங்க. அதுக்கு கோடிக்கணக்கா காசு தரேன்னு சொல்ல, அவனும் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த கேமும் ஆட, வாவ் இந்த கேம் ரொம்ப ரியலா இருக்கு சார். நாங்க உங்க நியூரான் சிஸ்டம் கேமோட கனெக்ட் பண்ணிருக்கோம். அதனால இந்த கேம்ல நீங்க ரியலா ஆடுற மாதிரி இருக்கும். ரியல்னு சொன்னீங்க, இங்க ஏதாவது ஆனா எனக்கு ஏதாவது ஆகுமா? அப்படிலாம் எதுவும் ஆகாது சார். கட் பண்ண அந்த கேமை ப்ளே பண்ணி 1 by 1 லெவல் அவன் கிளியர் பண்ண, இப்ப கேமோட வில்லனை ஃபேஸ் பண்றான். அப்பா அதோட சண்டை போடும்போது அது ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி தப்பிச்சு போகுது. உடனே அவன் அந்த போர்ட்டலுக்குள்ள போக, அங்க போனதும் அவனோட சிக்னல் கட் ஆயிடுது. அவனை கான்டாக்ட் பண்ண அவங்க ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. அதே நேரத்துல அவன் ஒரு பெரிய ரியாக்டர் மாதிரி உன்னை பாக்குறான். அது அவனை இழுக்க பார்க்க அவன் எப்படியோ அங்க இருந்து வெளியே வந்துடுறான். சார் நீங்க ஓகே தானே? சடனா நீங்க கேம்குள்ள இருந்து மறைஞ்சு போயிட்டீங்க. அப்பா அவனோட ஹார்ட் ரேட்டை பார்க்க, என்ன இது கேம்ல அடிபட்டாலோ இல்ல செத்தாலோ ரியல் வேர்ல்டுல எதுவும் ஆகாதுன்னு சொன்னீங்க, ஆனா விட்டுருந்தா நான் செத்துருப்பேன். எங்களுக்கும் எதுவும் புரியல சார். இந்த மாதிரி ஒண்ணு இது வரைக்கும் நடந்ததே இல்ல. உடனே அவன் கேம் ஆடினதுக்கு பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து போக, கட் பண்ண சிவா அவங்க ஹைட் அவுட்டை டெவலப் பண்றான். என்னடா இது, இனிமே இதுதான் நம்ம ஆபீஸ். ஃபியூச்சர்ல இது ஒரு பெரிய கிளப்பா மாற போகுது அப்படின்னு அவனோட ஃபியூச்சர் பிளான அவன் சொல்ல, அவ சிவிக்கு யார்கிட்டயோ இருந்து கால் வருது. அந்த கால்ல யாரும் அவனை மிரட்ட, உடனே அவனை பார்க்க போறான். பார்த்தா சுவி டோனியோட அண்ணனை கொன்னால, அது இவனுக்கு தெரியும் போல. ரொம்ப நாள காசு கேட்டு இவனை மிரட்டுறான். என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, நீதான் கேம்ல வின் பண்ணி கோடி கணக்குல பணம் வாங்கினல, அதை கொண்டு வா. அது ஏன் பணம் இல்ல, என் டீமோட பணம். இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ மட்டும் நாளைக்கு காசு தரல, உன்னை பத்தி போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துடுவேன். கட் பண்ண சிவா வந்து சுபி வீட்டுக்கு வர, டேய் என்னாச்சு? கீழே விழுந்துட்ட. இத பார்த்தா கீழே விழுந்த மாதிரி தெரியலையே, என்னாச்சுன்னு சொல்லுடா. நான் ஒருத்தனை தெரியாம கொன்னுட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, அவன் என்னோட பர்ஸை திருட பார்த்தான். அப்ப நடந்த கை கலப்புல தெரியாம அவனை கொன்னுட்டேன். சரி வா, உடனே போலீஸ் கிட்ட போவோம். டேய் என்ன பேசுற? போலீஸ் கிட்ட போனா நான் ஆயுஸ் முழுக்க ஜெயில் தான். டே நீ ஒருத்தனை கொன்னு இருக்க, நான் ஒன்னும் அவனை கொல்லல. அது தெரியாம நடந்த ஒரு விபத்து. அப்போ ஒரு சீன் வருது. அந்த பிளாக்மெயிலர் பணத்தை கேட்டுட்டு போகும்போது இவன் பின்னாடியே போய் அவன் அடிச்சு கொன்னு இருக்கான். கட் பண்ணா டோனியோட காலகட்டத்துல அவன் சிவா வீட்டை கண்டுபிடிக்க உடனே அங்க போறான். யாரு? அந்த கேம் ஆடுற தம்பியா? அவரு செத்து 10 வருஷம் ஆகுதேப்பா. என்னமா சொல்றீங்க? சரிடா, இப்ப என்ன பண்ண போற? நான் தெரியாம பண்ணாலும் அவனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குல்ல, அவன் இருந்து எவ்வளவு அவன் குடும்பத்துக்கு தருவானோ அதை விட 3 மடங்கு நான் உங்களுக்கு தரப்போறேன். எப்படிடா? என்ன ஒரு கம்பெனி வந்து பார்த்தாங்க. அவங்க டெவலப் பண்ற கேம்ல நம்ம டெஸ்டரா இருந்தா கோடி கணக்குல காசு தரேன்னு சொன்னாங்க. டேய் சிவா, நீயும் வாடா. இந்த பக்கம் டோனியை காட்ட அவன் சிவாவோட சமாதியை போய் பார்க்க, அப்பா அவன் எப்ப இறந்தான்னு பாக்குறான். கரெக்டா இந்த நாள்ல தான் அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருக்கான். உடனே அண்டா வேலை செய்யற இடத்துக்கு போய் அண்டாவை பார்க்கணும்னு சொல்ல, டேய் டோனி, அவங்க மீட்டிங்ல இருக்காங்கடா, நீ ஈவினிங் வா. இல்ல, நான் அவளை இப்பவே பார்க்கணும். அவ எங்கன்னு சொல்லு. மீட்டிங் ரூம்ல இருக்காங்க. உடனே அவன் போய் அவகிட்ட பேசணும்னு சொல்ல, நீ அந்த எம்எம் டீமோட கேப்டன் தானே? சரி, வெயிட்டிங் ஹால்ல போயிரு. மீட்டிங் முடிஞ்சதும் நான் வரேன். இது சிவாவை பத்தி. சிவாவை பத்தியா? உனக்கு எப்படி சிவா இறந்து போனது தெரியும்? அதெல்லாம் எதுக்கு? சிவா எப்படி செத்தான்னு சொல்லுங்க. அதை நீ ஏன் கேக்குற? ஏன்னா அவனை திரும்ப உயிரோட கொண்டு வர நினைக்கிறேன். நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் உளரல. நானும் சிவாவும் கேம் வழியா பேசிக்கிறோம். நம்மளனா இத பாருங்க. அந்த கார்டை அண்டா தான் சிவா கிட்ட தருவா. இது எப்படி உங்ககிட்ட? அதை விடுங்க. அவரு கரெக்டா எப்ப இறந்தாருன்னு சொல்லுங்க. இதே நாள்ல தான் அவன் இறந்தான். அதுவும் ஒரு வெர்ச்சுவல் கேமோட டெஸ்டரா போனப்பதான் அவன் இறந்தான். சாகடத்துக்கு முன்ன என்ன ஹரோ கடைக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னான். ஆனா அவர் செத்தது யாருக்கும் தெரியல. ஏன்னா அந்த கம்பெனி சிவா குடும்பத்துக்கு காசு தரேன்னு சொன்னாங்க. அதோட இதை வெளியே சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. அவனோட ஃபேமிலிக்காக நாங்க அவன் இறந்ததை வெளியே சொல்லல. சரி, அவர் கரெக்டா எந்த டைம்ல கேம் ஆட போனாரு? ஒரு 3 மணி இருக்கும். இப்போ 1 தான் ஆகுது. அப்ப அவரு இப்ப வீட்டுல தான் இருக்காரா? எனக்கு ஞாபகம் இருக்கு.
அப்ப அவன் என் கூட தான் இருந்தான், அதுவும் கேம் ஆடிட்டு இருந்தான். கட் பண்ணா டோனி அவனோட பிசியை ஓபன் பண்ணி சிவா கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா சிவாக்கு பதிலா அன்லா தான் அந்த பிசியை பாக்குறா. அன்லா, அது நீதானா? ஆமா, நீங்க யாரு? அது இப்ப முக்கியம் இல்ல. சிவா எங்க? அவனை உடனே கூப்பிடு. அவன் இப்பதான் போனா. கேம் ஆடவா? உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? அவனை போய் உடனே தடு, இல்லைன்னா அவன் செத்துருவான். என்ன உளர்ற? ஐயோ, நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? சிவா உன்னை விட்டுட்டு போகும்போது உன்னை ஹரோ கடைக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னால. ஆமா, ஆனா இது சிவாவுக்கும் எனக்கும் தானே தெரியும். உனக்கு எப்படி? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நீ உடனே போய் அவனை தடு, இல்லைன்னா அவன் செத்துருவான். இதுல சைன் பண்ணுங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அன்னைக்கு நடந்ததும் சொல்லிட்டீங்களா? என்னாச்சு? அதான் சொன்னனே. அதுடா. ஓ, அதுவா? எந்த பிரச்சனையும் இல்ல. இவன் வந்து கேம் லெவலை கிளியர் பண்ணாதான் காசு தருவாங்கன்னு சிவா கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா இவரு அந்த பக்கை பத்தி சொல்றாரு. அதாவது கேம்ல இறந்தா ரியல் வேர்ல்டுலயும் இறந்துருவாங்கன்னு இவரு சொல்ல, அதை தான் சிவா கிட்ட சொன்னாரான்னு அவன் கேக்குறான். ஆனா சுபி அதை மறைச்சிடுறான். கட் பண்ண ரெண்டு பேரும் கேம்குள்ள போய் கேம் ஆட நம்ம பாட்டில் எப்படி ஆடினானோ அதே மாதிரி 1 by 1 லெவலை கிளியர் பண்ணி அந்த ஃபைனல் லெவலுக்கு வர உடனே சுவி தலைவனை அந்த இடத்துக்குள்ள கூப்பிட்டு போக ரெண்டு பேரும் போனதும் சிக்னல் கட் ஆகிடுது. டே மச்சி, என்னை காப்பாத்துடா. சாரி மாமா, நீ என்னதான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. எப்படியோ ஒரு நாள் நீ என்ன போட்டு கொடுத்துருவ. அதோட மாமா, நான் ஏன் அவனை கொன்னேன்னு தெரியுமா? அவன் ஏதோ உங்ககிட்ட இருந்து திருடினான்னு சொன்னியடா. என்ன மாமா, வெறும் 1000 ரூபாய்க்கு போய் அவனை கொல்லுவேனா? சரியான முட்டாள்டா நீ. அவன் நான் பண்ண ஆக்சிடென்ட்ட பார்த்தவன். புரியல? டிராகன் டீமோட கேப்டனை கொன்னது நான் தான். ஆனா தெரியாம தான் நான் அதை பண்ணேன். ஆனா அவன் அதை பார்த்துட்டு என்ன மிரட்டினா, அதான் அவனை கொன்னேன். இப்ப உன்னையும் கொல்ல போறேன். ஏன்னா உனக்கு என்னோட சீக்ரெட் எல்லாமே தெரியும். அதோட அன்லா உன்னை லவ் பண்றா. அதனால நீ உயிரோடு இருக்க கூடாது. கேம்ல செத்தா நான் செத்துருவேன்னு நினைக்கிறியா? ஆமா மாமா, இதுல செத்தா நீ ரியல் வேர்ல்டுலயும் செத்துருவ. அப்ப அதே நேரத்துல அன்லா அங்க வந்து சேர உடனே அவங்கள கேமை விட்டு வெளியே வர சொல்றா. அப்ப சுவி வந்து சிவாவை தள்ளி விட்டு அவன் மட்டும் வெளியே வர, நீ மட்டும் வர, சிவா ஏன் வரல தெரியலையே. உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இந்த பக்கம் டோனி சிவா பொழைச்சுக்கிட்டானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மறுபடியும் அவனோட சமாதி கிட்ட போக அங்க போனா சிவாவோட சமாதி அங்க இல்ல. உடனே அண்ணாவுக்கு கால் பண்றான். அவ ஒரு அட்ரஸ் தந்து அங்க வர சொல்றா. உடனே அங்க போனா சிவா கோமால இருக்கான். நம்ம டோனி கேம்ல சிவா பத்தி சொன்னதும் அண்ணா அங்க போனால அவ எப்படியோ அவனை சாகாம தடுத்துடுறா. ஆனா கோமாவுக்கு போயிடுறான். சோ நம்ம சிவாவோட நியூரான் வந்து இன்னும் கேம்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் சிவா இன்னும் கோமால இருக்கான். சோ சிவா எப்ப கண் முழிப்பான்? நம்ம டோனி சிஎஃப் மேட்ச்ல வின் பண்ணுவானா? டோனியோட அண்ணனை சுவிதான் கொண்டான்னு எப்ப தெரிய வரும்? என்ன ஆக போகுது? கோமால இருக்கிற சிவாவை காட்டுறாங்க. அவனோட மெடிக்கல் பில், அவனோட ஃபேமிலி வாழ்றதுக்கான பணத்தை அந்த கம்பெனியை தரேன்னு சொல்ல, ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, கேஸும் போடக்கூடாதுன்னு சொல்ல பசங்க முடியாதுன்னு சொல்ல, ஏன் இதை வேணான்னு சொல்றீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு பணம் வேணும். அதோட அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனோட ஃபேமிலி யார் பாத்துப்பா? டேய், என்ன இப்படி பேசுற? உனக்கும் அவங்க பணம் தரேன்னு சொன்னாங்களா? அப்ப நடந்த சண்டையில தான் நம்ம டீம் பிரிஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் டோனியோட டீம் எம்எம் சார்பா தானே ஆடுவாங்க. அந்த டீமோட பாஸுக்கு பினான்சியல் ப்ராப்ளம் வர உடனே கம்பெனியை விற்க முடிவு பண்றான். அந்த கம்பெனியை டோனியே வாங்குறேன்னு சொல்ல, ஆனா வாங்குற லெவலுக்கு அவங்க கிட்ட காசு இல்ல. உடனே வீட்டை அடமான வச்சு மத்தவங்களும் அவங்க கிட்ட இருக்கிற காசை தர அப்பவும் கம்பெனியை வாங்க முடியல. இப்போ இந்த விஷயம் சுஜிக்கு தெரிய வர அவ அன்லா கிட்ட உதவி கேட்கிறா. அவ ஹைனான் ஒரு கம்பெனியோட சேர்மனை போய் பார்க்க சொல்றா. உடனே சுஜி போய் பார்க்க அது வேற யாரும் இல்ல, நம்ம பங்களா தான். உன்னை பார்க்கும் போது சின்ன வயசுல எங்களே பாக்குற மாதிரி இருக்கு. உடனே டோனி சிவா பத்தி சொல்ல, அதுவும் நடந்த எல்லாத்தையும் அவன் சொல்ல, அப்ப அன்லா கிட்ட பேசின அந்த கேமர் நீதானா? அதோட சிவா அவனோட பிசிய ஒரு டைம் டிவைஸ்னு சொன்னான். அப்ப நான் அதை நம்பவே இல்லை. இப்ப நம்புறேன். என்னால அவரை திரும்ப கொண்டு வர முடியுமா? ஆமா, ஏன்னா அவர் இன்னும் கேமுக்குள்ளதான் இருக்காரு. அதுக்குள்ள போனா நாம அவரை திரும்ப கொண்டு வர முடியும். ஆனா சிவாவுக்கு அப்படி ஆனதும் அந்த கேமை டிமாலிஷ் பண்ணிட்டாங்களே. டிமாலிஷ் பண்ணாலும் அந்த டேட்டாவோட சில பேக்கப் கண்டிப்பா இருக்கும். அது கிடைச்சா நம்ம மறுபடியும் அந்த கேமை உருவாக்கி அதுக்குள்ள போய் அவரை கொண்டு வர முடியும். சரி, நான் ஏதாவது பேக்கப் இருக்கான்னு பாக்குறேன். அதோட நான் உன்னோட கிளப்புக்கு ஸ்பான்சர் பண்றேன். பங்களாவோட உதவியால அந்த எம்எம் கிளப்பை நம்ம டோனி வாங்க அதுக்கு கண்டினியூன்னு பேரை மாத்திடுறான். அதோட சுஜி அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டு நம்ம டீமோட மேனேஜர் ஆயிடுறா. அதே டைம்ல கேம்குள்ள இருக்கிற சிவாவை காட்டுறாங்க. அவன் எக்ஸிடோரை கண்டுபிடிக்க பாக்குறான். ஆனா எத்தனை தடவை அவன் கேம் ஆடினாலும் ஃபைனல் ஸ்டேஜ்ல அவன் இறந்து மறுபடியும் கேம் ரீசெட் ஆகுது. கட் பண்ண பங்களா கால் பண்ணி டோனி அவனோட கம்பெனிக்கு வர சொல்றான். டோனி, நாங்க அந்த கேமோட டேட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பிரச்சனை சிவாவோட சப்கான்ஷியஸ் குள்ள போடுறது ரொம்ப டேஞ்சர்னு சயின்டிஸ்ட் சொன்னாரு. அதோட அந்த கேம் பழையபடி மாறணும்னா
நமக்கு சிவா தேவை. அப்ப அவரு இங்க கொண்டு வரலாம், அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ இங்கே இருந்து இவங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்களா அவனோட ஃப்ரெண்ட்ஸை வர வைக்க உடனே அவங்க சிவாவோட பாடியை லேபுக்கு கொண்டு வர உடனே டோனி அந்த கேம்குள்ள போய் சிவாவை தேட இதால உள்ள நடக்கிறத பார்க்க முடியும். உடனே பட்டாசு அதை போட்டுக்க அப்பா அவன் சிவாவை பாக்குறான். வாங்க போலாம். இல்ல எக்ஸிட் டோரை கண்டுபிடிக்காம நம்ம வெளியே போக முடியாது. நான் ரொம்ப நாளா அதை தேடுறேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல. அதை பத்தி கவலைப்படாதீங்க, இதை உங்க உடம்புல கனெக்ட் பண்ணிக்கோங்க, நம்ம கேமை விட்டு வெளியே போக முடியும். இருந்தாலும் கேட்கணும்னு நினைச்சேன், 2 பேர் உள்ள போனீங்க, ஆனா அவர் தான் வந்தாரு, நீங்க ஏன் வரல? ஏன்னா அவன் தான் என்னை இங்க மாட்டி விட்டவன், அதோட உன் அண்ணனையும் அவன் தான் கொன்னான். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதால தான் அவன் இப்படி பண்ணான். உடனே 2 பேருமே எக்ஸிட் டோர் கிட்ட வர அப்ப சடனா சிக்னல் கட் ஆயிடுது. என்னாச்சு? மறுபடியும் வைரஸ் கேமை தாக்குது, சீக்கிரமா ஓவர் கம் பண்ணுங்க, இல்லனா டோனியும் மாட்டிப்பான். இதே நேரத்துல விர்ச்சுவல் கேம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய உடனே எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சு டோனி சிவாவை அனுப்பி அவனும் வெளியே வர என்னாச்சு? ஏன் இவரு இன்னும் கண் முடிக்கல? தெரியல ஏன் இப்படி ஆகுதுன்னு. மறுபடியும் என்ன உள்ள அனுப்புங்க, இனி உள்ள போக முடியாது, கேமை முழுசா ரீசெட் பண்ணிட்டோம். இல்ல இப்படி நடக்க கூடாது டோனி, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, உன்னால முடிஞ்சதை பண்ண. பட்டாசு சிவாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போ. இல்ல வேணாம். ஏன் வேணான்னு சொல்ற? ஏன்னா சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் சுபிதான். என்ன சொல்ற? ஆமா சிவா தான் சொன்னான். உடனே அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்ல அப்படின்னா சிவா இங்கேயே இருக்கட்டும். உடனே டோனி அவனோட அப்பாவுக்கு கால் பண்ணி அவனோட அண்ணனை கொன்னது சுபின்னு சொல்ல எதை வச்சு அவன் சொல்ற? உடனே நடந்தது சொல்றான். அதோட சுபி ஒருத்தனை கொன்னால அவனோட பாடி எங்க இருக்குன்னு சொல்றான். உடனே அவரு தன்னோட டீமோட போய் அவன் சொன்னது உண்மையான்னு பார்க்க இந்த பக்கம் சிவாவை காட்ட அவன் ஒரு வழியா கண் திறக்கிறான். சிவா, நான் தான் பங்களா, அப்புறம் இது பட்டாசு. ரொம்ப நேரமா தூங்கிட்டேன் போல, நீங்க பார்க்க வேற மாதிரி இருக்கீங்க. ஆமா, இது என்ன வருஷம்? கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. கட் பண்ணா டோனியோட டீம் சிஎஃப் ஃபைனலுக்கு வர சிஎஃப்ல வின் பண்ற டீம் நாட்டுக்காக வேர்ல்டு கப் ஆட போறாங்க. நாட்டுக்காக ஆட போற டீம் நாங்களா தான் இருப்போம். அதை நினைச்சா பெருமையா இருக்கு. டோனி, நீங்க சொல்லுங்க, ஃபைனலுக்கு வந்துட்டீங்க, வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த தடவை நாங்க தான் சாம்பியன். கட் பண்ண டோனி வாஷ்ரூமுக்கு வர அப்ப சுபியும் வரான். டோனி, உன்னோட கான்பிடென்ட்ட நான் பாராட்டுறேன், ஆனா உன் டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வின் பண்ணுவோம். அதோட நம்மளோட முதல் மீட்டிங் ஞாபகம் இருக்கா? டிஜில பிரைஸ் தந்தனே, அந்த மீட்டிங்கா? அது நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் அதை பத்தி கேட்கல, என் அண்ணனை காரியத்தை கொன்னியே அத சொல்ற. என்ன சொல்ற? நீ என்ன போதையில இருக்கியா? உடனே சுபி அங்க இருந்து போக பார்க்க அப்ப டோனி அவனோட தழும்பை காட்ட அது விர்ச்சுவல் கேம்ல ஆடின பிளேயருக்கு வர தழும்பு. அதை பார்த்ததும் அவன் உடனே சிவா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றான். ஆனா அங்க இருக்கிறவங்க சிவா இன்னும் கோமால இருக்காங்கன்னு போய் சொல்ல இப்ப ஃபைனல் கேம் ஸ்டார்ட் ஆக எடுத்ததும் பி கேட்டுக்கு போய் அந்த வாலை பிரேக் பண்ணி நேசா 2 பேரை ஹெட் ஷாட் பண்ணிடுறான். அதோட எல்லாருமே வளைச்சு கிங்கோட டீமை காலி பண்ண முதல் ரவுண்டோட முடிவுல நம்ம டீம் 10 பாயிண்ட் எடுக்க கிங்கோட டீம் 7 பாயிண்ட் வர இப்ப 2வது ரவுண்ட் ஆரம்பிக்க இந்த ரவுண்டும் நம்ம பசங்க செம்மையாட கிங் செம்ம காண்டாயிடுறான். அப்ப சடனா நம்ம டீம் அவங்க ஹெட் ஷாட் பண்ண டேய் நாம இங்க இருக்கோம்னு அவனுக்கு எப்படி தெரியும்? கேம் ஆரம்பிச்ச அடுத்த நொடியிலே நம்மள சுட்டாங்களே, ஒருவேளை அவங்களும் இந்த வழியில வந்திருக்கலாம். சரிவா, கேம் ஆடுவோம். உடனே மறுபடியும் ஆட, ஆனா மறுபடியும் எங்க இருந்தாலும் நம்ம டீம் வந்து காலி பண்ண, அதாவது டீம் எங்க போய் ஒளிஞ்சாலும் அதை அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சு நம்ம டீமை காலி பண்ணிடுறாங்க. அவங்களோட பாயிண்ட் வேகமா ஏற அப்ப அந்த டீமோட பிளேயர் கண்ணால சிக்னல் தரான். அப்ப ஆடியன்ஸோட சீட்ல இருக்கிறவன் கிராவிட்டி டீமுக்கு நம்ம டீம் எங்க போறாங்கன்னு சிக்னல் கொடுக்க அதை பீட்டர் பாத்துடுறான். உடனே அந்த வீடியோ எடுத்து சுஜி கிட்ட தர சுஜி உடனே மேனேஜ்மெண்ட் கிட்ட தரா. சாரி மேடம், கேம் இன்னும் 1/2 ஹவர்ல முடிய போகுது, இனிமே கேம் நிறுத்த முடியாது. இந்த பக்கம் டோனிக்கு கிங்கோட டீம் சீட் பண்ற விஷயம் தெரிய வருது. உடனே மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். அதே நேரத்துல கிங்குக்கும் இந்த விஷயம் தெரிய வர டேய் டோனி இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்? அது என்னோட திறமை, நீ சீட் பண்றியா? டேய் அதெல்லாம் நீ கேட்க வேணாம், உன்னோட கேம் ஆடு. இதே நேரத்துல மேனேஜ்மெண்ட் கால் பண்ணி ஸ்டாஃப் கிட்ட கிளாஸ் டோரை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. இப்ப 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக இந்த வாட்டி பயங்கரமா 2 டீமும் சண்டை போட்டுக்க உடனே நம்ம டீம் 3 டீமா ஸ்பிளிட் ஆக நம்ம டோராவை பாம்ப செட் பண்ண சொல்லி அவன் அனுப்ப உடனே அவன் செட் பண்ண போக அப்ப கிங்கோட டீம் வர அவன் ஷூட் பண்ண பார்க்க அப்ப காய் வந்து அவனை காலி பண்ண ஆனா அவன் பாம்பை வீசி 2 பேரையும் கொல்ல. அதே நேரத்துல நேசா இன்னொரு பக்கம் வந்து அந்த பாம்பை எடுத்து அங்க இருக்கிற 3 பேரை காலி பண்ணி கிங் இருக்கிற இடத்துக்கு போக டோனி நம்ம நிறைய தடவை கேம் ஆடி இருக்கும், ஆனா இது வரைக்கும் நேருக்கு நேரா மோதினது இல்ல. இப்ப கன் எதுவும் இல்லாம பாம் எதுவும் இல்லாம வெறும் கையால சண்டை போடுவோம். உடனே 2 பேரும் சண்டை போட அப்ப நேசா பாமோட வர ஆனா அவங்க 2 பேரும் முதல் தடவை சண்டை போடுறதால டோனியை நம்பி நேசா கேமை விட்டு வெளியே வந்துடுறான். இப்ப 2 பேருமே பயங்கரமா சண்டை போட கடைசியா கிங் அடிச்சு காலி பண்ணி டோனி அந்த கேம்ல வின் பண்ணிடுறான். அவன் வின் பண்ணதும் சந்தோஷத்துல அழுவுறான். அவனை நம்ம டீம் சமாதானப்படுத்தி ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அந்த டிராஃபி அவங்க வாங்க. அதோட சைனா சார்பா அவங்களை வேர்ல்டு கப்ல கலந்துக்க சொல்லி ஒரு சர்டிபிகேட்டும் தராங்க. அப்ப சிவாவை டோனி பாக்குறான். உடனே அவனை போய் கட்டி பிடிக்க நீ வந்துட்டியா? என்ன எல்லாருமே கைவிட்டாங்க, நீ விடல, அப்படி இருக்க உன் மேட்ச் எப்படி நான் பார்க்காம இருப்பேன்? அப்ப சிவாவை சுபி பார்க்க உடனே அவன் பயந்து அங்க இருந்து ஓடிடுறான். அவன் எங்க போனாலும் அவனால தப்பிக்க முடியாது, போலீஸுக்கு அவன் பண்ண எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அதே நேரத்துல டோனியோட அப்பா சுபியை தேடி
அவனோட கம்பெனிக்கு வர, இதே நேரத்துல சிவா அவனோட பழைய வீட்டுக்கு வர அங்க யாருமே இல்ல. அவனோட வீடு மட்டும் தான் இருக்கு. நேத்து தான் இங்க இருந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள 10 வருஷம் ஓடி போச்சு. நம்ம முதல் தடவை கேம்குள்ள மீட் பண்ணப்ப நான் உன்னை நம்பவே இல்லை தெரியுமா? நான் கூட தான் நீ ஃபியூச்சர்ல இருந்து வரேன்னு சொன்னதும் நான் உன்னை லூசுன்னு நினைச்சேன். ஆனா நீ சொன்னது நடந்ததும் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அதே மாதிரிதான் அந்த கார்டு வந்ததும் நான் நம்பினேன். இப்படி அவங்க பேசிக்க இப்ப பங்களா சிவாவை அவங்க எப்பவுமே போற கெஃபேக்கு கூப்பிட்டு போறான். இது நம்ம ஆடுற அந்த கெஃபே தானே. இப்ப அத கெஃபேன்னு சொல்றது இல்ல, சைபர் கெஃபேன்னு சொல்லுவாங்க. அதோட இப்ப யாருமே நெட் சென்டர்ல வந்து ஆடுறது இல்ல, மொபைலே கேம் ஆடுறாங்க. அதோட இப்ப இது கொரியர் கம்பெனி ஆயிடுச்சு. சரி, நம்ம எப்பவுமே போற ஹோட்டலுக்கு போடாமா? உடனே அங்க போனா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்ததும் சிவா ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் டோனி வந்து சிவாவை ஹரோ கடைக்கு கூப்பிட்டு போறான். இந்த கடை ஞாபகம் இருக்கா? ஏன் இருக்காது, இங்கதான் நான் எப்பவுமே சாப்பிடுவேன். அதோட அன்லாவை கடைசி இங்கதான் கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன். ஆனா அவளை கூப்பிட்டு போக முடியல. சரி, நீ போய் உட்காரு, நான் வந்துடுறேன். உடனே டோனி அன்லாக்கு கால் பண்ணி அங்க வர சொல்ல அன்லாவும் அங்க வரா. டேய் டோனி, நான் வந்துட்டேன், நீ எங்க இருக்க? அப்ப அன்லா சிவாவை பாக்குறா. உடனே 2 பேரும் பேசிக்க, என்ன மன்னிச்சிடு, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். உடனே அவ சிவாவை கட்டி பிடிச்சி அழுவுறா. இந்த பக்கம் டோனியோட டீம் சைனா சார்பா ஆட சொல்லி இன்விடேஷன் வரும்ல, அதுக்கு அவங்க ரெடியாக. ஆனா அவங்க டீம் இனிமே ஆட போற மேட்ச்லாம் பெரிய பெரிய டீமோட, அதனால இவங்களை ட்ரெயின் பண்ண ஒரு கோச் தேவைன்னு டோனி நினைக்க, உடனே சிவாவை பார்த்து அவங்க டீமுக்கு கோச்சா இருக்க சொல்றான். ஆனா சிவா அவன் பழைய பிளேயரும் அவனோட மெத்தடு இந்த காலகட்டத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல, அதோட சிவா முடியாதுன்னு சொல்ல, உடனே சிவாவை அவங்க கிளப்புக்கு கூப்பிட்டு போறான். அங்க போய் அவங்க ஆடுறத பார்த்ததும் சிவாவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. உடனே அவன் கோச்சா இருக்க ஒத்துக்கிறான். இவரு சிவா தானே? ஐயோ, நான் உங்க மிகப்பெரிய ஃபேன் சார். நானும் தான். ஐயோ, நானும் தாங்க. டேய், நம்ம ஐடல் தான் இனிமே நம்ம டீமோட கோச். வேர்ல்டு கப்ல மொத்தமா 11 டீம் செலக்ட் ஆயிருக்கு. ஜப்பானை சேர்ந்த TNT டீமை பாரு, அவங்களோட டாக்டிக் மூவ் எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல, இது கிராவிட்டியோட டாக்டிக் மாதிரி இருக்கு. அப்படின்னா அவங்க டீமோட கோச் சுவிதானா? ஒருவேளை அவன் தப்பிச்சு போய் ஜப்பான்ல இருக்கானோ? அப்ப கிங் வந்து டோனி டீம்ல ஜாயின் பண்ண வர அவனையும் அவங்க டீம்ல சேர்த்துக்க. இப்ப எல்லாருமே வேர்ல்டு கப் ஆட சிங்கப்பூருக்கு போறாங்க. அங்க போய் ஒவ்வொரு கேம்ல வின் பண்ணி செமிஃபைனலுக்கு வராங்க. செமிஃபைனல்ல ஜப்பானோட டீம் கூட தான் நம்ம டீம் ஆட போறாங்க. இப்ப செமிஃபைனலுக்கு வந்ததால அது செலிப்ரேட் பண்ண அவங்க ஒரு ஹோட்டலுக்கு போக, அப்ப யாரோ ஒருத்தர் வேணும்னே வந்து சண்டை போட்டு டோனியோட கையை உடைச்சு. கடைசியில தெரியுது அது சுவியோட வேலைன்னு. அவன் தான் ஜப்பான் டீமோட கோச். நம்ம சிவா கேஸ் பண்ணது கரெக்ட் தான். இப்ப டோனி வந்து அந்த காயத்தோடவே மேட்ச் வந்து ஆட, அவங்க எப்படி அந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனலுக்கு போக, அப்ப சுவிய பாத்துறாங்க. உடனே அவனை பிடிக்க பார்க்க, ஆனா அவங்க 2 பேரும் அடிச்சு போட்டு கார் எடுத்துட்டு தப்பிக்க, ஆனா அவனை போலீஸ் விடாம தோர்த்த. அப்போ ஒரு ட்ரக்ல மோதி அவன் ஸ்பாட்லயே இறந்துடுறான். இப்ப நம்ம டீம் ஃபைனலுக்கு ரெடியாக, ஆனா சிவா டோனியோட கை இன்னும் சரியாகலன்னு, அதனால அவனை ஆட வேணாம்னு சொல்றான். ஏன்னா சுவிய பிடிக்கும் போது மறுபடியும் கையில அடிபட்டுரும். ஆனா டோனி என்னால ஆட முடியும் சொல்ல, இப்ப ஃபைனல் மேட்ச் வந்து பிரேசிலோட ஆடுறாங்க. 2 டீமும் பயங்கரமா ஆட, ஆனா பிரேசில் நம்ம டீமை விட செம்மையா ஆடுறாங்க. அப்ப டோனியோட கையில இருந்து பிளட் வருது. அதை பார்த்ததும் சிவா டோனியை கூப்பிட்டு, கேம் ஆடும்போது ஏன் கூப்பிட்டீங்க? நீ போய் ரெஸ்ட் எடு, உனக்கு பதிலா பீட்டர் ஆடுவா. இல்ல கோச், என்னால முடியும். டோனி, இதுக்கு மேல நீ ஆடினா உன்னோட கைக்கு பெரிய ப்ராப்ளம் வரும். அதோட நீ அதுக்கப்புறம் CFI எப்பவுமே ஆட முடியாது. நீ போ. இல்ல கோச், உன்னை போன்னு சொன்ன. உடனே டோனி உடஞ்சு போயிடுறான், பயங்கரமா அழுவுறான். ஆனா அங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் அவனுக்கு கை தட்டி அவனை பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க. எல்லாருமே அவனோட பேரை சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. ஸ்டேடியமே மரளுது. உடனே நம்ம டீம் வந்து வெரி குட் அந்த கேம் ஆட, ஆனா கடைசியில நம்ம டீம் வந்து வேர்ல்டு கப்ல தோத்து போயிடுறாங்க. பிரேசில் தான் வின் பண்ணிடுறாங்க. இப்போ எதுக்கு வருத்தப்படுறீங்க? இந்த வாட்டி இல்லைன்னா என்ன, அடுத்த வருஷம் நம்மளால மறுபடியும் வேர்ல்டு கப்புக்கு வர முடியும். அப்ப நம்ம வின் பண்ணலாம். ஏன்னா நம்ம யாரு கண்டினியூ தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருப்போம். அதோட போட்டியில தோத்து போறது ஒரு பாடம். அதோட நம்ம தோத்தாலும் ஒட்டுமொத்த உலகமே உங்களை சப்போர்ட் பண்றாங்க. அதை நினைச்சு பெருமைப்படுங்க. இப்ப எல்லாருமே சைனாவுக்கு திரும்பி வர இவங்க பயத்தோட வராங்க. ஏன்னா தோத்து போயிட்டாங்களே, மக்கள் இவங்களை பயங்கரமா வெறுப்பாங்கன்னு நினைச்சு வராங்க. ஆனா அவங்க எல்லாருமே இவங்களை பயங்கரமா சப்போர்ட் பண்ணி கை தட்டி வரவேற்கிறாங்க. அதோட எல்லாரோட கையிலயும் டோனி டீமோட பேண்ட் இருக்கு. உடனே நம்ம டீம் வந்து பயங்கரமா சந்தோஷப்பட, 2020ல நம்ம டீம் தோத்து போனாலும் அடுத்து 2021 ஜப்பானோட நடந்த வேர்ல்டு கப்ல நம்ம டீம் வின் பண்ணிடுறாங்க. அதோட கண்டினியூவா தொடர்ந்து 5 வருஷமா நம்ம டீம் தான் வேர்ல்டு கப்பை வின் பண்றாங்க. அதோட சைனாவோட லெஜெண்டரி டீமாவும் மாறுறாங்க. சோ இதோட இந்த சீரிஸ் முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமால உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.